Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்ளம்ல உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கிளாஸ் 11ல் NEET 2025ல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். இது வந்து ஒரு லென்த்தியான ப்ராப்ளம். தட் இஸ் ஒரு ஸ்பியர்லேருந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். நீங்கள் 11th CBSE இல்லை NEET JEE படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நம்மளுக்கு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. Let's go into the video. So starting with a sphere of radius r is cut from a larger solid sphere அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கா. A large solid sphere என்ன அர்த்தம் அப்படின்னா, solidனா it's completely filled, hollow solid சொல்லி நம்மளுக்கு ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த large solid sphere of radius வந்து 2r. ஸோ இந்த பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 2r. The ratio of moment of inertia of the small sphere to that of the rest part of the sphere about the y axis என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதாவது ஒரு சாலிட் ஸ்பியரை ரிமூவ் பண்ணியிருக்கான் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு கட் ஸ்பியர். ஸோ மொத்த ஸ்பியரோட ரேடியஸ் 2r அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்பியரோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? இட் வில் பி ஈக்குவல் டு r. நீங்கள் செக் பண்ணலாம் ஜாமெண்ட்ரியிலேருந்து. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கொஸ்டினில் சாலிட் ஸ்பியர்னு கொடுத்தது. அதுக்கப்புறம் they are asking the ratio of moment of inertia of small sphere to that of large sphere. Rest of the sphere ன்னு சொல்கிறார். ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பியர்னா கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும்? ரெஸ்ட் போர்ஷன் தானே, இல்லை அது ரிமைனிங் போர்ஷன் நம்ம சொல்லலாம். அதோட ரேஷன் சொல்லி வி ஷுட் ஆன்சர் இயர். ஐ கட், தட் இஸ் கட் பண்ண இந்த போர்ஷனோட இனர்ஷியா டிவைடட் பை ரிமைனிங்ன்றது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங். ஸோ அதோட ரேஷியோ வாட் தேர் ஆஸ்கிங் இயர். ஸோ முக்கியமான பாயிண்ட் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த ரெண்டு இனர்ஷியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஐ கட் அண்ட் ஐ ரிமைனிங் அபவுட் ஒய் ஆக்சிஸ். இங்கே ஐ கட்ன்றது இந்த ரிமூவ் பண்ண ஸ்பியரு, ஐ ரிமைனிங்ன்றது கட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட். ரெண்டுமே அபவுட் ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் கவனிங்க. இந்த ரேடியஸ் ஆஃப் த ஹோல் ஸ்பியர், தட் இஸ் மொத்தமான ஸ்பியர் பார்க்கும்போது ரேடியஸ் வந்து 2r. ரேடியஸ் ஆஃப் த கட் ஸ்பியர், இந்த உள்ள கட் பண்ண போர்ஷன் ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் R. ஸோ ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ கட் பை ஐ ரிமைனிங்ன்றது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கட் பண்ண ரிமைனிங் பீஸ். ஓகே, அதுதான் ரெஸ்ட் பீஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம 1 by 1 கண்டுபிடிக்கலாம். எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறனோ அதே ஸ்டெப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் நம்ம இது சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். அதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரும் கூட. ஸோ நம்மளுக்கு வந்து மொத்த ஸ்பியர்னால் கட் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி இருக்கிறது தான் ஹோல் ஸ்பியர். ஸோ அதை நான் ஹோல்னு போட்டிருக்கேன். ஹோல்னா என்ன அர்த்தம்? கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்போது வாட் இஸ் அ மாஸ் அப்படின்னா நான் கேபிட்டல் எம்னு எடுத்திருக்கேன். இந்த கட் பண்ண ஸ்பியர் இருக்குல்ல, இந்த உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன், அதோட மாஸ் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா எம் டேஷ்னு எடுத்திருக்கேன். ஸோ ஹோல் ஸ்பியரோடது கேபிட்டல் எம், கட் பண்ண ஸ்பியரோடது எம் டேஷ். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் எம் டேஷ். இப்போ எப்படி இந்த எம் டேஷ், இந்த கட் பண்ண போர்ஷனோட மாஸ் எம் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்த ஸ்பியரோடதும் அதுலேருந்து நம்ம எடுத்த ஸ்பியர் ரெண்டுமே சேம் இது தானே. மொத்த ஹோல் ஸ்பியர்லேருந்து தான் கட் ஸ்பியரையும் நம்ம எடுத்திருக்கோம். அப்போது டென்சிட்டிஸ் வந்து என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். தட் இஸ் மாஸ் பை வால்யூம் ஆஃப் ஹோல் ஸ்பியர் வில் பி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஆஃப் த கட் ஸ்பியர். ஸோ தட் இஸ் எம் டேஷ் பை வி டேஷ். ஸோ எம் டேஷ் என்ன வரும்? எம் பை வி இன்ட்டு வி டேஷ். ஸோ எம்ன்றது டோட்டல் மாஸ், வி டேஷ்ன்றது ஆர் இஸ் ரேடியஸ். நம்ம மறந்துடக்கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆர் இஸ் ரேடியஸ் ஃபார் த கட் ஸ்பியர். ஹோல் ஸ்பியருக்கு 2r. ஸோ வால்யூம் ஆஃப் த கட் ஸ்பியர் என்னது? 4/3 பை ஆர் பவர் 3 வால்யூமு. அண்ட் ஹோலுக்கு என்ன வரும்? 2r கியூப் வரும். ஸோ 4/3 பை 4/3 பை கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வி வில் கெட் வாட்? m/8 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ எம் டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் அவர் அல்டிமேட் கோல்? ஐசி பை ஐ கட் டிவைடட் பை ஐ ரிமைனிங். ரெண்டுமே அபவுட் ஒய் ஆக்சஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த கட் ஸ்பியர் அபவுட் ஒய் ஆக்சஸ், அதுதான் ஐ கட். நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுதான் அந்த கட் பண்ண ஸ்பியர். கட்டாச்சு இல்லையா? நம்ம ரிமூவ் பண்ண போர்ஷன் இது தான். அதோட மாஸ் எம் டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் m/8 கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் ஆக்சஸ்ன்றது எது வழியாக டச் ஆகுது? ஸோ இதுதானே அந்த கட் போர்ஷன். திஸ் இஸ் த ஒய் ஆக்சஸ். அந்த ஸ்பியரை அவுட் சைட் சர்க்கம்ஃபரன்ஸில் டச் பண்ணது பாருங்கள். ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்? பேரலல் ஆக்சிஸ் தியரம் we can யூஸ். இந்த ஒய் ஆக்சஸில் இருக்கக்கூடிய ஐ கட் தட் வில் பி ஈக்குவல் டு ஐ காம் ப்ளஸ் எம் டேஷ் ஆர் ஸ்கொயர். பேரலல் ஆக்சிஸ் தியரம்ன்றது என்னது? சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தட் இஸ் ஐ காம் ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவோம். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன்? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆக்சிஸ்? இட்ஸ் கோயிங் டு பி ஆர். ஸோ அந்த ஆர் நம்ம போட்டுடுறோம். ஸோ எம் டேஷ் ஆர் ஸ்கொயர் வேர் எம் டேஷ் இஸ் த மாஸ் ஆஃப் த கட் ஸ்பியர். ஸோ ஐ காம் என்ன வரும்? 2/5 எம் டேஷ் ஆர் ஸ்கொயர். நம்ம எந்த மாஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இங்கே எம் டேஷ் ஆர் ஸ்கொயர், இங்கே 2/5. ஸோ ஃபைனலாக m/8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா எம் டேஷில்? ஸோ எம் டேஷில் m/8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் ஃபைனல் ஆன்சர் 7/40 mr ஸ்கொயர். ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா? இது வந்து அந்த கட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட்
y axis. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து ரிமைனிங் இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் ரிமைனிங்னா என்னது, கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன். ஸோ ரிமைனிங் போர்ஷனோட இனர்ஷியா இஸ் நத்திங் பட் ஹோல் மொத்தமாக இருக்கும் போது இருக்கக்கூடிய இனர்ஷியா அபவுட் y axis மைனஸ் I cut, that is inertia of the cut sphere about y axis. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ரிமைனிங் பார்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, இந்த ரிமைனிங் பார்ட் யாரு கண்டுபிடிக்கிறோம், we are finding for what, y axis. அதே மாதிரி இதையும் நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், about y axis தான் கண்டுபிடிக்கணும். ஸோ I remaining நம்ம about y axis கண்டுபிடிக்கிறோம். அப்போ கொஸ்டினில் கேட்டது அதுதான். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், about y axis தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ மொத்த ஹோல் ஸ்பியராக இருக்கும்போது வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about y axis, இட்ஸ் அ டைரக்ட் ஃபார்முலா 2/5 m, மொத்த ரேடியஸ் வந்து 2r², கரெக்டாக. அதே மாதிரி கட் பண்ண போர்ஷன் அபவுட் y axis நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 7/40 mr². ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 4r², டேக் இட் காமன் mr² காமனாக எடுத்து எல்சிஎம் எடுத்து ஃபைனலி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 57/40 mr². ஸோ இது வந்து என்னது, ரிமைனிங் பார்ட் அபவுட் விச் ஆக்சிஸ், y axis. இப்போ I cut by I remaining ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், டிவைடட் பை திஸ் கேன்சல் பண்ணுங்கள், 40 யூ வில் கெட் 7/57. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு கரெக்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NEET 2025 எல்லாருமே பக் பண்ண ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து ப்ராப்பரான டேட்டாவோ டயக்ராமோ இந்த கொஷனில் கிடையாது. ஈஸியான கொஷின் தான், பட் ப்ராப்பரான டேட்டாவோ டயக்ராமோ கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் டஃப்பாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தட். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ இந்த ப்ராப்ளமில் பாருங்கள், என்னோட ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன்ஸ் இதில் நான் கொடுத்துருக்கேன் வித் டயக்ராம். ஸோ எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரியும். பட் நிறைய இடத்துல நீங்கள் ஆன்லைன் சொல்யூஷன்ஸ் வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ் வித் டயக்ராம் கிடையாது. ஸோ நான் மட்டும் தான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 cities X and Y are connected by a regular bus service with a bus leaving in either direction every t minutes. Okay, so ரெண்டு X Y ரெண்டு cities இருக்குது. ரெண்டு சிட்டிஸ்க்கு நடுவில் என்ன இருக்குது, ரெகுலர் பஸ் ட்ராவல் இருக்குது. எவ்ரி டி மினிட்ஸ் ஒரு பஸ் வந்து ரெண்டு ஸ்டேஷன்லேருந்து லீவ் ஆக போகுது. ஸோ எக்ஸ்லேருந்து ஒய்க்கும் ஒய்லேருந்து எக்ஸுக்கும் ரெகுலர் இன்டர்வல்ஸ், தட் இஸ் கேபிட்டல் டி டைமில் பஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு லீவ் ஃப்ரம் ஈச் எக்ஸ் அண்ட் ஒய். Okay, a girl is driving scooty with a speed of 60 km/h in the direction of X to Y. Notices that the buses goes past her every 30 minutes in the direction of her motion. அதாவது அந்த பொண்ணு வந்து எக்ஸ்லேருந்து ஒய்யை பார்த்து போகுது. அப்படி போகும்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் அவர் மோஷன், அவள் போகிற டைரக்ஷனில் என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்ரி 30 minutes there is a bus which is leaving. ஓகே, அவளை கிராஸ் பண்ணி போகுதா. அண்ட் எவ்ரி 10 minutes இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் பஸ் வந்து கிராஸ் ஆகுது. சரி, கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ஒய் ரெண்டு சிட்டிஸ்லேருந்து ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் கேபிட்டல் டி டைம்லேருந்து இங்கே ஒரு பஸ்ஸு சைமல்டேனியஸாக ரெண்டு இடத்துலேருந்து டி டைமில் லீவ் ஆகிட்டே இருக்குது. இதில் ஒரு பஸ் லீவ் ஆச்சுன்னா கரஸ்பாண்டிங்காக அதே டைமில் டைம் பீரியட் டி மினிட்ஸில் இன்னொரு பஸ்ஸும் லீவ் ஆக போகுது. ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டு பஸ்ஸும் லீவாகி வந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் ஒரு ஸ்கூட்டியில் ஒரு பொண்ணு போயிட்டுருக்கா ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஷி நோட்டிசஸ் தட் பஸ் போகிற, தட் இஸ் எக்ஸ் டு ஒய் போகிற டைரக்ஷனில் 30 minutesக்கு ஒரு பஸ் வந்து அந்த பொண்ணை கிராஸ் ஆகுது. இப்போ நான் தான் அந்த கேர்ள் வந்து விச் இஸ் கோயிங் வித் 60 km/h நான் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்லேருந்து ஒய்க்கு என்ன ஆகுது, ஒரு பஸ் வந்து கிராஸ் ஆகுது. நான் போகிற டைரக்ஷனில் எக்ஸ் டு ஒய் கிராஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் வரக்கூடிய பஸ் வந்து 10 minutes ஒன்ஸ் வந்து இந்த கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. ஓகே, ஸோ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் த பீரியட் டி ஆஃப் த பஸ் சர்வீஸ். அதாவது கேபிட்டல் டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸஸோட ஸ்பீட் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க, த ஸ்பீட் அசியூம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த பஸ்ஸோட ஸ்பீட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அது எக்ஸ்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பஸ் வேறு, பஸ்னால் சிங்கிள், பஸ்ஸஸ்னால் என்னது, எல்லா பஸ்ஸுமே வந்து சேம் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பஸ்ஸும் ஒரு ஸ்பீடு, அதே ஸ்பீடு, ஒயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதோ அதே ஸ்பீடு. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் பஸ்ஸு ட்ராவல் ஆக போகுது. ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுக்க வேண்டாம். ஸ்டார்ட் ஆகும்போதே என்னது, இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸு. ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்றதை நான் இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். கேர்ஃபுல்லி லிசன் ஹியர்.
In this question, distance between x and y is not given. Will you accept that? X லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, y லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, simultaneously buses for every t seconds அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்களே தவிர they didn't mention what distance between the two buses is not given. X அதாவது cities x and y, xக்கும் yக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கல. அதே மாதிரி calculation அதாவது location of scooty girl is also not given. அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ஸ்கூட்டி போகக்கூடிய டேரக்ஷன் தான், அந்த கேர்ள் ஸ்கூட்டியில் போகிறாங்களா அந்த டேரக்ஷன் எக்ஸ் டு ஒய் போகுதுன்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர கேர்ள் எக்ஸாக்டாக எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுக்கல. ஓகே, அதே மாதிரி the buses are leaving in either directions from x and y cities at every t minutes. ஸோ ரெண்டு சைட்லேருந்து சைமல்டேனியஸாக பஸ் என்ன ஆக போகுது, இட்ஸ் கோயிங் டு லீவ் ஃப்ரம் த டூ சிட்டிஸ் x and y. சரி, இப்போ அடுத்து ஆல்சோ கிவன் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்கூட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 km/h வருதுன்றாங்க ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். அண்ட் த கேர்ள் நோட்டிசஸ் எவ்ரி 30 minutes அண்ட் எவ்ரி 10 minutes த பஸ்ஸஸ் ஆர் கோயிங் டு பாஸ் இன் த சேம் டைரக்ஷன் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். 30 minutesக்கு ஒன்ஸு சேம் டைரக்ஷன்லையும் 10 minutesக்கு ஒன்ஸு என்ன ஆகுது, ஒரு பஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் கிராஸ் ஆகுது. இதுதான் கொடுத்துக்கூடிய டேட்டா. ஓகே, இப்போ இதுக்கான டயக்ராம் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுக்கல. ஆனால் இந்த டயக்ராமை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் அஸ். இஸ் இட் கிளியர்? நம்மளுக்கு வி ஆர் இயர். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்கூட்டி கேர்ள் இது வந்து எக்ஸு, இது வந்து நம்மளுக்கு ஒய், ரெண்டு சிட்டிஸ் எக்ஸ் சிட்டி ஒய் சிட்டி. திஸ் கோயிங் டு பி எக்ஸ் சிட்டி அண்ட் திஸ் கோயிங் டு பி ஒய் சிட்டி. இப்போ இந்த ஸ்கூட்டி கேர்ள் வந்து விச் இஸ் கோயிங் இந்த ஸ்கூட்டி 60 km/h எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஷி இஸ் ட்ராவலிங். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பஸ்ஸு எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பஸ் ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பஸ் ரெண்டு பேருமே சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் ஆகுன்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் எல்லா பஸ்ஸுமே சேம் ஸ்பீடு. இது லெஃப்ட் டு ரைட்டு, அது ரைட் டு லெஃப்ட். என்னதான் டைரக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஸ்பீடோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி சேம். ஸோ இந்த பஸ் வந்து விபி ஸ்பீடு, அப்போ இந்த பஸ்ஸஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இஸ் ஆல்சோ விபி ஸ்பீடு. ஓகே, அதுக்கப்புறம் ஈச் பஸ் இஸ் லெஃப்ட் ஃபார் எவ்ரி கேபிட்டல் டி டைம். கரெக்டாக? ஸோ எவ்ரி கேபிட்டல் டி டைமுக்கு ஒரு பஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு, அதுக்கு பின்னாடி இன்னொரு பஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ விபி ஸ்பீடில் வந்திருக்கு. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் எவ்வளோ இருந்திருக்கும், அதாவது டி டைமில் ஒரு தடவை பஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், டின்னு எடுக்கலாமா? அதே மாதிரி இதுவும் இந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு இதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஒய்லேருந்து வந்துச்சுன்னா செகண்ட் பஸ் பின்னாடியே டி டைம் இன்டர்வெல்லில் என்ன இருக்கும் நம்மளுக்கு வந்திருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பஸ்ஸஸ் டி சொல்லலாமா இல்லையா? இஸ் தட் ரைட் டு சே லைக் தட்? எஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கூட்டி வந்து ஏதோ ஒரு ஜென்ரல் பொசிஷனில் இங்கே இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நடுவில் இருக்குன்னு. இப்போ இந்த நல்லா கவனிங்க, கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாவை பாருங்கள். ஸ்கூட்டி கேர்ள் இஸ் மூவிங் அட் 60 km/h லெஃப்ட் டு ரைட் போயிட்டுருக்காங்க. பின்னாடி இந்த ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆனதுக்கப்புறம், இந்த பஸ்ஸு ஸ்கூட்டியை கிராஸ் ஆனதுக்கப்புறம் பின்னாடி இருக்க பஸ்ஸு கிராஸ் ஆக எவ்வளோ டைம் ஆச்சா கேர்ளுக்கு? 30 minutes. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பஸ்ஸு வந்து இந்த ஸ்கூட்டிகளை கிராஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பஸ் கிராஸ் ஆக எவ்வளோ டைம் எடுத்துச்சான்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 minutes. கரெக்டாக? சரி, இப்போ கொஷினில் வி அஸ்யூம் வாட் போத் த ஸ்பீட்ஸ் ஆஃப் த பஸ்ஸஸ் ஆர் கோயிங் டு பி சேம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சரி, இங்கே முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. இப்போ இந்த பஸ்ஸுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸு டி தானே. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், பஸ்ஸு இந்த போத்த பஸ்ஸாக ட்ராவலிங் வித் வாட் விபி ஸ்பீடு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப் ரெண்டு பேருக்கும் கேபிட்டல் டி அண்ட் டைம் இன்டர்வல் பிட்வீன் டூ திங்ஸ் ஆர் கோயிங் டு பி கேபிட்டல் டி. அதுலேருந்து ஒரு ரிலேஷன் சொல்லலாமா? ஸோ விபி இஸ் நத்திங் பட் வாட் டி பை டின்னு சொல்லலாமா? ஸோ டின்றது என்னது, விபி இன்டூ டி. கேன் ஐ ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன்? எஸ், ஐ கேன் ரைட். அதாவது ரெண்டு பஸ்ஸுக்கு நடுவில் வந்து எவ்வளோ டைம் இன்டர்வல் இருக்குது, கேபிட்டல் டி டைம் இன்டர்வல், ரெண்டு பஸ்ஸும் கேபிட்டல் டி விபி ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் வில் பி டி. அந்த டியை நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பஸ்ஸஸ் விபி இன்டூ டி சொல்லலாமா இல்லையா? கேன் ஐ டூ லைக் தட்? எஸ், ஐ கேன் ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் டி இஸ் ஈக்குவல் டு விபி இன்டூ டி. இஸ் திஸ் கரெக்ட்? எஸ், இட் இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது கவனிங்க. நம்மளுக்கு இப்போ நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, கன்சிடர் பஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேவ் ஜஸ்ட் பாஸ் த ஸ்கூட்டி. அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு பஸ் வருது கேர்ளுக்கு. இப்போ நான் தான் கேர்ள் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பஸ்ஸு ஆப்போசிட்டில் வருது, பின்னாடிலேருந்து ஒரு பஸ்ஸு வந்துட்டுருக்கு. இப்போ கவனிங்க, நம்ம பின்னாடிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு தட் இஸ் எக்ஸ்லேருந்து ஒய்யை பார்த்து போதில் பஸ்ஸு, அதுக்கான ரிலேஷன் எழுதிடலாம். அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸுக்கு ஒரு ரிலேஷன் எழுத முடியும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண ஈஸியாக ஆன்சர் வந்துடும். எப்படி வருதுன்னு பாருங்கள். கன்சிடர் பஸ் ஃப்ரம் லெஃப்ட் ஹேவ் ஜஸ்ட் கிராஸ் த ஸ்கூட்டி. இப்போ இதுதான் நம்ம ரிலேட்டிவ் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் யார் அப்ளை பண்ண போகிறோம்,
நல்லா கவனிங்க. ரிலேட்டிவ் மோஷன் we are going to apply with respect to the girl. ஓகே, அந்த ஸ்கூட்டி கேர்ள் இருக்காங்களா, அதுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ we are going to what we are going to do, VBS கண்டுபிடிக்க போகிறோம். VBSனா என்னென்னா, ஸ்கூட்டியில் இருந்து நம்ம பஸ்ஸை பார்த்தோன்னா என்ன ஸ்பீட் இருக்குமோ அந்த ஸ்பீடு தான் என்னது இந்த VBS ஸ்பீடுன்றது. இது நீங்கள் கான்செப்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸ்கூட்டியில் இருந்து நான் பியை பார்த்தேன்னா இந்த ஸ்பீடு தான் இருக்கும். ஸோ VBS இஸ் ஈக்குவல் டு VB மைனஸ் VS. ஸோ VSன்றது எவ்வளோ, ஸ்கூட்டியோட ஸ்பீடு ரைட் சைடில் பார்த்து போகிறனால ஸ்கூட்டியோட ஸ்பீடு எவ்வளோ, ப்ளஸ் 60 km/h, கரெக்டாக. ஸோ நம்ம VS இருக்கிற இடத்துல என்ன போட்டிருக்கோம், 60 km/h ப்ளஸ் தான் வரும், ஏன்னா ரைட் சைடில் பார்த்து போகுது. இப்போ VBயும் ரைட் சைடில் பார்த்துட்டு போகுது. எஸ் ஆர் நோ, the bus is also going towards right. ஸோ இதுவும் என்னது பாசிட்டிவ். இஸ் தட் ரைட்? ஸோ VBS ஓட வேல்யூ என்ன வருது, ப்ளஸ் VB மைனஸ் 60. இஸ் திஸ் கிளியர்? எஸ். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஸ்கூட்டிலேருந்து பஸ்ஸை பார்க்க போகிறோம், கரெக்டாக. அப்போது நான் வந்து ஸ்கூட்டிலேருந்து பஸ்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னா ஸ்கூட்டி வில் பி டேக்கன் அஸ் வாட், ரெஸ்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்கூட்டிலேருந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸ்கூட்டிலேருந்து பஸ்ஸோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஸ்கூட்டி ஷுட் பி டேக்கன் அஸ் ரெஸ்ட். ஸோ ஸ்கூட்டி இஸ் டேக்கன் அஸ் வாட், ரெஸ்ட்டு. ஸ்கூட்டி ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு. அதுக்கு பின்னாடி இருக்க பஸ் என்னவா இருக்குது, திஸ் இஸ் த செகண்ட் பஸ் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பேக். ஸோ நல்லா கவனிங்க, இந்த ஸ்கூட்டி இஸ் இயர், இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு போனதுக்கப்புறம் ரெண்டாவது பஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் இன்டர்வல் வந்துச்சு, இட்ஸ் கோயிங் டு பி 30 minutes தானே. ஸோ ஃபஸ்ட்டு பஸ் கிராஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது பஸ் கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுச்சு, அந்த ரெண்டாவது பஸ் கிராஸ் ஆக 30 minutes. எவ்வளோ டிஸ்டன்ஸு, டி டிஸ்டன்ஸ் தானே. எவ்வளோ ஸ்பீடு, VBS ஸ்பீடில் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இஸ் தட் ரைட்? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே 3 பேர் இருக்காங்க. தட் இஸ் ஸ்கூட்டிலேருந்து நம்ம பின்னாடி வர பஸ்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எந்த டைமை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நான் தான் ஸ்கூட்டி, இதான் ஃபஸ்ட்டு பஸ், என் பக்கத்தில் ஃபஸ்ட்டு பஸ் இருக்குது, பின்னாடி வரக்கூடிய பஸ்ஸு என்னை க்ராஸ் பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஐ ஆம் த ஸ்கூட்டி, நான் தான் பஸ்ஸஸை பார்க்குறேன். அப்போ VBS இஸ் த ஸ்பீட் விச் ஐ அப்சர்வ். ஸ்கூட்டிலேருந்து பஸ்ஸை பார்க்கக்கூடிய ஸ்பீடுன்றது VBS. எஸ், நான் ரெஸ்ட்டில் இருக்கிறேன். இப்போ நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு பஸ்ஸு என் முன்னாடி இருக்குது, பின்னாடி வர பஸ்ஸு அந்த இன்ஸ்டன்ட்டில் நான் கால்குலேட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அ ஸ்கூட்டி கேர்ள், திஸ் இஸ் அ ஃபஸ்ட் பஸ். அதுக்கு பின்னாடி வர பஸ்ஸுக்கும் நடுவில் இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், டி டிஸ்டன்ஸ் இருக்கும். எவ்வளோ மினிட்ஸ் கழிச்சு கிராஸ் ஆக போகுது, கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கல்ல 30 minutes கழிச்சு கிராஸ் ஆக போகுது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நல்லா கவனிங்க, VBS இஸ் நத்திங் பட் வாட், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணணும், டி டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணணும், எவ்வளோ டைமில், 30 minutesல. ஸோ வாட் வி கேன் ரைட், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா D ஈக்குவல் டு VBS அப்புறம் 30 minutes. ஸோ VBS அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், VB மைனஸ் 16. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. எல்லாருக்கும் புரியுதா? இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் யூ கேன் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்பீடு. இப்போ அடுத்து கவனிங்க, இது பின்னாடிலேருந்து வர்றது. இப்போ அடுத்து முன்னாடி வர கேஸ்லேயும் நான் 2 பஸ்ஸு போட்டிருந்தேன்ல, அதில் ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பஸ்ஸு என்கிட்ட வந்துடணும். அதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸு கிராஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கணும். இந்த பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள் டயக்ராம். திஸ் இஸ் த ஸ்கூட்டி கேர்ள் விச் இஸ் அட் ரெஸ்ட். ஏன்னா இந்த கேர்ள் தான் என்ன பண்ண போகுது, ஸ்கூட்டி கேர்ள் தான் ஸ்கூட்டிலேருந்து நம்ம பஸ்ஸை பார்க்க போகிறோம், ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய பஸ்ஸு. அப்போ எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும், VB டேஷ் மைனஸ் VS. பட் VB டேஷ்ன்றது ஆப்போசிட் டைரக்ஷனில் வருதுல்ல, லெஃப்ட்டில் பார்த்து வருதுல்ல. அப்போ VB டேஷ்னு என்ன எடுக்கணும், ப்ளஸ் எடுக்கணும் மைனஸ் எடுக்கணும். VB டேஷ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பஸ் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸோட வெலாசிட்டி. அது என்னது, லெஃப்ட் சைடில் பார்த்து வரனால மைனஸ் VB அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அதில் வந்து மைனஸை காமனாக எடுத்துருங்க, யூ வில் கெட் திஸ். சரி, இப்போ நான் ஸ்கூட்டிலேருந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பஸ்ஸை பார்க்க போகிறேன். அப்போது ஸ்கூட்டி வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு எடுத்துக்கணும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பஸ் விச் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் அஸ். பின்னாடி வர பஸ்ஸு கரெக்டாக அந்த கேர்ளுக்கும் அந்த பஸ்ஸுக்கும் ஒரே இடத்துல இருந்த மாதிரி எடுத்தால் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் Dன்றதை நம்மளால் சொல்ல முடியும் எக்ஸாக்டாக. ஸோ இந்த பஸ்ஸு கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பஸ்ஸு வர்றதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுக்குது, 10 minutes எடுக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் எழுதலாம், VBS is nothing but what, VB minus VBS is the, அதாவது ஸ்கூட்டிலேருந்து பஸ்ஸை பார்க்கும்போது இதான் ஸ்பீடு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், இங்கே இந்த செகண்ட் பஸ் இதை கிராஸ் பண்ணணும், டி டிஸ்டன்ஸு எவ்வளோ டைம் எடுக்குது, அதுக்கு 10 minutes எடுக்குது. ஸோ D ஈக்குவல் டு வாட் யூ வில் கெட், ஸோ D ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள்,
VBS இருக்க இடத்துல VB plus 16 வரும். ஸோ டியோட வேல்யூ வில் கெட் அஸ் திஸ். ஸோ இதுதான் என்ன தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது பிகினிங்கில் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துச்சா நம்மளுக்கு கவனிங்க. ஸோ இந்த ரெண்டு பஸ்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் எவ்வளோ டி தானே, ஒரு பஸ்ஸுக்கு நடுவில் டி இஸ் த டைம் பிபி. ஸோ அதுலேருந்து டி இஸ் ஈக்குவல் டு பிபி இன்ட்டு டின்னு எழுதலாமா? எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ இதுலேருந்து ஒரு எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக செகண்ட் எக்ஸ்பிரஷன், இது தேர்ட் எக்ஸ்பிரஷன். இந்த ஈக்குவேஷன் 1 2 3 மூணுமே சேர்த்துக்கலாமா? எஸ். ஸோ மூணுமே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? டி இஸ் ஈக்குவல் டு பிபி டி ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்தது. அதே மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டாவது, இதுலேருந்து மூணாவது. நம்ம ஸ்பீடை பற்றி தான் கவலைப்படுறோம். ஸ்பீடை பற்றி கவலைப்படுறதுனால இந்த மைனஸ் சைன் டசன்ட் மேட்டர். இங்கே வந்து மைனஸ் இருக்குல்ல, ஆனால் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் போட்டிருக்க மாட்டேன். இங்கே மைனஸ் ஆக்சுவலி வந்திருக்கணும், பட் மைனஸ் டசன்ட் மேட்டர் பிகாஸ் ஸ்பீடு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்பீடுன்றது மேக்னிடியூட், ஸோ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேவா? ரைட். ஸோ வி காட் திஸ் 3 எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஈக்குவேட் தீஸ் 2 எக்ஸ்பிரஷன்ஸ். இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அதுலேருந்து எனக்கு விபி கிடச்சிருது. விபியோட வேல்யூ எவ்வளோ? 120 km/hன்னு கிடச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? கொஷினில் வேறு என்ன கேட்டிருந்தாங்க? விபி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டி கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்பிரஷன்ஸை கம்பேர் பண்ணுறேன். ஸோ விபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டி என்ன கிடைக்கும்? ஃபைனலி வில் கெட் டி as what? 15 minutes. Is it clear? So this is a standard way of solving. ஓகே, இந்த ப்ராப்ளமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸுக்கும் ஒய்க்கு நடுவில் இருக்கக்கூடிய சிட்டிஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொடுக்கல, ஸ்கூட்டி எங்கே இருக்கிறதுன்றதையும் கொடுக்கல. அப்போ இந்த ப்ராப்ளமை டயக்ராம் போட்டிங்கன்னா தான் தப்பு இல்லாமல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். நீட் 2025 நம்மளுக்கு வந்து கிளாஸ் 11 ப்ராப்ளம் லாஸ் ஆஃப் மோஷன் பேஸ் பண்ணது வித் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெட்ஜ் பேஸ்டு ப்ராப்ளம். இது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஃபுல் சொல்யூஷன் பாருங்கள் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வருது. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ தேர் ஆர் 2 இன்க்ளைன் சர்ஃபேஸ் ஆஃப் லென்த் வந்து எல். ஸோ 2 இன்க்ளைன் சர்ஃபேஸ் இருக்குது. ரெண்டோட லென்த்துமே என்னென்னா எல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அண்ட் சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 45 வித் ஹாரிசாண்டல். ஸோ ஹாரிசாண்டலோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா 45 ஆங்கிள் வித் ஃபார் த இன்க்ளைன் சர்ஃபேஸ். ஒன் ஆஃப் தெம் இஸ் ரஃப் அண்ட் அதர் இஸ் பர்ஃபெக்ட்லி ஸ்மூத். ஸோ ஒரு இது ரஃபாக இருக்குது, இன்னொரு இது ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்கான்? த கிவன் பாடி டேக்ஸ் 2 times as the time to slide down on the rough surface then on the smooth surface. ஸோ ரஃப் சர்ஃபேஸில் இருக்க டேக் பண்ணுற டைம் வந்து 2 times that of what? ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? இவன் கொடுத்துருக்க டேட்டாவை ரஃப் சர்ஃபேஸில் மேலேருந்து ஸ்லைட் ஆகக்கூடிய டைம் எவ்வளோ லென்த்து ஸ்லைட் ஆகணும்? எல் இஸ் த லென்த். நம்ம இங்கே டீன்னு எடுத்திருக்கோம். ஓகே, தட் டசன்ட் மேட்டர். எல்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை டீன் கூட எடுக்கலாம். ஸோ த டைம் டேக்கன் ஃபார் த ரஃப் சர்ஃபேஸ் இஸ் 2 times த டைம் டேக்கன் ஃபார் த ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ தட் இஸ் த ஐடியா இயர். ஓகே, கொடுத்துருக்கான் டேட்டா. Next, the coefficient of kinetic friction mu k between the object and the rough surface is close to என்னன்னு சொல்லி கேட்குறான். So what is coefficient of kinetic friction? That is the important part. So எப்படி கண்டுபிடிக்கின்றதை பாருங்கள். இட்ஸ் வெரி ஈஸி. டைம் இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு 2 சர்ஃபேஸையும் ட்ரா பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ஸ்மூத் சர்ஃபேஸ். இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? ஏபி டிஸ்டன்ஸ், இது சிடி டிஸ்டன்ஸ். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? ரெண்டுமே இன்க்ளைன் சர்ஃபேஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் இல்லையா? ஸோ ஏபி இந்த லென்த்தும் சிடி இந்த லென்த் ரெண்டுமே நான் என்ன எடுத்திருக்கேன்? டின்னு எடுத்திருக்கேன். கொஸ்டினில் எல்ன்னு கொடுத்துருக்கேன், டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ இப்போ மியூக்கு என்னன்னு கேட்குறான். ஸோ இதில் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன் இன் கேஸ் ஆஃப் ஸ்மூத் சர்ஃபேஸ் என்ன வரும் அப்படின்னா ஜி சைன் தீட்டா. இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா வித் ஹாரிசாண்டல், எவ்வளோ ஆங்கிள்? 45 டிகிரி. இதுவும் என்னது? 45 டிகிரி. ரெண்டுத்துக்கும் சேம் ஆங்கிள்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தா நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ரஃப் சர்ஃபேஸில் ஆக்சிலரேஷன் என்னவா இருக்குன்னா ஜி சைன் தீட்டா மைனஸ் ஜி மியூ காஸ் தீட்டான்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இது. யூ ஷுட் நோ திஸ். இதுக்கு ஜி சைன் தீட்டா, திஸ் இஸ் ஆக்சிலரேஷன். இப்படி இறங்குது இல்லையா, அதோட ஆக்சிலரேஷன் ஐ ரிட்டன் இயர். அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம குயிக்காக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். ஸோ ஜி சைன் தீட்டாவும் சரி, ஜி சைன் தீட்டா மைனஸ் ஜி மியூ காஸ் தீட்டா ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன்ஸ்னால நம்ம ஆல்ரெடி படித்த எஸ் இஸ் ஈக்குவல் டு ½ AT² ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு எழுதலாமா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? டி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், இல்லைனா எல் டிஸ்டன்ஸ். ½ AS TS². திஸ் இஸ் அ டைம் டேக்கன் டு ஸ்லைட் ஃப்ரம் மேலேருந்து கீழே TS. அதே மாதிரி ரஃப் சர்ஃபேஸ்க்கு இதே ஈக்குவேஷன் எழுதுனா என்ன வரும்? ½ AR TR². ஸோ ரெண்டுலையுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டி தான் கவர் பண்ணணும். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் பாருங்கள். அட் த சேம் டைம் இது ரெண்டுமே டியாக இருக்குல்ல,
dr இருந்தால் ஈக்குவேட் பண்ணலாம்ல, எஸ் ஆர் நோ? ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள், இல்லை ரேஷியோஸ் போடுங்க. ஸோ ts ஸ்கொயர் டிவைட் பை tr ஸ்கொயர் ரெண்டுத்துக்கு ரேஷியோ போட்டிங்கன்னா யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ கொஸ்டினில் tr வந்து 2 times tsன்னு கொடுத்துருக்கான். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/t, ts கேன்சல் ஆகிடும், 1/2 யூ வில் கெட் விச் இஸ் நத்திங் பட் 1/4. இப்போ நம்மளுக்கு ரைட் சைடில் ar அண்ட் as சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? arன்றது g sin θ மைனஸ் g mu cos θ, இந்த as வந்து g sin θ இல்லையா? நியூமரேட்டர் டினாமினேட்டரில் எது கேன்சல் ஆகும்னா g is going to get cancel. ஸோ 1 minus mu cot θன்னு வரும், 1 minus mu cot θன்னு. இங்கே நம்மளுக்கு θ 45, cot 45 is nothing but inverse of tan 1 by tan 45, tan 45 1, so you will get 1. So cot 45 it's going to be 1. Okay, so அதுக்கப்புறம் cross multiply பண்ணுங்க, you can get the mu value as what? 3/4. So option is going to be A, 0.75 தான் ஆன்சர். ஓகே, இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம்ல உங்களை மீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா கிளாஸ் 11 NEET 2025 வந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி பேஸ்டு லைக் ஜங்ஷன் டெம்பரேச்சர் பற்றி கேட்க போகிறான். ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் வந்து ஒரு ப்ராப்ளம் இது. கண்டிப்பாக இது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். ஜென்ரலாக 2 ராட் வச்சு உள்ள ஒரு ப்ராப்ளம் தான் வரும். பட் இதில் 3 ராடு கொடுத்துருக்கேன் அண்ட் இட்ஸ் வெரி லென்த்தி ப்ராப்ளம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றது நம்ம குயிக்காக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ இப்போ கவனிங்க, 3 identical heat conducting rods are connected in series. 3 identical rods are connected in series ன்னு கொடுத்துருக்கான். அதுக்கு டயக்ராமும் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஒரு எண்டு, இது வந்து ஒரு எண்டு, நடுவில் 3 ராட்ஸ் இருக்கா, 2K, K, 2K. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி இதுக்கு 2K, இதுக்கு K, இதுக்கு 2K. ஓகே, ஸோ டோட்டலாக 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 தான் நான் பிரிச்சிருக்கேன். கொஸ்டினில் அதுதான் கொடுத்துருக்கான். ஆனால் ஐடென்டிக்கல் ராட்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஐடென்டிக்கலாக ஜென்ரலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐடென்டிக்கல்னால் எல்லாத்துலேயும் ஐடென்டிக்கல்னு அர்த்தம். தட் இஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், லென்த், ஏரியா எல்லாத்துலேயுமே ஐடென்டிக்கல் தான் நம்ம ஐடென்டிக்கல் சொல்லுவோம், கரெக்டாக? ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா பாருங்கள், இந்த மெட்டீரியலுக்கு 2K தெர்மல் கண்டக்டிவிட்டி, இதுக்கு K, இதுக்கு 2K, இது இட்ஸ் நாட் ஐடென்டிக்கல். ஓகே, இதில் பாருங்கள் இவங்க 3 பேருமே ஐடென்டிக்கல் சொல்ல முடியாது. ஸோ தே ஹேவிங் திஸ் டிஃப்ரெண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இங்கே எதை நம்ம ஐடென்டிக்கல்னு எடுத்துக்கணும்னா ஏரியா. ஸோ பாருங்கள், இதோட ஏரியா அண்ட் இதோட ஏரியா, எல்லாரோட ஏரியாவும் இந்த சேம். அதே மாதிரி லென்த்தையும் நம்ம சேம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஐடென்டிக்கல் கொடுத்ததை நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு சொல்ல முடியாது ஐடென்டிக்கல்னு, பட் லென்த் அண்ட் ஏரியாவுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் வி கேன் சே, 3 பேருக்குமே A1, A2, A3 3 பேருக்குமே சேம் ஏரியா. ஐடென்டிக்கல் ராட்ஸ்ன்னு கொடுத்தனால ஏரியா சேம் அண்ட் லென்த் ஆல்சோ எல்லாருக்குமே என்ன எடுத்துக்கலாம், சேம் length அப்படின்னு சொல்லி we can take. So rods on the sides as a thermal conductivity of 2K while that in the middle as a thermal conductivity K. Questionல கொடுத்திருக்கான். So the left end of the combination is maintained at 3T and on the right at T. So left end வந்து 3T temperature and right end வந்து T temperature. The rods are thermally insulated from outside. அதாவது எதுக்கு thermally insulated from outside? இந்த 3 ராடையும் thermally insulated from outsideனா சரௌண்டிங்கில் எந்த ஒரு ஹீட்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு தெர்மலி இன்சுலேட்டட். ஓகே, ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து 3T பவுண்ட்ரி, சரௌண்டிங்கில் எந்த ஹீட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலைன்னா தான் நம்ம அப்ளை பண்ணுற கான்செப்ட் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இன் ஸ்டெடி ஸ்டேட் த டெம்பரேச்சர் அட் லெஃப்ட் ஜங்ஷன் இஸ் T1. அதாவது இந்த ஜங்ஷன் லெஃப்ட்டில் இருக்க ஜங்ஷன் T1, ரைட்டில் இருக்க ஜங்ஷன் T2. ஸோ T1/T2 ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ லெட்ஸ் see எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து ஒரு டைரெக்டான கொஸ்டின் தான், இதில் எதுவும் மிஸ்ட்ரி கிடையாது. பட் இது எப்படி பண்ணுன்ற ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஐ வில் சே தட் இந்த 2 ஜங்ஷன் எடுத்துக்கலாமா, அதாவது ஸ்டெடி ஸ்டேட்னு கொடுத்துருக்கான். ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன அர்த்தம்னா தி ஹீட் என்ட்ரிங் த்ரூ திஸ் ஜங்ஷன். ஸோ இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது என்ன ஹீட்டோ வெளியில் வரதும் அதே ஹீட்டு தான். ஹீட் கரண்ட் தட் இஸ் Q/Tன்னு சொல்லுவோம். ஹீட் கரண்ட்டுன்றது தான் கேபிட்டல் H. அதுக்கு ஸ்டாண்டர்டாக ஃபார்முலா இருக்குது KA/ΔT/Lன்ட்டு. ஸோ அந்த ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எதுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் தீஸ் 2 டேர்ம்ஸ். ஓகே, இந்த 2 ஜங்ஷனுக்கு பண்ண போகிறேன். தட் இஸ் 3Tக்கும் T1க்கும் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் த தெர்மல் கண்டக்டிவிட்டினா 2K, ஏரியா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி A, லென்த் வந்து L இந்த இடத்துல அண்ட் 3T - T1. அதே மாதிரி இதில் என்ட்ராகக்கூடிய ஹீட்டு தான் இதுலேயும் என்ட்ராகும். ஸோ திஸ் H இஸ் ஈக்குவல் டு திஸ் H ஆல்சோ. ஸோ அப்போ இதுக்கு 2 பண்ணிங்கன்னா என்ன வரும், K × A T1 - T2 டிவைடட் பை L. அதே மாதிரி இதுக்கு பண்ணோன்னா யூ வில் கெட் த சேம் திங், தட் இஸ் 2KA T2 - T divided by L அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகே, ஸோ வி காட் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது கவனிங்க. இதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த 3 ராடையும் சேர்த்து ஈக்குவலண்ட் K ஈக்குவலண்ட்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 3மே தனித்தனியாக சீரீஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து ஈக்குவலண்ட். நம்ம எப்படி வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு சாப்டர், எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் 3 ரெசிஸ்டர் சீரீஸில் இருந்தால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம்ல,
அதே மாதிரி இது வந்து கேன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 பேருக்கும் சேர்த்து ஈக்குவலண்ட்டாக ஒரு கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதில் முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. இந்த 3 பேருக்கும் சேர்த்து we are going to find a k equivalent. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ, வாட் இஸ் த ஈக்குவலண்ட் லென்த்? இது எல், இது எல், இது எல். அப்போ டோட்டலாக சேர்த்து எவ்வளோ லென்த் இருக்கும்? லென்த் வந்து 3L. அதே மாதிரி எல்லாருக்குமே ஏரியா வந்து என்னது, ஏ தான். அப்போது இங்கே என்னது, சீரீஸில் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ஏரியா வந்து திரும்ப ஈக்குவலண்ட் ஏரியாவே நம்ம என்ன எடுக்கணும், ஏ தான் எடுக்கணும். லென்த்து மட்டும் ஆட் ஆகுது. ஏரியா வந்து சீரீஸில் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஏன்னு எடுத்துப்போம். ஏன்னா 3மே ஐடென்டிக்கல். ஏ இஸ் த ஏரியா வி கேன் டேக். ஓகே, கே ஈக்குவலண்ட் இஸ் த ஈக்குவலண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இது 3 பேருக்கும் 2K இருக்குது. நம்ம ஈக்குவலண்ட்டாக கே ஈக்குவலண்ட் எடுத்துக்கலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் இதோட ஈக்குவலண்ட் தானே இது. அப்போது இதில் ஹெச் ஹீட் இது வழியாக ஹீட் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா ஈக்குவலண்ட் வழியாகவும் எவ்வளோ ஹீட் பாஸ் ஆகணும், அதே ஹெச் ஹீட் தானே. ஸோ நான் ஐ கேன் ரைட் வாட், ஹெச் இஸ் நத்திங் பட் கே ஈக்குவலண்ட், ஏ இஸ் த ஈக்குவலண்ட் ஏரியா 3T - T. தட் இஸ் இந்த ஜங்ஷனில் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது 3T, இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது T. ஸோ 3T - T டிவைடட் பை எவ்வளோ லென்த், ஈக்குவலண்ட் லென்த்து. திஸ் லென்த் இஸ் நத்திங் பட் 3L. ஸோ அதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 பேரையும் வச்சு 3 எக்ஸ்பிரஷன் எழுதிருக்கோம்ல, இது வந்து ஈக்குவேஷன் 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இதை நான் வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். சொல்ல போனால் நம்மளுக்கு பேசிக்காக நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம். ஈக்குவலண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், ஹெச்சுக்கு அண்டு தனித்தனியாக உள்ளதுக்கு சேர்த்து ஒரு எக்ஸ்பிரஷன் 1 and 2. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த கே ஈக்குவலண்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம் கே ஈக்குவலண்ட் எப்படின்னு. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத லெட்ஸ் ட்ரை டு டூ. கவனிங்க. ஸோ கே ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியணும்னா, இது மாதிரி ராடு கான்செப்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் முக்கியமான படிச்சிருப்பீங்க, விச் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். எப்படி வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருக்கோம்ல, ரெசிஸ்டர் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில், அது மாதிரி இது வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு L/KA. ஓகே, இப்போ இந்த 3 ராடுமே சீரீஸில் இருக்கிறனால வாட் ஐ கேன் ரைட், 3 ராடுமே சீரீஸில் இருக்கிறனால என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா தெர்மல் ரெசிஸ்டன்ஸை? எஸ், ஐ கேன் ஆட். R1, R2, R3 மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். தட் இஸ் த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். அதாவது R1, R2, R3 ஈக்குவலண்ட் இது. ஸோ ஈக்குவலண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜென்ரல் ஃபார்முலா வந்து L/KAன்றது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ ஈக்குவலண்ட்டுக்குன்னு என்ன வரும், வாட் இஸ் த ஈக்குவலண்ட் லென்த் வி ஆர் ஹேவிங் 3L. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டயக்ராம் படி லென்த் வந்து 3Lன்னு எடுத்துக்கணும் ஈக்குவலண்ட்டுக்கு. ஏரியா வந்து ஏ தான். ஈக்குவலண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி கே இருக்கிறத நான் என்ன பண்ணணும், கே ஈக்குவலண்ட். ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் போட்டேன் நான். இப்போ அடுத்த R1க்கு என்ன வரும், L/ லென்த் வந்து L தான், தெர்மல் கண்டக்டிவிட்டி 2Kன்னு கொடுத்துருந்தான். ஸோ 2K × A. அதே மாதிரி நடுவில் இருக்கிறதுக்கு என்ன வரும், L/KA. இதுக்கு என்ன ஒரு R3, L/2K × A. ஸோ வி காட் ஆல் த எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், அடுத்து 2 பக்கம் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணலாமா? இந்த L வந்து 2 பக்கம் காமனாக எடுங்க கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனலி K ஆல்சோ வில், K கேன்சல் ஆகாது, மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும், L and A. ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் திஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 4/2K. ஃபைனலாக K ஈக்குவலண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. வாட் இஸ் த K ஈக்குவலண்ட் வேல்யூ, 3K/2. ஸோ K ஈக்குவலண்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சார் இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணணுமா? எஸ், அதனால தான் சொன்னேன் இந்த ப்ராப்ளம் லென்த்தி ப்ராப்ளம். பட் ஸ்டெப்ஸில் மாற்றமே இல்லை. நீங்கள் 4-5 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதே ஸ்டெப்ஸ் தான் எல்லாத்துலேயும் ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சீரீஸ் ராடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் 1 எழுதணும். 3 டேர்ம்ஸ் இட் ஹவ் பீன் இன்க்ளூடட். அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு H வேல்யூ எழுதணும், ஈக்குவேஷன் 2. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய K கண்டுபிடிக்கிறதுக்கு வி யூஸ் டு வாட், தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் ஆஃப் சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட். அதிலிருந்து நம்மளுக்கு K ஈக்குவலண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். என்னோட அல்டிமேட் கோல் என்னது, T1 and T2 ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த T1 கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்றதை கவனிங்க. எனக்கு வேண்டியது என்னது, T1. கரெக்டாக? அப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இதில் T1 இருக்கா, இதில் பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் T, இங்கே T1 இல்லை, T2 இல்லை. ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் T1 and T2. ஸோ இதுவும் H தான், இதுவும் H தான். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நான் ஈக்குவேட் பண்ணலாமா, நீங்கள் தான் இதை சொல்லணும். ஸோ இதுவும் Hனா இதுவும் H தான். ஸோ ஐ கேன் ஈக்குவேட் தீஸ் 2. அப்படி ஈக்குவேட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் கம்பேரிங் 1 and 2 ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ராட் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவலண்ட். ரெண்டுமே Hனால ஐ கேன் கம்பேர் இட். அப்படி கம்பேர் பண்ணால் என்ன வரும், AA இஸ் கோயிங் டு கெட் கேன்சல். ஆல்ரெடி K ஈக்குவலண்ட் 3K/2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகிடும், the terms are going to get cancel. Okay, KK is going to get cancelled. Finally, no, you will get this term, cross multiply பண்ணுங்க. That is, take the terms to the another side. You will get T1 as what, 5T/2. இதே மாதிரி இப்போ நான் என்ன எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டேன், இதையும்
இதையும் எடுத்துருந்தேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு T2 வேணும். அப்போ இதை எடுக்கிறதோட பெட்டர் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, T2 இந்த எக்ஸ்பிரஷன் ஹெச்சுக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் ஹெச்சும் ஈக்குவேட் பண்ணலாமா? அப்படி ஈக்குவேட் பண்ண போகிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு T2 கண்டுபிடிக்க ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 அந்த தேர்டு ராடோடது, அதுக்கப்புறம் இது ஈக்குவலன்ட். ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ண போகிறேன். திரும்ப அதே ப்ரொசீஜர், K ஈக்குவலன்ட் 3K/2 டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் ரீஅரேஞ்ச் த டேர்ம்ஸ். T2 ஓட வேல்யூ 3T/2ன்னு கிடைக்குது. கொஷின்லாம் கேட்டிருந்தான் T1/T2 தானே கேட்டிருந்தான். அப்போ டேர்ம்ஸ் திங்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலி யூல் கெட் வித் வாட் 5/3 which is option 4. ஸோ இந்த ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம்ல உங்களை மீட் பண்ணுறேன். இது வந்து கிளாஸ் 11 பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான். NEET 2025 கேட்டது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம், லேடர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக CBSE NEET JEE எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டாக கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்கான்றது ஃபஸ்ட்டு we will see. யூனிஃபார்ம் ராட் நம்ம கிட்ட இருக்குது. மாஸ் வந்து 20 kg, லென்த் வந்து 5 மீட்டர். லீன்ஸ்னா சாஞ்சிருக்கு. ஓகே, அகெயின்ஸ்ட் அ ஸ்மூத் வெர்டிக்கல் வால், ஒரு ஸ்மூத் வெர்டிக்கல் வால் மேலே சாஞ்சிருக்கு அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் இட். அப்படின்னா என்ன அர்த்தம், வாலுக்கும் ராடுக்கும் எவ்வளோ இருக்குது, 60 டிகிரி இருக்குது. த அதர் எண்ட் ரெஸ்ட் ஆன் அ ரஃப் ஹாரிசாண்டல் ஃப்ளோர். பட் ஆனால் ஹாரிசாண்டல் ஃப்ளோர் வந்து ரஃப்பாக இருக்குது, வெர்டிக்கல் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தட் த ஃப்ளோர் எக்ஸர்ட்ஸ் ஆன் த ராட் இஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது ஃப்ளோரில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜியோட வேல்யூ 10ன்றது தே ஆஸ்க்ட் அஸ் டு டேக். அவன் கொடுத்துட்டான் கொஸ்டினில் ஜி வந்து 10, அப்போ நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா 9.8 தான் வி ஷுட் யூஸ். ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம்ல என்னது, ஸோ திஸ் இஸ் த வெர்டிக்கல் வால். ஸோ வெர்டிக்கல் வால்ன்றது கொடுத்துருக்க வால் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்மூத் வால், கரெக்டாக. அண்ட் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ்ன்றது இட்ஸ் கோயிங் டு பி அ ரஃப் சர்ஃபேஸ். இப்போ இந்த ராட் வந்து லீன் ஆயிருக்கு, எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தான், 60 டிகிரி வித் அ வெர்டிக்கல் வால். ஸோ திஸ் இஸ் த 60 டிகிரி வித் அ வெர்டிக்கல் வால். இப்போ ஹாரிசாண்டலோட ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதை எடுத்திருப்போம், இதை எடுத்திருப்போம். பட் ஆக்சுவலி இட்ஸ் மேக் 60 டிகிரி இயர். ஓகே, இப்போ இது 60னா இது வந்து என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 30யாக இருக்கும். வித் வெர்டிக்கல் வால் 60 மேக் பண்ணுது. நம்ம அதே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் 60. இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஒரு ஃபோர்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குவான்டிட்டி ஆங்கிள் ஏதாவது கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட் வி நீட் டு டூ இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த ராடுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ராட் ஐ எம் கோயிங் டு draw. So this is the rod. இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன அர்த்தம்னா, ராடு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை பற்றி சொல்கிறது பேர் தான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இதுதான் ராடு. இப்போ இந்த ராடு மேலே கரெக்டாக சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் இந்த வெயிட். இப்போ மாஸ் ஆஃப் த ராட் வந்து எம் அப்படின்னா டவுன்வர்டு பார்த்து என்ன ஆக்ட் ஆகும், கரெக்டாக சென்டர் ஆஃப் த ராடில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லை சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லலாம், அங்கே வந்து எம்ஜி ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ வேறு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா, இது வந்து கான்டாக்ட் இருக்குது இல்லையா. ஸோ வாலுக்கும் ராடுக்கும் கான்டாக்ட் இருக்கிறனால டுவர்ட்ஸ் த ராடை பார்த்து N2 அப்படின்ற ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இது வந்து ஃப்ளோர், இந்த சர்ஃபேஸ்க்கும் ராடுக்கும் இருக்கக்கூடிய கான்டாக்டால் இதான கான்டாக்ட் இருக்க இடம். ஸோ இந்த இடத்த நான் பின்னு சொல்கிறேன், இந்த கான்டாக்டை ஏன்னு சொல்கிறேன், அண்ட் இந்த பாயிண்ட் சி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கான்டாக்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னென்னா N1 நார்மல் ஃபோர்ஸ். கான்டாக்ட் இருந்தாலே வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னது, நார்மல் ஃபோர்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், வெர்டிக்கல் வால் ஸ்மூத் வால், அப்போ ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ் என்னது, ரஃப் சர்ஃபேஸ் இல்லையா. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், த ராட் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கானா. த ராட் இஸ் அட் ரெஸ்ட் ஆன் த ரஃப் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். இந்த ராட் வந்து இப்போ என்னவா இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது, மூமெண்ட்டே கிடையாது. அப்போது வெர்டிக்கல் வால்னா ஸ்மூத் வால், அப்போ அது எதுவும் சப்போர்ட் பண்ணலாம். அப்போ எது இங்கே சப்போர்ட் பண்ணுதுன்னா இந்த ஹாரிசாண்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நல்லா கவனிங்க, நான் கேட்குற ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இதுமாதிரி ஒரு ராடை நம்ம லீன் பண்ண விட்டோன்னு வைங்க, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஒரு லேடரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வால் மேலே இப்படி லீன் பண்ண விட்டிங்கன்னா லேட்ரு இப்படி போகுமா இல்லை இப்படி போகுமா, ஆப்வியஸ்லி இப்படி தானே ஸ்லைட் ஆக போகுது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், இப்போ ராடு இப்படி ஸ்லைட் ஆகும்போது ராட் இஸ் ட்ரைங் டு கோ டுவர்ட்ஸ் ரைட், கரெக்டாக இல்லையா. ராட் வந்து ஸ்லைட் ஆகி ரைட்டில் போக ட்ரை பண்ணும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும், லெஃப்ட் சைடில். ஓகே, ஸோ ராட் இஸ் ட்ரைங் டு ஸ்லைட் டுவர்ட்ஸ் ரைட், இப்படி போக ட்ரை பண்ணும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஃப்ட்டில் பார்த்து ஆக்ட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டான டைரக்ஷன். நிறைய பேர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை அந்த சைட் போடுவாங்க, ராங். இட் ஷுட் பி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் டோட்டலாக எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, N1, பியில் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து N1 ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், N2, எம்ஜி, அப்புறம் எஃப், மொத்தம் 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தா, தீஸ் ராட் இஸ் இன் ஈக்குலிபிரியம், தட் இஸ் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தான். எப்போல்லாம் ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கோ
நம்ம 3 டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் we can apply. என்னென்ன? ட்ரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம்ல 2 இருக்கு. ஒன்று ஃபோர்ஸ் along the x direction. எல்லா ஃபோர்ஸ் along the x direction should be equal to 0. Sum of all the forces. அதே மாதிரி sum of forces along y direction. Vertical direction இருக்க ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0ன்னு வரணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் should be satisfied. அதே மாதிரி மூணாவதாக இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ராடு வந்து ஒரு பாடி, இந்த பாடி மூவ் ஆகும்போது ரொட்டேட் ஆகுது இல்லையா லைட்டில், இட் சீம்ஸ் டு பி ரொட்டேட்டிங். ஸோ அங்கே என்ன ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணணும்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணணும். தியரி படி என்னன்னா the net torque over this any point you can take a b c any point, torque about any point or any axis should be equal to 0. இங்கே வந்து net force along x y 0 எப்படியோ net torque about any point should be equal to 0. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற என்ன தெரியும்னா டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனு எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது மாதிரி ப்ராப்ளம்ஸில். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது? இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0லேருந்து மியூ n1, மியூன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், n1 இஸ் த நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிற இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் எதுனா n1. ஸோ அந்த n1 இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இதெல்லாம் பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு போகலாம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் எப்படி பண்ணணும்? பேசிக்காக நம்மளோட ஏம் என்னது? வாட் இஸ் அவர் ஏம் இயர்? டு ஃபைண்ட் வாட் இஸ் எஃப், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதனால இந்த ராடு ரெஸ்ட்டில் இருக்குன்றது. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன அப்ளை பண்ணலாம்? ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0. ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். மொத்தம் 4 ஃபோர்ஸ் இருந்துச்சு நம்மக்கிட்ட. எதெல்லாம் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது? ஸோ ரைட் சைடில் பார்த்துருக்கிறது n2. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஐம் கோயிங் டு டூ. ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா n2 வந்து ரைட் சைடில் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கனால ப்ளஸ் n2, லெஃப்ட் சைடில் இருக்கனால -f. தட் வில் பி சம்மேஷன் ஆஃப் தீஸ் 2 ஃபோர்ஸஸ் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ அதனால வரக்கூடிய ஈக்குவேஷன் தான் இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? ஸோ இதனால நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. இப்போ அடுத்து இதனால என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் y டைரக்ஷன் ஈக்குவல் டு 0 இல்லை. ஸோ மேலே பார்த்துருக்கு என்ன இருக்குது? n1, கீழே பார்த்துருக்கிறது -mg. கரெக்டாக டயக்ராமில் யூ கேன் ஆக்சுவலி ப்ரூவ் இட். ஸோ மேலே பார்த்துருக்கிறது +n1, கீழே பார்த்துருக்கிறது -mg. ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் n1 இஸ் ஈக்குவல் டு mg. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது n2 வந்து நம்மளுக்கு எஃப்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எஃப் நான் கண்டுபிடிக்கணும். பேசிக்காக இந்த ப்ராப்ளமில் எஃப் கண்டுபிடிக்கணும்னா n2 தெரிஞ்சாலே போதும் இல்லை? எஸ் ஆர் நோ? ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ மூணாவதாக இருக்கிறது என்னது? நம்ம வாட் வி நீட் டு ஃபைண்ட் summation of torque equal to 0 about any point or axis that should be equal to 0. சரி, இப்போ எப்படி டார்க் அப்ளை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க, எப்படி பொறுமையாக சொல்லித்தரேன். கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஏ, திஸ் இஸ் பின்னு. இப்போ இந்த பி பாயிண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டார்க் அப்ளை பண்ண போகிறேன். அபவுட் திஸ் பி பாயிண்ட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த டார்க். ஸோ பி பாயிண்ட்லேருந்து நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஐ எம் கோயிங் டு சூஸ். ஸோ நெட் டார்க் அபவுட் B point the torque is going to be 0 அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சமேஷன் ஆஃப் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க்குன்னு ஒன்று வரணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன தேவைன்னா ஃபோர்ஸ்ன்றது ஒன்று தேவை. டோட்டலாக இங்கே எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது? 4 ஃபோர்ஸ் இருக்குது. 4 ஃபோர்ஸ் இருந்தால் 4 டார்க்கு. ஸோ டார்க் டியூ டு n2, டியூ டு n1, டியூ டு mg, டியூ டு f. ஸோ டோட்டலாக 4 ஃபோர்ஸு 4 டார்க்கு. எல்லாத்தோட சமேஷன் ஷுட் பி ஈக்குவல் டு 0. இப்போ எந்தெந்த டார்க்கில் 0 ஆக போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி டார்க்கோட ஃபார்முலா பாருங்கள். டார்க்கோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஆர் பர்பெண்டிகுலர். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இது நீங்கள் அப்ளை பண்ண தெரியலனா நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் டார்க்குன்னு. யூ கேன் சி தட் லாஸ் ஆஃப் மோஷன் பிளேலிஸ்ட்டில் இதை போட்டிருக்கேன் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் பர்பெண்டிகுலர். இப்போ பி பாயிண்ட்டில் தானே நான் டார்க் கண்டுபிடிக்க போகிறேன். அபவுட் பி பாயிண்ட் ஐ கோயிங் டு ஃபைண்ட் த டார்க். ஆனால் இந்த 2 ஃபோர்ஸ் பாருங்கள், இந்த எஃப் ஸ்மால் எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் சரி n1ம் சரி, இந்த 2 ஃபோர்ஸுமே பி பாயிண்ட் வழியாக தானே பாஸ் ஆகுது. You are able to see that is F and N1 are passing through B. அப்போ என்ன அர்த்தம்னா எப்போல்லாம் ஃபோர்ஸ் வந்து அந்த பாயிண்ட் வழியாகவே பாஸ் ஆகுதோ அப்போல்லாம் டார்க் என்னவாயிடும்? will be 0. பிகாஸ் ஆர் பர்பெண்டிகுலர் அந்த இடத்துல 0 ஆகிடும். ஸோ டார்க்கோட ஃபார்முலா எஃப் இன்ட்டு ஆர் பர்பெண்டிகுலர்னாலும் ஆர் பர்பெண்டிகுலர் இங்கே 0 ஆகிடுறதுனால இந்த நெட் 2 ஃபோர்ஸோட டார்க் வந்து 0ன்னு வந்துடும். அப்போ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எக்ஸ்ட்ரா என்னது? 2 ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ கவனிங்க கேர்ஃபுல்லி. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஐ பிலீவ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட பி பாயிண்ட். இப்போ n2க்கு டார்க் கண்டுபிடிக்கலாமா? n2க்கு எப்படி டார்க் கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். இதான் நம்மளோட பாயிண்ட். ஆர் பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். எஃப்ன்றது n2, அதில் யாருக்கும் டவுட் இருக்காது. எஃப்ன்றது அங்கே என்னது? ஃபார்முலா படி n2. பின்றது இந்த பாயிண்ட் இல்லையா? இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு ட்ரா எக்ஸ்டெண்ட் திஸ் லைன். இதான ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்.
எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த லென்த்து தான் என்னது எனக்கு ஆர் பர்பெண்டிகுலர். திஸ் லென்த் இஸ் நத்திங் பட் ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ இந்த N2 ஃபோர்ஸுக்கு ஆர் பர்பெண்டிகுலர்ன்றது இந்த லைன் தான். திஸ் இஸ் ஆர் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர் சொல்கிறேன் ஏன்னு தெரியுதா, 90 டிகிரி இயர். சரி, இந்த ஆர் பர்பெண்டிகுலர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த ராடோட லென்த் என்னது எல் தானே, இதை அப்படியே வேர்ட்டிக்கலாக எடுங்க, யூ வில் கெட் எல் காஸ் 60. நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஈஸி தான் இது 60, இது எல். அப்போ இது வந்து என்ன இருக்கும், எல் காஸ் 16 வரும். ஸோ ஆர் பர்பெண்டிகுலரோட லென்த் என்னது எல் காஸ் 60, எஃபோட வேல்யூ N2, எல் காஸ் 16ன்றது ஆர் பர்பெண்டிகுலர். இப்போ ஏன் சார் இங்கே நெகட்டிவ் சைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது வந்து பேர் வந்து சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் வேர் வி ஆர் ஃபைண்டிங் த டார்க். பட் ஆனால் இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது, எப்படி இருக்குது, கிளாக் வைஸ் இருக்கா, இது பாயிண்ட்டு, பட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் லைக் திஸ் விச் இஸ் கிளாக் வைஸ். ஸோ அதனால் எப்போல்லாம் கிளாக் வைஸ் வருதோ நம்ம மைனஸ் சைன் போடணும். எப்போல்லாம் கிளாக் வைஸ் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவான், அப்போ கிளாக் வைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இருக்க ஃபோர்ஸ் வந்து mg. ஸோ இது எல் காஸ் தீட்டானா இது எல் சைன் தீட்டா, மொத்த லென்த்து இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய லென்த் வந்து எல் சைன் தீட்டா. இப்போ கேர்ஃபுல்லி லிசன் இயர், mgன்றது கரெக்டாக இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் பி விச் வி ஆர் ஃபைண்டிங் த டார்க். இங்கேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஆர் பர்பெண்டிகுலர் என்ன வருது, இதுதான் ஆர் பர்பெண்டிகுலர், புரியுதா, இதுதான் நம்மளுக்கு இந்த லென்த் தான் என்னது ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த லென்த்து தான் என்னது, this is going to be r perpendicular. So already இது L sin theta. அப்போ இதில் பாதி என்ன வரும், L/2 sin 60 தானே, எஸ் ஆர் நோ. அப்போது ஃபோர்ஸ் வந்து mgன்னு போட்டுட்டேன், ஃபார்முலா படி F வந்து ஃபோர்ஸ் mg, r பர்பெண்டிகுலர் என்ன வருது. ஸோ இதான் பாயிண்ட்டு, ஃபோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த லென்த்து தான் என்னது பர்பெண்டிகுலர் லென்த்து தான், L/2 sin 60 போட்டாச்சு. ஓகே, ஆனால் ஏன் சார் ப்ளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, கேர்ஃபுல்லி லிசன் இயர், இந்த பாயிண்டில் தானே நம்ம டார்க் அபவுட் கண்டுபிடிக்கிறோம். போன கேஸில் கிளாக் வைஸ் கொடுத்துச்சு, இப்போ பாருங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் தருது. திஸ் இஸ் டவுன்வர்டு பார்த்துருக்கனால ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சைன் போட்டுருணும், ஆன்டி கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும்போது பாசிட்டிவ் சைன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ டவ் N2 எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி டவ் mg யூ ட்ரை டு சப்ஸ்டியூட். இது ரெண்டு பேருக்கும் வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிடும், எல் கேன்சல் ஆகிடும். இந்த நெகட்டிவ் டேர்ம் அன்சைட் கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, தென் sin 60 √3/2, cos 60 1/2, அதுக்கப்புறம் mg/2 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். N2 ஓட வேல்யூ 100√3ன்னு வருது. இந்த 100√3 N2 வந்து இட்ஸ் நத்திங் பட் வாட், N2 இஸ் நத்திங் பட் எஃப்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல, அதுபடி பார்க்கும்போது N2ன்றது இட்ஸ் நத்திங் பட் எஃப். ஸோ 100√3 நியூட்டன். ஸோ ஆப்ஷன் 3 தான் இருக்குது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். NEET 2025 வந்து டஃபஸ்ட் கொஷின்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து இன்னொரு கொஷின் ரிலேட்டிவ் மோஷன்லேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான டேட்டா கம்மியாக கொடுத்து ட்ரிக்கியாக கேட்ட ஒரு கொஷினை பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஷினும். ஸோ இந்த கொஷின் ஜென்ரலாக நம்ம சிலபஸில் கிடையாது. ஸோ மேத்தமேட்டிக்ஸோட மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஒரு நல்ல கொஷின் தான் இது. பட் இது வந்து அடுத்தடுத்த வருஷங்களில் ஏதாவது 1-2 கொஷின் கண்டிப்பாக நீட்லேயும் இது மாதிரி வரும். ஓகே, ஜேஇலையும் 1 or 2 கொஷின்ஸ் எப்போவுமே எல்லா வருஷமும் கேட்பாங்க. ஏன்னா 180 out of 180 நீட்டில் அண்ட் ஃபுல் மார்க்ஸ் இன் ஜேஇ எடுக்கக்கூடாதுன்றதுனால இது மாதிரி ஒரு வித்தியாசமான கொஷின்ஸ் எப்போவுமே ஒரு டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இது மாதிரி கொஷின்ஸ் வருது. ஸோ இந்த கொஷினில் இந்த இதில் நான் சொல்லித்தரதை வந்து நீங்கள் ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில இது விஷயங்கள் இருக்குது, அதை அப்படி தான் பண்ணுங்கள். இப்போது இன்டெப்த் ஃபிசிக்ஸோ இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நம்ம போய் படிக்க முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் சொல்கிற விஷயங்களில். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் தான் இது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். கன்சிடர் அ வாட்டர் டேங்க் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் ஒன் வால் அட் x is equal to L and can be taken to be very wide in the z direction. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைனுக்கு என்ன மீனிங்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது இது வந்து ஒரு வாட்டர் டேங்க்குன்னு சொல்கிறாங்க. வாட்டர் டேங்க்கு வந்து வால் வந்து இது வந்து ஒரு வால். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வால் விச் இஸ் அட் x is equal to L. இந்த இடம் வந்து ஆரிஜின், இது y ஆக்சிஸ், பாசிட்டிவ் y ஆக்சிஸ், திஸ் இஸ் பாசிட்டிவ் x ஆக்சிஸ். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0. ஓகே, இது மாதிரி கர்வாக போட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி த மினிஸ்கஸ். அந்த ஒரு லிக்விட் ஃபில் பண்ணால் அங்கே என்ன இருக்கும்? ஸோ when the filled with the liquid of surface tension S and density rho, the surface makes an angle theta naught which is very very less than 1 with the x axis at x is equal to L. அதாவது மினிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த லிக்விட் லேயரோட மேலே டாப் சர்ஃபேஸோட ஷேப் தான் என்னது மினிஸ்கஸ்ஸு. ஸோ இதுதான் என்னது நம்மளுக்கு
அந்த வாட்டர் லிக்விட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஷேப் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து எக்ஸ் ஆக்சஸோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? தீட்டா நாட். ஓகே, இந்த தீட்டா நாட் இஸ் வெரி வெரி லெஸ் தென் 1. தீட்டா நாட் இஸ் வெரி வெரி லெஸ் தென் 1னா என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். தீட்டா நாட் இஸ் வெரி வெரி லெஸ் தென் 1னா இட்ஸ் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் தீட்டா நாட் இது வந்து என்னது? இட்ஸ் கோயிங் டு பி வெரி க்ளோஸ் டு 0ன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? அதே நம்ம ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ at x is equal to L, it's going to make a theta naught with the x-axis. If y is the height of the surface, okay, in the surface or height வந்து என்னது? Y, then the equation of y is given by, அதாவது 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இது 4மே என்னது? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் வந்து எந்த ஈக்குவேஷன் வந்து இந்த சர்ஃபேஸை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுக்கு கொஸ்டின். இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ இதில் வந்து தீட்டா எக்ஸ், அதாவது கவனிங்க, இந்த x is equal to L, x is equal to L நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது எக்ஸ் ஆக்ஸோட தீட்டா நாட். இப்போ அதே நான் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். கவனிங்க, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? ஐம் கோயிங் டு ட்ரா டேஞ்சன்ட். ஸோ இங்கே எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு மேக் தீட்டா. ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துலையும் தீட்டா வந்து பாருங்கள், இதுதான் டேஞ்சன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீட்டா போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளாட் ஹியர், இப்படி போக 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 அப்படி ரைஸ் ஆகிட்டே போகும் டேஞ்சன்ட். ஸோ தட்ஸ் வை இங்கே தான் மேக்ஸிமம் ஆங்கிள் தீட்டா நாட் மேக் பண்ணுது அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். இங்கே தான் வால் ஆஃப் த கண்டெய்னரும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தீட்டா நாட்னு எடுத்துக்கலாம். இஸ் இட் கிளியர் ஸோ ஃபார்? எஸ். இப்போ நல்லா இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ லிக்விட் சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஒரு வால் இந்த பக்கம் இருக்குன்னாங்க, இன்னொரு வால் எந்த பக்கம் இருக்குது? ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில்? இன்னொரு வால் எங்கே இருக்குது? நம்ம தான் புரிஞ்சுக்கணும். வால் இஸ் அட் சம்வேர் இயர், இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் என்னது? அடுத்த வாலாக இருக்கும். Is that clear? So wall, இன்னொரு wall வந்து it's somewhere here. Is that clear? Yeah. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது இந்த ஒரு பாயிண்ட்ல இது வந்து ஒரு கர்வை ரெப்ரசன்ட் பண்ணுதா? கேன் ஐ சே there will be an expression y of x? ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த கர்வுக்குன்னு சொல்லிட்டு மினிஸ்கஸ்க்கு, அந்த ஈக்குவேஷனோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை தான் கேட்டிருக்காங்க. யூ டோன்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லா இப்போ சர்க்கிள், ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த கர்வுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ அந்த ஒய் ஆஃப் எக்ஸ் அந்த ஈக்குவேஷனுக்கான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வி நீட் டு ஃபைண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு டேட்டா என்னென்னா, இட் கேன் பி டேக்கன் வெரி வைட் இன் த ஜெட் டைரக்ஷன். அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஜெட் ஆக்சிஸ்ன்றது எந்த டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து இட்ஸ் நாட் அ டியூப், ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் மாதிரியான சர்ஃபேஸ் கிடையாது. இது ஒரு கண்டெய்னர் கிடையாது. இதில் ஜெட் டைரக்ஷனில் வந்து என்ன வெரி வைட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன அர்த்தம்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி, யூ நோ சம் டிஃபன் பாக்ஸ் லைக் திஸ் சர்ஃபேஸ், இது இருக்குல்ல, இந்த பாருங்க ஷேப் தெரியுதா? இது மாதிரியான ஒரு கண்டெய்னரில் இப்படி வச்சா எப்படி இருக்கும்? இந்த ஃப்ரண்ட் ஜெட் ஆக்சஸ் வந்து வெளியில் வருது பாருங்கள். யூ ஆர் ஏபிள் டு சீ த ஃப்ரண்ட் சைட். இது சின்னதாக தான் இருக்குது, பட் தே ஆர் சேயிங் இட்ஸ் வெரி லார்ஜ். ஜெட் ஆக்சஸில் இட்ஸ் வெரி லார்ஜ், பெருசாக வரப்போகுது. ஸோ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்? இட்ஸ் நாட் அ ஸ்பெரிக்கல், தட் இஸ் இட்ஸ் நாட் அ சிலிண்ட்ரிக்கல் டியூப் யர். அது மாதிரி அதுக்கு பதிலாக இங்கே எது என்னென்னா இட்ஸ் லைக் அ கியூபாய்ட் ஷேப். ஓகே, கியூபாய்ட் ஷேப் கண்டெய்னர், அதில் இந்த லிக்விட் வந்து இட்ஸ் மேக்கிங் எ மினிஸ்கஸ் ஷேப் லைக் திஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ அதில் பாதி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, மீதி பாதி லெஃப்ட் சைடில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய டெக்னிக் சொல்கிறாங்க. ஃபோர்ஸு, சர்ஃபேஸ் டென்ஷனோட டெஃபினேஷன்லாம் யூஸ் பண்ணிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதெல்லாம் பண்ண போகிறது இல்லை. நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான டெக்னிக் தான் சொல்ல போகிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு நீட்டு ஜேஇயில் சீட்டு வேணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு 25 கொஷினில் ஒரு கொஷின், இல்லை 45 கொஷினில் ஒரு கொஷின் வரக்கூடிய இந்த கொஷினை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இது மாதிரி கொஷின் எல்லா வருஷமும் கேட்க தான் செய்வாங்க. அதை நினச்சே ஐயோ பேப்பர் டஃபாக வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த 25 கொஷினோட அந்த 24 கொஷின்ஸ் தான் முக்கியம். இப்போ ஜேஇ எழுதுறீங்க, இல்லை நீட்டில் 45 கொஷின்ஸ், அதில் ஒரு கொஷின் இப்படி வந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லையே. மீதி 44 கொஷின்ஸை நீங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் தானே, அதை ஒழுங்காக பண்ணுறோமான்றதான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இது இட்ஸ் பீஸ் ஆஃப் சஜஷன் ஃப்ரம் மீ. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் நினச்சிக்கிட்டே பேப்பர் டஃபாக வரப்போகுது எல்லா வருஷமும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எல்லா வருஷமும் இதுவே ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸ் இட்ஸ் நாட் அ சிலிண்ட்ரிக்கல் டியூப் கிடையாது. இது அதுக்கு பதில் ஃப்ரண்ட் போர்ஷன் பெருசாக வரப்போகுது. இட்ஸ் லைக் கியூபாய்டில் பெரிய பக்கெட்டில் போட்ட மாதிரி. ஓகே, வாட்டர் ஃபில்ட் இயர். சரி, இங்கே என்னென்னா நான் சொல்ல போகிறது ஸ்டாண்டர்ட் டெக்னிக் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ ப்ரீவியஸாக இது மாதிரி ஒரு ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் அவுட்டர் சர்ஃபேஸ், தட் இஸ் வெளியிலேயும் உள்ளேயும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். தட் இஸ் இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப். இது
ஓகே, ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப்ல என்ன மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஸ்பெரிக்கல் மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும். will you accept that? ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப்ல ஒரு ஸ்பெரிக்கல் மினிஸ்கஸ்னா அந்த சர்ஃபேஸ் which has been formed will be spherical. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அங்கே ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அவுட் சைட் அண்ட் இன்சைட், வெளியிலேயும் உள்ளேயும் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு டைரக்ட் ஃபார்ம்ல நம்மளுக்கு தெரியும். 2 cos theta, theta is the contact angle, s is the surface tension divided by what? Radius of the cylinder. ஓகே, இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு கான்செப்ட் தான் சொல்லித்தரேன், ஏன்னா இந்த கான்செப்ட் ஜென்ரலாக உங்களுக்கு இதில் கிடையாது. எதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நீட் சிலபஸ் ஜேஇ சிலபஸ்லேயே கிடையாது. ஆனால் அது மாதிரி ஒரு கொஷின் இது. ஓகே, இது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு அதுமாதிரி கிடையாது. ஓகே, ஸோ யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இட். சரி, del P is equal to 2 cos theta s by r. இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவுட் சைட் அண்ட் இன்சைட் ப்ரெஷர், அவுட் சைட் இன்சைட் ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் வந்து del P 2 cos theta s by r. s is the surface tension. இது மாதிரி ஒரு ஃபார்ம்லாம் நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஆனால் இந்த ஃபார்ம்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா there is a this called as what? Young's Laplace ஈக்குவேஷன் ஃபார் மினிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யங்ஸ் லாப்லஸ் ஈக்குவேஷன் சிலபஸில் கிடையாது, பட் அதுலேருந்து தான் இது டிரைவ் ஆச்சு. del P is equal to 2s divided by ROCனா என்ன அர்த்தம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லி அர்த்தம். இந்த ஃபார்முலாவில் இருந்தால் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு வந்துச்சு. அங்கே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது என்னென்னா இட் வில் பி r by cos theta. r is the radius of the cylindrical, அந்த கண்டெய்னரோட ரேடியஸ். இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இந்த ரேடியஸ். ஓகே, ஸோ r by cos theta, that is the radius of curvature, denominatorல போடணும். இது எப்போனா when you are having a cylindrical tube. ஓகே, ஆனால் இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூபுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 different places நம்ம கண்டுபிடிக்கணும்னா it will be equal to what? 2s by ROC, you will get this. ஓகே, அவுட் சைட் அண்ட் இன்சைட். ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற பாயிண்ட்டை ஃபேக்சுவல் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இங்கே சர்ஃபேஸ் வந்து எப்படி வரப்போகுது, நம்மளுக்கு வந்து ஒரு இந்த z ஆக்சிஸ் வந்து இப்படி வெளில வரப்போகுது. தட் இஸ் இட்ஸ் நாட் அ சிலிண்ட்ரிக்கல் டியூப். ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா யூ நீட் டு யூஸ் del P is equal to s by ROC. s is the surface tension divided by ROC. இங்கே ROC நம்ம ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வைங்க. இப்போ ஒரு பாயிண்ட் ஏ ஐம் கோயிங் டு சூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் ஏல நம்ம வந்து ROC கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா டு ஃபைண்ட் வாட் அட் அ பர்டிகுலர் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட் ஏல நீங்கள் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. இது நீங்கள் மேக்ஸில் படிச்சிருக்கீங்க. ஓகேவா? இந்த del Pன்றது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இல்லையா? இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டை நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, பாட்டம் எடுத்துக்கிறேன். இந்த 2 இடத்துக்கு நடுவில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இங்கே பாட்டம்லேருந்து மேலே வந்து எவ்வளோ ஹைட்டு ஒய். ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வில் பி எவ்வளோ நம்மளுக்கு சம் ஹைட்டு. திஸ் இஸ் அ லிக்விட் ஆஃப் டென்சிட்டி ரோ. ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம், ரோ ஜி ஒய்ன்னு சொல்லலாமா? yes or no? This is the pressure difference here. So pressure difference வந்து rho g y ன்னு போட்டுருவீங்க. yes, okay. radius of curvature நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ radius of curvature நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இதில் நம்மளுக்கு y என்னன்னு சொல்லி தெரியாது. பட் அதுக்கு பதிலாக இங்கே நம்மளுக்கு இன்னொரு டேட்டா தெரியும். கொஸ்டினில் dy by dxன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் dy by dx? dy by dx is nothing but tan theta or sin theta, இல்லை வெறும் thetaன்னு எடுக்கலாம். yes or no? இப்போ கொஸ்டினில் இன்னொரு டேட்டா கவனிங்க. கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் dy by dx வந்து tan theta thetaன்னு எடுத்துக்கோங்க அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பைப் இந்த மினிஸ்கஸோட எண்டில் தட் இஸ் x is equal to L நம்மளுக்கு ஆங்கிள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேஞ்சன்ட் விச் ஐ ட்ரா ஹியர். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து இட்ஸ் கோயிங் டு பி theta naught. அதே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதோட கம்மி ஆங்கிள் தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல theta naughtனா இங்கே வரும்போது theta வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாட் வி கேன் சே ஃப்ரம் ஹியர் இஸ், ஸோ டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது, இட்ஸ் லெஸ் தென் theta naught. ஸோ theta இஸ் லெஸ் தென் theta naught. ஸோ ஆல்ரெடி theta naught வெரி வெரி லெஸ் தென் 1ன்னு சொன்னனால டீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம், கேன் ஐ சே இட் as 0. ஸோ டீட்டான்றது நம்மளுக்கு dy by dx. இப்போ theta இஸ் லெஸ் தென் theta naughtன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ தட் இஸ் இந்த இடத்துல theta இருக்குல்ல, இந்த இடத்துல theta வந்து இட்ஸ் வெரி லெஸ், இட்ஸ் லெஸ் தென் theta naught. theta naught இஸ் ஆல்ரெடி வெரி வெரி லெஸ் தென் 1. ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம், theta இஸ் கோயிங் டு பி அப்ராக்சிமேட்லி 0. ஸோ dy by dx இருக்கிறத நான் இப்போ என்ன போடலாம், 0ன்னு போடலாமா? எஸ். ஸோ dy by dx இருக்கிறத 0ன்னு போடுங்க. ஸோ 1 + 0 whole power 3/2. ஃபைனலி வில் கெட் வாட், 1 by d square y by dx square. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு we are having this. இப்போ இந்த ROC வந்து நம்மளுக்கு 1 by இதுன்னு கிடைக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ROCயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது வாட் யூ ஆர் கோயிங் டு கெட், ROC இருக்கிற இடத்துல 1 by d square y by dx square. ஸோ இந்த டேர்மை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ். திஸ் இஸ் நத்திங் பட் வாட், ஆப்ஷன் சி.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எடுத்துக்கின சர்ஃபேஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் டியூப் கிடையாது. சிலிண்ட்ரிக்கல் டியூபாக இருந்தால் நான் இங்கே என்ன போட்டிருப்பேன், ஒரு 2 வந்திருக்கும், 2s/ROCன்னு. பட் இங்கே இட்ஸ் நாட் அ சிலிண்ட்ரிக்கல் டியூப். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் டியூபாக இருந்தால் ஸ்பெரிக்கல் மெனிஸ்கஸ் வந்திருக்கும். ஆனால் இது ஸ்பெரிக்கல் மெனிஸ்கஸ் கிடையாது. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ எக்ஸ்டெண்டட் ஒன். அதனால் நம்ம இங்கே 2 வராது. சரி, ஏன் 2 வராதுன்னா, இட்ஸ் லைக் தட், இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் யங் லாப்லஸ் ஈக்குவேஷன் படி நம்ம அதை சொல்ல முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். இங்கே அது கிடையாது. ஓகே, ஸோ 2 இல்லாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஃபைனலி we are able to prove that option C is going to be the correct expression for the relation. ஓகே, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். NEET 2025 உள்ள ஒரு கொஷின் தான் இது. ஸோ இந்த கொஷினில் முக்கியமாக என்னென்னா, இது ஒரு பார்க்க ரொம்ப ஈஸியாக தெரியும், பட் ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் உள்ள ஒரு கொஷின். நிறைய பேர் இதை ஆன்சர் பண்ண தெரியாமல் நிறைய பேர் ஸ்டக் ஆனாங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ரெகுலர் நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இன்டர்நெட்டில் கூட தப்பான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வித்தவுட் எனி ப்ரூஃப். இந்த ப்ராப்ளம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தப்பு இல்லாமல் இது பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிக்கே நான் சொல்லித்தரேன், என்ன விஷயன்றதை பார்ப்போம். ஓகே, கவனிங்க. ஸோ கண்டெய்னர் ஹஸ் 2 chambers of volume V1 and V2. ஸோ 2 சேம்பர்னால் என்ன அர்த்தம்னா, 2 பாக்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இதில் 2 liters, இன்னொரு இதில் 3 liters இருக்குது, செப்பரேட்டட் பை அ பார்ட்டிஷன். ஸோ இது ஒரு சின்ன சேம்பர், இது ஒரு சின்ன சேம்பர், நடுவில் என்ன இருக்குது, ஒரு பார்ட்டிஷன் இருக்குது, மேட் ஆஃப் அ தெர்மல் இன்சுலேட்டர்ஸ். தெர்மல் இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது தெர்மல் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. தெர்மல் இன்சுலேட்டர், தெர்மல்னா ஹீட்டு. ஓகே, ஸோ தெர்மல்னா ஹீட், இன்சுலேட்டர் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாத அளவுக்கு அந்த பவுண்டரியில் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்து, த சேம்பர் கண்டெய்ன்ஸ் N1 5, N2 வந்து 4 moles ஆஃப் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 4 moles ஆஃப் 2 ஐடியல் கேஸ் ஆர் 3 ஐடியல் கேஸ், இல்லை வெறும் ஐடியல் கேஸாக எதை கொடுத்துருக்காங்க, வெறும் ஐடியல் கேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் ஐடியல் கேஸ்னால் என்ன அர்த்தம்னா, 2 கண்டெய்னரில் இருக்கிறது ரெண்டுமே என்னது, சேம் நேச்சர் ஆஃப் ஐடியல் கேஸ்ன்னு அர்த்தம். இது வந்து டேரெக்டாக அவங்க கொடுக்கல, பட் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு கண்டெய்னரில் 5 moles, இன்னொரு கண்டெய்னரில் 4 moles, அதில் யாருக்கும் நம்மளுக்கு டவுட் இல்லை. இப்போ ஆஃப் ஐடியல் கேஸ் அவ்வளோதான் கொடுத்துறாங்க. அப்போ அது என்ன கேஸஸ்ன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வெறும் கேஸ்ன்னு போட்டிருக்காங்களா? வெறும் கேஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போது இட்ஸ் அ சேம் நேச்சர் ஆஃப் கேஸ். இதில் இருக்க நேச்சர் ஆஃப் கேஸ் ஆக்சிஜன்னா இதுவும் ஆக்சிஜன் தான் அர்த்தம். ஓகே, லைக் தட். ஸோ ஒரே நேச்சர் ஆஃப் கேஸ் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. சேம் நேச்சர் ஆஃப் கேஸ், ஐடியல் கேஸ் இஸ் பின் கிவன். அப்படின்னா என்ன அர்த்தம், சேம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ஒரு கண்டெய்னரில் 1 atm ப்ரெஷர், இன்னொரு கண்டெய்னர் 2 atm ப்ரெஷர். when the partition is removed, the mixture attains the equilibrium pressure of. ஸோ 2 மிக்சரையும் நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. ஒரு ஜஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் தான். பட் ஆனால் ரொம்ப நீங்கள் கான்செப்ஷனில் தெளிவாக இருந்தால் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும் வித் அ ஃபுல் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் NEET 2025 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது தப்பும் பண்ணிட்டு வந்துட்டாங்க, தெரியல அப்படின்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கவனிங்க. ஸோ இப்போ 2 கண்டெய்னரை நம்ம என்ன பண்ணுறோம், நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரெஷர் என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக நம்ம பேசிக்காக என்னென்னலாம் நமக்கு தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் N1 moles எவ்வளோ கொடுத்துருக்காங்க, N1 moles இஸ் கோயிங் டு பி 5. ப்ரெஷர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, P1 1 atm. ரெண்டாவது இதில் இட்ஸ் கோயிங் டு பி 4 moles. அதில் என்ன P2 ப்ரெஷர் எவ்வளோ, 2 atm. V1ஓட வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 liters. V2ஓட வால்யூம் என்னது, 3 liters. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஜென்ரலாக வந்து இந்த தெர்மல் கைனடிக் தியரி, தெர்மோடைனமிக்ஸில் வரக்கூடிய இந்த லிட்டர்ஸை வந்து ஜென்ரலாக நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ லிட்டர்லே இருக்கட்டும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே ஹியர். ஃபைனலாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. யூனிட் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ லிட்டர்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுவோம், ஏடிஎம்லேயே ப்ரெஷர் இருக்கட்டும். வி டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். ஸோ இதில் N1 V1 P1, இதில் N2 V2 P2. ஸோ இந்த 3 டேர்ம்ஸுமே நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ண போகிறேன். நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, 2 கேஸையும் என்ன ஆக போகுது, மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய கேஸ் அந்த கண்டெய்னருக்கு போகும். அதில் இருக்க கேஸ் N2ல இருக்கிறது 1க்கு வரும். ஸோ தேர் இஸ் அ மிக்சிங். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா? இப்போ முதல்ல சேம்பரில் வெறும் V1 வால்யூமில் இருந்த இப்போ கேஸு V2க்கும் போக போகுது. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் வால்யூம்? இப்போ நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படி ரிமூவ் பண்ணிட்டேன்னா வாட் வில் பி த ஃபைனல் வால்யூம்? VFோட வேல்யூ என்னவாக இருக்கும், V1 + V2. இப்போ 2 கேஸும் சேர்ந்து இப்போ ஒரே கேஸாக கண்டெய்னரில் வந்துருச்சு. ப்ரெஷர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது V1 + V2 இஸ் த ஃபைனல் வால்யூம். கரெக்டாக இல்லையா? இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வாட் இஸ் த ஃபைனல் ப்ரெஷர். ஆனால் ஃபைனல் ப்ரெஷர் நமக்கு தெரியணும்னா கண்டிப்பாக என்ன தெரியணும், நம்மளுக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஃபைனல் ப்ரெஷரை நம்ம சொல்ல முடியும். சார் எப்படி சார்? நல்லா கவனிங்க.
நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சேம்பரில் இனிஷியலாக ஃபஸ்ட்டு சேம்பரில் P1 V1 is equal to N1 R T1 சொல்லலாமா? அதே மாதிரி ரெண்டாவது சேம்பரில் நான் என்ன சொல்லலாம்? P2 V2 is equal to N2 R T2 சொல்லலாமா? இப்போ ரெண்டு கேஸையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும்? PF VF is equal to NF R TF. ஸோ இப்போ நம்மளுக்கு NF என்னன்னு தெரியும். What is the initial number of final moles என்னவா இருக்கும்? What is the final number of moles? V1 NF தானே நம்மளுக்கு வேணும். ஃபைனல் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் what is the final number of moles? N1 plus N2 தானே. N1ன்றது எவ்வளோ நம்மளுக்கு 5, N2ன்றது என்னது நம்மளுக்கு 4. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா NFோட வேல்யூ என்னது? இட்ஸ் கோயிங் டு பி 9 தானே. எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த NF தெரியும், அப்புறம் நம்மளுக்கு VF தெரியும். இப்போ கரெக்டாக இல்லை, நான் சொல்கிறது கேர்ஃபுல்லி கவனிங்க. இப்போ கொஷினில் கேட்டது வாட் இஸ் த ஃபைனல் ப்ரெஷர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம். ஆனால் நம்மளுக்கு இது தெரியும், இது தெரியும், ஆனால் எது தெரியாது? இது தெரியாது. இது தெரிஞ்சால் தான் நம்ம இதை சொல்ல முடியும். கரெக்டாக இல்லையா? ஸோ இதை நான் ரீரைட் பண்ணி எழுதுனேன்னா இந்த VF-ஐ இப்படி எழுதலாமா? VF-ஐ கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ நீட் டு ஃபைண்ட் இயர். எஸ் ஆர் நோ? ஸோ இந்த PF is equal to NF R TF divided by VF. இப்போ நம்மளுக்கு VF என்னன்னு தெரியும், NF என்னன்னு தெரியும், R என்னன்னு கூட தெரியும். 8.314. இந்த TF கண்டுபிடிக்கணும். TF எப்படி கண்டுபிடிக்கிறது? தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரிக் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில் ரெண்டு கண்டெய்னரில் தனித்தனியாக இருக்கக்கூடிய நான் மிக்சிங் கேஸஸை நான் ரியாக்டிங் கேஸஸை மிக்ஸ் பண்ணோன்னா ஃபைனல் ப்ரெஷர் வில் பி P1 + P2 படிச்சிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? படிச்சிருக்கோம். இது இந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். எதுக்கு இதை பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன்னா நிறைய பேர் இதை தான் நம்ம ரெண்டு கண்டெய்னரில் கேஸை மிக்ஸ் பண்ணும்போது ஃபைனல் ப்ரெஷர் வந்து P1 + P2 சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டாக இல்லையா? ஆனால் இந்த இடத்துல அதை அப்ளை பண்ண முடியாது. ஏன்? கவனிங்க. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில் நிறைய பேர் இந்த டயக்ராமை படிச்சிருக்க மாட்டோம். இந்த ஃபார்முலா தெரியும், P1 + P2 = டோட்டல் ப்ரெஷர் when they mix அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் இங்கே இனிஷியலாக அந்த கண்டெய்னரில் இருக்க வால்யூம் V, செகண்ட் கேஸில் உள்ள வால்யூமும் V, ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த கண்டெய்னர்லேயும் வால்யூம் என்னவாக இருக்கணும்? Vயாக இருக்கணும். அப்போ தான் டோட்டல் ப்ரெஷர் வில் பி P1 + P2. நான் சொல்கிறது புரியுதா? இந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னர் இருக்க கேஸ் V வால்யூம், செகண்ட் கண்டெய்னர் இருக்கக்கூடிய கேஸ் வால்யூம், அதுவும் வால்யூம் V. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமும் வால்யூம் என்னவாக இருக்கணும்? Vயாக இருக்கணும். அப்போ தான் ப்ரெஷர் P1 + P2. அப்போது இந்த ப்ராப்ளமில் ரெண்டு பேருக்கும் முதல்ல சேம் வால்யூமே கிடையாது. இது 2 லிட்டர், அது 3 லிட்டர். பட் ஆனால் டால்டன் லா பார்ஷியல் ப்ரெஷர் நீங்கள் அப்ளை பண்ணால் ரெண்டுமே சேம் வால்யூம் மிக்ஸ்டு டு அ சேம் வால்யூம். இஸ் தட் கிளியர்? எஸ். இப்போ இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணாலும் ஆன்சர் தப்பாக வரும். ரெண்டு பேரையும் ப்ரெஷர் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 you'll get 3 atm. 3 atmன்றது இங்கே எங்கேயாவது ஆன்சர் இருக்கா? 3 atm any answer is there? No, it's not. ரைட். இப்போ எப்படி இந்த TF கண்டுபிடிக்கிறது? ஏன்னா மற்ற எல்லா டேர்ம்ஸும் தெரியும். இந்த TF தெரிஞ்சால் நம்ம சொல்லிடலாம். TFோட ஃபார்முலா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே ரெண்டு கேஸோட இன்டர்னல் எனர்ஜி வந்து ஆட் அப் ஆகும் அப்படின்றது தான் பேசிக் ஐடியா. தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா இங்கே வந்து இந்த சேம்பர் வந்து என்னது தெர்மலி இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டிஷனும் சரி, தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். தெர்மலி இன்சுலேட்டட்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். என்டையர் கண்டெய்னர் பவுண்டரி எல்லாமே என்னது தெர்மலி இன்சுலேட்டட். வி கேன் அக்செப்ட் இட். இப்போ பை அஸ்யூமிங் கன்சர்வேஷன் ஆஃப் போத் பார்ட்டிஷன் அந்த கண்டெய்னர் இஸ் தெர்மலி இன்சுலேட்டட். தெர்மலி இன்சுலேட்டட்னா என்னது? எனர்ஜி எங்கேயும் போகவும் இல்லை, வரவும் இல்லை, என்ட்ராகவும் இல்லை, எக்ஸிஸ்டாகவும் இல்லை. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் இருந்த இன்டர்னல் எனர்ஜி, ரெண்டாவது கண்டெய்னரில் ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? NF RT/2 படிச்சிருக்கோமா இல்லையா? திஸ் இஸ் இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ரெண்டு கேஸுமே சேம் நேச்சர் ஆஃப் கேஸ். ஸோ எஃபோட வேல்யூ என்னவாக இருக்கும்? சேமாக தானே இருக்கும். எஸ் ஆர் நோ? ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு கவனிங்க. ஸோ NF RT/2. ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி த U1, திஸ் கோயிங் டு பி U2. ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக மிக்ஸோடது என்னவாக இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னவாக இருக்கும்? திஸ் இஸ் கோயிங் டு பி NF RTF/2 தானே. ஸோ NFன்றது என்னது? N1 + N2 FR. ஸோ கவனிங்க, இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், தட் இஸ் ஃபைனல் 1. இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த F வேறு, இது NF, இது F, இது என்னது? RT. ஓகே. ஸோ NFோட வேல்யூ தான் என்னது? N1 + N2. இஸ் தட் கிளியர்? NFோட வேல்யூ தான் என்னது? N1 + N2. Fோட வேல்யூ அப்படியே தான் வச்சுருக்கேன், F R TF. இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைட்லேயும் அதே இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த F வந்து FR ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிடுமா?
அப்படி கேன்சல் ஆச்சுன்னா finally you will get this expression TF as what? N1 T1 is equal N1 T1 plus N2 T2 divided by N1 plus N2. Is that clear for everyone? இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க, நம்மளுக்கு இதில் ஆல்ரெடி என்னென்னலாம் தெரியும் அப்படின்ட்டு. இப்போ நான் TF கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? PF is equal to NF or TF by BF. ஸோ இந்த TF தெரிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எனக்கு PF கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து N1 T1 plus N2 T2 T1 T2 இருக்குது. சரி, N1 N2 நம்மளுக்கு தெரியும், ஆனால் இந்த T1 T2 நம்மளுக்கு என்ன ஆகாது, தெரியலை. அப்போது T1 நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இங்கே எழுதணும்ல, யூ ரிமெம்பர் திஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் வி ஹவ் ரிட்டன். ஸோ அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூ கோயிங் டு யூஸ் அப் இயர். ஸோ T1 is P1 V1 divided by NR இல்லையா, அதே மாதிரி T2ன்றது P2 V2 divided by NR N2R. ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிளியர் வித் திஸ்? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது N1 கேன்சல் ஆகிடும். இஸ் தட் கிளியர்? ஓகே, இந்த T1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த T2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா N1 N2 கேன்சல் ஆகிடும். ஸோ நியூமரேட்டரில் இதுதான் இருக்கும். நியூமரேட்டர்லேருந்து காமனாக நம்ம என்ன வெளியில் எடுக்கலாம்? கேர்ஃபுல்லி லிசன் இயர். இங்கே நியூமரேட்டர்லேருந்து 1/r வெளியில் எடுக்கலாமா? எஸ் ஆர் நோ? ஸோ நியூமரேட்டர், இந்த நியூமரேட்டர்லேருந்து 1/r வெளில எடுத்துட்டேன், அப்போ 1/r வெளில வந்துருச்சு. இப்போ மற்ற வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P1 V1 P2 V2 எல்லாரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் N1 N2 இருக்கு இல்லையா, N1 5 N2ன்றது என்னது 4. ஸோ ஃபைனலி வாட் யூ ஆர் கோயிங் டு கெட்? ஸோ இந்த நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டர் 9 வரும். ஃபைனலாக நம்மளுக்கு TF-ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. TF-ஓட வேல்யூ என்னது? 8/9R இன்ட்டு, நல்லா கவனிங்க, முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிட்டரையும் ஏடிஎம்மையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணல. லிட்டரையும் ஏடிஎம்மையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நீங்கள் இந்த கேல்குலேஷன் பெருசாகிடும், இட் பிகம்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சரில் நீங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஸ்டெப்ஸ், மெயின் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் லிட்டர் ஏடிஎம்மாக மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு TF தெரிஞ்சிருச்சு 8/9R. இப்போ நான் அதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த TFல ஆல்ரெடி நம்மளுக்கு இப்போ NF-ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். NF-ஓட வேல்யூ 9, 5 + 4 தானே, எஸ் ஆர் நோ? NF is nothing but what? N1 plus N2, which is nothing but 5 + 4 you will get 9. ஸோ 9 தான் NF. 6 இது வந்து என்னது? TF-ஓட வேல்யூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் BF-ஓட வேல்யூ என்னது? 2L + 3L, you will get 5L. கரெக்டாக இந்த எல்லும் கேன்சல் ஆகிடுச்சா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த 5 லிட்டர், இந்த லிட்டரும் கேன்சல் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 8/5 ATM கிடையாது. 8/5 ATM is nothing but what? 1.6 ATM. ஸோ இதுதான் கான்செப்ஷுவல் பார்ட்டு. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவனிங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட் கொடுத்த ஆன்சர் கீழே ஐசோதர்மல் ப்ராசஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ், ரெண்டு கேஸை மிக்ஸ் பண்ணும்போது தெர்மல் இன்சுலேட்டர் சேம்பரில் இருக்கிறனால அது ஐசோதர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது தப்பு. ஏன்னா எல்லா டைமும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது ரெண்டு கேஸும் மிக்ஸ் ஆகும்போது இனிஷியல் டெம்பரேச்சர் இருந்தால் தான் ஃபைனல் டெம்பரேச்சர் சேமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கூட இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் T1 T2 ரெண்டுமே சேம்னு வைங்க. அப்போது N1 + N2 டிவைடட் பை N1 + N2 ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஃபைனல் டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் சேமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளமில் டெம்பரேச்சர் பற்றி கொடுக்கவே இல்லை. T1 T2 என்ன டெம்பரேச்சர்னே தெரியாது. ஸோ யூ cannot assume isothermal process. Is that clear? ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பு படி பண்ணுறது தான் கரெக்டு. ஓகே, ஸோ we have ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். NEET 2025 கிளாஸ் 11 ப்ராப்ளம். இதில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஒரு ஈஸியான, பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு நம்ம பண்ணியிருக்கணும், பட் ரொம்ப ஈஸியானதான், டேரக்ட் ஃபார்முலா பேஸ். இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ண முடியுதுன்றதை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே, உங்களுக்கு அடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். NEET 2025 சொல்யூஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மறக்காமல் உங்கள் எல்லாருக்குமே வந்து பொங்கல் விஷஸ். இப்போ நாளைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்குற நேரம் பொங்கல். ஸோ ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். இந்த டேலேருந்து உங்களோட NEET ட்ரீம், MBBS ட்ரீம் அண்ட் IIT ட்ரீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ வில் ப்ரே டு த காட். கவனிங்க, என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் அப்படின்னு. 2 gases A and B are filled at same pressure. ஸோ நம்மகிட்ட 2 gases இருக்குது, ஒன்று A இன்னொன்று B, are filled at same pressure in a separate cylinders. ஸோ 2 separate cylindersல gas A and B fill பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் கண்டெய்னர் A. This is gas filled with A and this is with B with movable pistons of radius RA and RB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது பிஸ்டன்ன்றது என்னென்னா அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த அந்த சிலிண்டர். ஸோ மேலே வந்து இதுதான் பிஸ்டன் நம்மளுக்கு. ஓகே, இந்த அரேஞ்ச்மெண்ட் அதை க்ளோஸ் ஆகிருக்குல்ல, அதுதான் பிஸ்டன். ஸோ அதோட ரேடியஸ் வந்து ஒரு சிலிண்டருக்கு RA, இன்னொரு சிலிண்டருக்கு RB.
முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், they are been filled with same pressure அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். சேம் ப்ரெஷர். ஸோ கண்டெய்னர் ஏ கண்டெய்னர் பி, தட் இஸ் கேஸ் ஏ கேஸ் பி, ரெண்டு பேரையும் சேம் ப்ரெஷரில் வச்சுருக்கான். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பிஸ்டனோட ரேடியஸ் வந்து ஆர்ஏ, இதோட பிஸ்டனோட ரேடியஸ் ஆர்பி. ஸோ இந்த பாயிண்டில் ப்ராப்ளமில் என்ன க்ளூனா ஈஸி தான், பட் அந்த டேட்டாஸை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் டயக்ராம் எழுதி சால்வ் பண்ணிங்கன்னா பெட்டராக புரியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், ஆனால் அப்ளைங் அன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு போத் த சிஸ்டம்ஸ் ரிவர்சபிளி அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சேம் ப்ரெஷரில் தான் ஏபி ரெண்டுமே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா ஹீட்டு சப்ளை பண்ணுறான்னா, ஹீட்டுன்றது இட்ஸ் நத்திங் பட் கேபிட்டல் கியூ இல்லையா, அதான ஹீட்டு. ஸோ ஹீட்டை சப்ளை பண்ணும்போது நம்ம எப்படி சப்ளை பண்ணுறோம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணுறோம். அதுவும் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி ப்ரெஷர் பிபி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஃபோர் இப்படி இருக்குது, ஓகே, திஸ் இஸ் பிஃபோர். ஆஃப்டர் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் சப்ளைங் ஹீட் ஆஃப் கியூ. இப்போவும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை நம்ம சப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஹீட்டு கொடுக்குறனால ப்ரெஷர் சேமாக இருந்தாலும் வால்யூம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், கரெக்டாக. ஸோ த பிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்பிளேஸ்ட் பை 16 சென்டிமீட்டர் அண்ட் 9 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஏ கேஸ் வந்து 16 சென்டிமீட்டரும் பி கேஸ் 9 சென்டிமீட்டரும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இஃப் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ சேம். ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, இப்போ நம்ம ஹீட்டு கொடுத்தோம்ல, ப்ரெஷர் சேமில் தான், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் ஹீட் கொடுத்தோம், எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா பேசிக்காக என்ன சேஞ்ச் ஆச்சு, எக்ஸ்பேன்ஷன் இஸ் நத்திங் பட் வால்யூம் சேஞ்ச் இங்கே நடந்திருக்கு. இஸ் ஆர் கிளியர்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நம்மளுக்கு சேம் தான். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் ரெண்டு பேருக்குமே, ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை நான் சைடில் எழுதியிருக்கேன். நம்ம வந்து இனிஷியலாக சேம் ப்ரெஷர் இருந்துச்சு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், பி இஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம ஹீட் ஆட் பண்ணோம், ஹீட் ஆட் பண்ணதும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. கியூ வந்து ஏ சிஸ்டம், ஏ சிலிண்டர் பி சிலிண்டர் ரெண்டு கேஸுக்குமே சேம் கியூ தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன், ஓகே. அதே மாதிரி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் சேம்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்கான். இப்போ கவனிங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு, ஆர்ஏ பை ஆர்பி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு, பிஸ்டன் எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, ஏ 16, பி வந்து 9 சென்டிமீட்டர். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். தட் இஸ் கேஸ் ஏக்கு என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். கியூன்ற அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுத்தோம், டபிள்யூ இஸ் த ஒர்க் டன் ப்ளஸ் டெல்யூ இஸ் வாட், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ அந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி Q இஸ் த ஹீட் சப்ளைட். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹீட் சப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குன்னா P இன்ட்டு ΔVA. ΔVA இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் A ப்ளஸ் டெல்யூ, விச் இஸ் டெல்யூ இஸ் நத்திங் பட் வாட், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ சிலிண்டர் B எடுத்துக்கோங்க, சிலிண்டர் B Q இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் டெல்யூ, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதில் சேம் ஹீட் Q தான் கொடுத்தோம், பட் இந்த தடவை ஒர்க் டன் என்னது, சேம் ப்ரெஷர், கண்டெய்னர் எல்லாமே சேம் ப்ரெஷரில் தான் இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் P இன்ட்டு டெல்வி, பட் டெல்வி பின்னு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து சேஞ்ச் இன் வால்யூம் வேறு, பிகாஸ் த சிலிண்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஓகே. இங்கே டெல்யூன்றது என்னது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு, இது செகண்ட் கேஸுக்கு. இங்கேயும் டெல்யூ இருக்குது, இங்கேயும் டெல்யூ இருக்குது, இங்கேயும் கியூ இருக்குது, இங்கேயும் கியூ இருக்குது. அப்போ நம்ம எதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம், P இன்ட்டு டெல்வி, P இன்ட்டு டெல்வி பி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா, P கேன்சல் ஆகிடும். P கேன்சல் ஆகிடுச்சுன்னா ΔVA will be equal to ΔVB, which is nothing but the change in volume. இப்போ இந்த சிலிண்டரோட சேஞ்ச் இன் வால்யூமை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த பிஸ்டன் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஹீட்டு கொடுத்துருக்குறோம், அப்போ கண்டிப்பாக இங்கே எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு ரெண்டு பேருக்குமே. இங்கே எக்ஸ்பேன்ஷன் டிஏன்னு எடுத்துக்கலாமா, கொஸ்டினில் கொடுத்ததுனால எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு, அதுதான் நான் இங்கே டிஏன்னு எடுத்திருக்கேன். இங்கே வந்து டிபி, ஓகே. ஸோ டிஏ எவ்வளோ கொடுத்துருந்தான் கொஸ்டினில், வாட் தே ஹவ் கிவன், இட்ஸ் கோயிங் டு பி 16 சென்டிமீட்டர், ஓகே. இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் சொல்லியிருந்தான், 9 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருந்தானா. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் போத் த திங்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல். பட் ஆர்ஏ பை ஆர்பி என்னன்னு கேட்டிருக்கோம், அதை நம்ம கரெக்டாக சொல்லணும். இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இப்போ இது மாதிரி எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது திஸ் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் பிஸ்டன். அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அந்த கண்டெய்னர் இருக்குது, அப்போது ஏரியா எவ்வளோ இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்தால் ஏரியா எவ்வளோ இருக்கும், πr² தானே. ஸோ வாட் இஸ் த சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, திஸ் இஸ் த சேஞ்ச் இன் வால்யூம், இந்த ரீஜன் தானே சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ டி இஸ் த டிஸ்டன்ஸ் அண்ட் ஏரியா இஸ் கோயிங் டு பி πr². ஸோ எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் வில் கிவ் யூ த வால்யூம், கரெக்டாக இல்லையா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் திஸ் ப்ராப்ளம். ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்டன் மூவ்மெண்ட் இஸ் த வால்யூம் சேஞ்ச். இந்த டெல்வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த டெல்வி தான் we are equating here. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம், πr²d. ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஏக்கு என்ன வரும், πRA² dn வரும். செகண்ட் சிலிண்டருக்கு πRB² dB. ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். கொஸ்டினில் கேட்டது என்னது, RA by RB தானே கேட்டிருந்தான், திஸ் இஸ் வாட் தே ஹவ் ஆஸ்க்ட்.
ஸோ டிபின்றது 9, டிஏன்றது 16. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஆன்சர் வந்தால் ரூட்டு 3/4 யூ வில் கெட், விச் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமே ஈஸியாக இருக்கும். ஸோ படிக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் விஷுவலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை ட்ரிக்காக எடுத்துக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள். that will be the easiest step. Okay. Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளமில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் 11 NEET 2025 வந்து ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டெப்ஸ் உள்ள ஒரு ப்ராப்ளம் தான். இது உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க, மறக்காம என்ன பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரெகுலர் நம்ம சேனல் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ லெட்ஸ் சி நீங்கள் இது உங்களால் சால்வ் பண்ண முடியாதுன்னு ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்யூஷன் ஆல்சோ கேன் லேர்ன். இது டைரக்ட் ஃபார்முலா பேஸ் தான். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு இட். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ கைனடிக் எனர்ஜிஸ் ஆஃப் 2 similar cars A and B. ஸோ 2 சிமிலர் கார் இருக்குது. 2 சிமிலர் கார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா we can assume both are having same mass அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 காரோட கைனடிக் எனர்ஜி A ஓடது 100, B ஓடது 225 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அப்ளைங் த பிரேக் அப்ளை பண்ணுறான். அப்போ வந்து என்ன ஆகும், கார் ஸ்பீடு குறையும் இல்லையா? ஸோ the car A stops after 1000 meter and car B stops after 1500 meters. If the FA and FP are the force applied by the brakes on the cars A and B respectively, then the ratio of FA by FP என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஒரு கார் வந்து என்ன ஆகுது, 2 கார் சிமிலர் கார்ஸ் இருக்குது. ஸோ 2 காருக்குமே சேம் மாஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் கார் ஏவோட கைனடிக் எனர்ஜி 100 ஜூல்ஸ், half m UA ஸ்கொயர், அண்ட் பிக்கு வந்து 225 half m. ரெண்டுத்துக்கும் சேம் மாஸ்ன்னு எடுத்துக்கிறேன் பிகாஸ் they said as same similar cars. ஸோ இப்போ கவனிங்க, இப்போ இந்த கார் ஏ வந்து என்ன ஆகுது, இனிஷியலி ஒரு ஸ்பீடோட போயிட்டுருக்கு. கரெக்டாக இங்கேருந்து 100,000 meters தள்ளி போனதுக்கப்புறம் இட் இஸ் கம்மிங் டு ரெஸ்ட். கரெக்டாக? ஆனால் இவன் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கார் வந்து நம்ம போட்ட டயக்ராம் படி கார் ரைட் சைட் போகுது. கரெக்டாக? கார் வந்து ரைட் சைட் போகுது. தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் ரைட் சைட். பட் த பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக இல்லையா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட் சைட், ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ கார் பியை பொறுத்த வரைக்கும் கார் பி வந்து 1500 மீட்டர் போனதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வருது. தட்ஸ் த கிவன் டேட்டா. ஸோ இப்போ இந்த கார் மேலே ஃபஸ்ட்டு கார் ஏ மேலே எஃப்ஏ ஃபோர்ஸும் கார் பி மேலே எஃப்பி ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் ரைட் சைடு. ஓகே, பட் த force is along in the opposite direction. That's the clue in this problem. நம்ம வேற எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, பிரேக் ஃபோர்ஸ் மட்டும் தான் we are considering here. இப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா என்னது? FS cos theta தானே? we assume பிரேக் அப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான் இருக்குன்றது we are assuming here. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதான்? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ தான் நம்மளால ஒர்க் டன் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண முடியும்? FS cos theta. இங்கே ஃபோர்ஸு லெஃப்ட் சைடு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட் சைடு. ஸோ தேர் இஸ் அ நெகட்டிவ் சைன். ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டாக இருக்கனால நெகட்டிவ் சைன் இஸ் தேர். ஸோ W is equal to -FS. இஸ் திஸ் கிளியர்? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, ஒர்க் டனோட ஃபார்முலா இங்கே நம்மளுக்கு -FSன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்கான், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் கழிச்சு ஸ்டாப் ஆகுதுன்றது கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணோம்னா ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ வாட் ஒர்க் எனர்ஜி தியரம் சேஸ், ஃபோர்ஸ்னால வரக்கூடிய ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஃபோர்ஸ் லெஃப்ட் சைட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட் சைட். ஸோ தேர் ஆப்போசிட்னால -F ΔSன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? ஃபைனலாக கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகிடுது, ரெஸ்ட்டுக்கு வந்துடுது இல்லை? இட் இஸ் கோயிங் டு போத் த கார்ஸ் ஆர் கம் டு ரெஸ்ட்டு. ஸோ ரெஸ்ட்டுனால 0 கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் வந்து KEI. ஸோ இதுதான் நம்மளுக்கு 100ன்னு கொடுத்துருந்தான் இல்லையா ஃபஸ்ட்டு காருக்கு. செகண்ட் காருக்கு 225 ஜூல்ஸ் அப்படின்றது இனிஷியலான எனர்ஜி. கவனிங்க, ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் F வந்து -F ΔS தானே? இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 0 - 0 - will get cancel. F ΔS கைனடிக் எனர்ஜி இனிஷியல். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காருக்கு நான் என்ன எழுதலாம்? கமான், ஃபஸ்ட்டு காருக்கு FA ΔSA போட்டிங்கன்னா 100 ஜூல்ஸ். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு FA என்னன்னு வேணும். ஸோ ΔSA வந்து கீழே கொண்டு வந்துருங்க. ΔSA இஸ் நத்திங் பட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு? 1000 meters. ஸோ இட் கெட் கேன்சல் இயர். ஸோ 1/10 யூ வில் கெட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார் பி. ஸோ FB ΔSB இஸ் ஈக்குவல் டு 225. ஸோ இப்போ வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1500 இல்லையா? ஸோ இந்த ரெண்டாவது கார் பிக்கு வந்து 1500 இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதை போடுங்க, கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ வாட் இஸ் கோயிங் டு யூ கோயிங் டு கெட் இஸ் 225/1500 வருது. இப்போ இது வந்து நம்மளோட FB, இது நம்மளோட FA. ஸோ ரெண்டுத்தையும் ரேஷியோ போடலாமா? கொஸ்டினில் இதானே கேட்டிருக்கான், FA/FP தான் என்னென்னு கேட்டிருக்கான். அப்போது FA ஓடது என்னது? 1/10. கரெக்டாக? FPன்றது என்னது? 225/1500. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மேலே போய்டும். ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 150/225 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் ஃபைனலி யூ வில் கெட் வாட்?
ஸோ 15 1s are இது வந்து என்னது 15s are. ஸோ 10/15 சொல்லி வருது which is nothing but 2/3. இது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ இது ஒரு டைரக்டான ப்ராப்ளம் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் திரும்ப ரீகேப் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ்லையும் போடுங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் நான் மீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஒரு கன்ஃபியூசிங்கான ப்ராப்ளம். நீட் 2025 கேட்டது ரொம்ப ஈஸியானதாக இருக்குது, டைரக்டானதாக இருந்தாலும் இது ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ண ஒரு நல்ல ப்ராப்ளம் இது. இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த இயர்ஸில் நீங்கள் நீட் எழுத போகிறீங்க, ஜேஇ எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் கன்ஃபியூசிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும், பட் இட்ஸ் வெரி ஈஸி. எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் வந்துட்டு லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஸோ இன் அன் ஆசிலேட்டிங் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், ஆசிலேட்டிங் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்னா ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு மாஸ். ஓகே, ஸ்ப்ரிங் இஸ் கனெக்டட் டு அ பாக்ஸ் ஃபில்டு வித் அ ஸ்டாண்ட். சாண்டுனா என்னது? அந்த மாசியம் தானே ஆசிலேட்டிங், அந்த மாசியம் அது வந்து இங்கே சாண்டு. மாசியமுக்கு பதிலாக அந்த ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக சாண்ட் இருக்குது. ஓகே, ஆசிலேட்டிங் filled with the sand. As the box oscillates, the sand leaks slowly out of the box vertically. அப்படின்னா என்ன அர்த்தம்? vertically leak ஆகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி a vertical SHM அப்படின்னு சொல்லி அர்த்தம். vertical spring mass system அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்க கொடுக்குற க்ளூ புரியுதா? அந்த சாண்ட் லீக் ஆகுறது வந்து vertically லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் verticallyனா ஸ்ப்ரிங் இப்படி ஆசிலேட் ஆகுது, vertical SHM. ஓகே, and so that the average frequency omega and average amplitude of the system changes with time அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி ஆவரேஜ் ஆம்ப்ளிடியூட்னாலே நம்ம என்னமோ புதுசாக ஏதாவது இன்டகிரேஷன் பண்ணணுமோ அப்படின்னு நம்ம நினச்சிரும். அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து அந்த ஆசிலேட்டிங் வித் டைம் தான் கேட்டிருக்கான். அவன் அந்த வேர்டு யூஸ் பண்ணனா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பான். அப்படி கிடையாது, வெறும் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் வித் டைம். ஒமேகா ஆஃப் டி ஏ ஆஃப் டி தானே கொடுத்துருக்கான். டைம் டிபெண்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். ஜென்ரலாக ஆவரேஜ்னா கான்ஸ்டன்ட், ஸோ யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ். அவன் ஒமேகா நீங்கள் கண்டுபிடிச்சா போதும், ஆம்ப்ளிடியூட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது ஒமேகா ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், அதுக்கப்புறம் ஆம்ப்ளிடியூட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் நம்ம சாண்ட் லீக் ஆகும்போது கண்டுபிடிக்கணும். ஸோ இட்ஸ் நாட் அன் ஆவரேஜ் பட் இட்ஸ் அ வேரியேஷன் வித் டைம். ஸோ ஆஃப் த சிஸ்டம் சேஞ்சஸ் வித் டைம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் சிஸ்டமேட்டிக்கலி டிபிக்ஸ் தீஸ் சேஞ்சஸ் கரெக்ட்லி. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இட்ஸ் அ vertically oscillating SHM. ஸோ லீக்கிங் sand is also vertical. ஸோ திஸ் இஸ் அ மாசியம் filled with what? Sand. இந்த sand வந்து நம்மளுக்கு இப்போ என்ன ஆக போகுதுன்னா vertical அப்போ லீக் ஆக போகுது. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எதுவும் மாற போகிறது இல்லை. ஸ்ப்ரிங் K is going to be a constant. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா மாசியம் டிக்ரீசஸ் வித் டைம். யாருக்கா அதில் டவுட் இருக்கா? நம்ம vertically oscillate ஆகும்போது மாசியம்லேருந்து என்ன ஆக போகுது? சாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்க போது, மாசம் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக டைம் பீரியட் ஃபார்முலா என்ன தெரியும்? vertical SHMக்கு T = 2π√m/kன்னு தெரியுமா? அப்போ ஒமேகா என்னது? ஒமேகான்றது √k/m தானே. அதில் யாருக்கா டவுட்டு? இல்லை. இப்போ வெரி சிம்பிள் கவனிங்க. இப்போ டைம் போக போக, தட் இஸ் டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு மாஸ் குறையும். நான் எழுதுனது கரெக்டாக புரியுதா? டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக மாஸ் குறையுது. மாஸ் குறைய கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். மாஸ் குறைய ஒமேகா என்ன ஆகிட்டே வரும்? தே ஆர் இன்வெர்ஸ்லி கனெக்டட். மாஸ் குறைய ஒமேகா என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை கிராஃபாக போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா? டைம் வந்து இந்த இடத்துல 0. இங்கேருந்து டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக மாஸ் என்ன ஆகிட்டே வரும்? ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆகுது, மாஸ் குறையுது. அப்போ ஒமேகா கண்டிப்பாக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த 4 கிராஃபில் இன்க்ரீஸ்ன்றது ஒரே ஷேப் தான். அதனால நம்மளுக்கு டவுட் வேண்டாம், இது காம்ப்ளெக்ஸாக இருக்க போதுலாம் நினைக்க வேண்டாம். இட்ஸ் ஸ்டாண்டர்ட் கிராஃப், இப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் ஆகிற எல்லா கிராஃப்மே இந்த ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ அதனால் டவுட் வேண்டாம். ஸோ இது வந்து ஒமேகா டி இப்படி தான் வேரி ஆக போகுது. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னா ஒமேகா இது கிடையாது. ஓகே, ஏன்னா இது டிக்ரீஸ் ஆகுது, இதுலேயும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுலேயும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுலேயும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த C2 3 4ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஆம்ப்ளிடியூட் செக் பண்ணலாமா? நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இது வந்து ஆம்ப்ளிடியூடோட டெரிவேஷன் பேசிக்காக. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆசிலேட் ஆகுதா? இப்போ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடுன்றது என்னென்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? ஸோ ஏ இஸ் நத்திங் பட் வாட்? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ நடக்கும்? வென் திஸ் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் எப்போ வரும்? மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் நடந்தால் தானே வரும். தன்னோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமமாக எவ்வளோ தூரம் இறங்குதோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். தட் இஸ் த ஆம்ப்ளிடியூட். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் நடக்கும்போது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்த ரெஃபரன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் இறங்கியிருக்கு? கீழே ஏ தூரம் இறங்கியிருக்கா? அந்த மேக்ஸிமம் இறங்கினப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு டவுன்வர்டு ஃபோர்ஸாக என்னது?
டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னது mg, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் எவ்வளோ ka, இது ரெண்டுமே என்னவா இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கண்டிஷன் அப்போ திஸ் இஸ் த கண்டிஷன் ஒபே, தட் இஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mgயும் ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் m இன்ட்டு k இன்ட்டு எக்ஸ்ன்னு போடுவோம். இங்கே எக்ஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், வேர் ஐ சப்ஸ்டியூட்டட் ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூடுன்றது என்ன தெரியுது mg பை கேன்னு தெரியுதா. இப்போ நம்மளுக்கு வந்து m வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, தட் இஸ் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது a இஸ் ப்ரொபோஷனல் டு mன்னு நம்மளுக்கு தெரியுதா. நம்மளுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக மாஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த சாண்டு பாக்ஸில் இருந்து மாஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மாஸ் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏ என்ன ஆகணும், தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ m குறைஞ்சதுன்னா டைம் போக போக ஏ என்ன ஆகும், சேர்ந்து குறையும். அப்போ கிராஃப் கண்டிப்பாக என்ன ஆக போகுது, இட்ஸ் கோயிங் டு டிக்ரீஸ். ஸோ அப்போ அது எந்த ஆப்ஷன் வரும் செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3. ஸோ ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுது டைம் போக போக, ஏ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு சி தான் கரெக்ட். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து என்னால் லைவ் போர்டில் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இங்கே வந்து கம்ப்யூட்டரில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஒரு முக்கியமான ப்ராப்ளம், இதில் ஒரு ட்ரிக்கினஸும் இருக்குது. ஓகே, அதை நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நீட் 2025 கொஷின் தான் இது. மறக்காமல் நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் ரெகுலராக நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் வந்துருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டர் ஆஃப் வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 லிட்டர் has 18.2 moles of oxygen. An oxygen cylinder அதோட வால்யூம் வந்து 30 லிட்டர்ஸ் தான். அதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்கா, 18.2 moles of oxygen இருக்கு. ஆஃப்டர் சம் ஆக்சிஜன் இஸ் withdrawn from the cylinder. ஸோ சிலிண்டர்லேருந்து சம் ஆக்சிஜனை வெளில எடுத்துகிட்டு போகிறான். இட்ஸ் காஜ் ப்ரெஷர் ட்ராப்ஸ் டு 11 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதாவது காஜ் ப்ரெஷர்ன்றது எப்போவுமே என்னென்னா, இது வந்து நீங்கள் ஃப்ளூயிட்ஸ் டாப்பிக்கில் படிச்சிருக்கீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில். காஜ் ப்ரெஷர்ன்றது என்னென்னா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் என்னது, காஜ் ப்ரெஷர். ஸோ காஜ் ப்ரெஷர் நம்மளோட ஒரிஜினல் ப்ரெஷர் தெரியணும்னா நம்மளோட ஃபார்முலா என்னென்னா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர் வில் கிவ் யூ த ஆன்சர். ஸோ காஜ் ப்ரெஷர் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான், 11 கொடுத்துருக்கான்னா, அந்த ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து 11.11 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் காஜ் ப்ரெஷர். அப்போது ஒரிஜினல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா யூ நீட் டு ஆட் காஜ் ப்ரெஷரோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட காஜ் ப்ரெஷர் 11 இருக்குது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது 1 atm. ஸோ டோட்டலாக 12 atm இஸ் கோயிங் டு பி த ஒரிஜினல் ப்ரெஷர் இன் தட் கேஸ். ஓகே, அந்த பாயிண்ட் கிளியர். அதுதான் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான பாயிண்ட் இந்த ப்ராப்ளமில். மற்றபடி என்ன சொல்லியிருக்கான், அட் வாட் டெம்பரேச்சர் இட் இஸ் ஹேவிங் திஸ் ப்ரெஷர் அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸ். ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வித்ட்ரான் ஃப்ரம் த சிலிண்டர்ஸ் நியர்லி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இந்த ப்ராப்ளமை விஷுவலைஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். விஷுவலைஸ் பண்ணலன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க சிலிண்டர் பாருங்கள். இந்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோனா 30 லிட்டர்ஸ் வால்யூம். எவ்வளோ இனிஷியலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, 18.2 அப்படின்றத கொடுத்துருந்தான். இப்போ இந்த சிலிண்டர் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, N1. ப்ரெஷர் வந்து P1ன்னு எடுத்துக்கலாமா, ஒரிஜினல் ப்ரெஷர். இங்கே உள்ள சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இட்ஸ் கோயிங் டு பி P1. இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் ரிமூவ்டு. ஆஃப்டர் ரிமூவிங் திஸ் இஸ் த சினாரியோ. ஸோ எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கேன் மாஸ் தான் கேட்குறான் கொஸ்டினில், எவ்வளோ மாஸ் ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு. இப்போ இருக்கக்கூடிய புது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்மளுக்கு N2, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சிலிண்டரோட வால்யூம் வந்து மாறலை நம்மளுக்கு, அதை மறந்துடக்கூடாது. இனிஷியலாக 30 லிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இப்போவும் 30 லிட்டர்ஸ் தான் இருக்குது, அதில் டவுட் இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து P2. அந்த ப்ரெஷர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். காஜ் ப்ரெஷரோட அட்மாஸ்பியரிக் ஆட் பண்ணோன்னா ஒரிஜினல் ப்ரெஷர் P2 என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நல்லா கவனிங்க, 1 லிட்டருன்றது 1000 சென்டிமீட்டர் க்யூப். அதை நம்ம மீட்டர் க்யூப்பில் எழுதணும்னா 10⁻³ மீட்டர் க்யூப்னு வரும். இப்போ காஜ் ப்ரெஷர் நான் ஆல்ரெடி சொன்னமே 11 atm கொடுத்துருந்தா, ஒரிஜினல் ப்ரெஷர் இன்சைட் திஸ் கண்டுபிடி, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காஜ் ப்ரெஷர் தான் 11. காஜ் ப்ரெஷர் 11, அதோட 1 atm சேர்த்தா டோட்டலாக எவ்வளோ ப்ரெஷர் இங்கே 12 atm ப்ரெஷர். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அங்கேருந்து N2 கண்டுபிடிக்கலாம்ல. P2 V2 இஸ் நத்திங் டிவைடட் பை RT. ஆறுன்றது கொஷினில் கொடுத்துருக்கான், SI யூனிட்டில் 100/12 கொஷினில் கொடுத்துருக்கான். யூஆர் ஏபிள் டு சி ஹியர், ஆரோட வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்கள். எல்லாமே SI யூனிட்டில் இருக்கனால பிரச்சனை இல்லை. SI யூனிட்டில் இல்லைனா நம்ம அதை கரெக்டாக மாற்றணும். 1 atm ப்ரெஷரோட வேல்யூஸும் கொடுத்துருக்கான். மோலார் மாஸ் ஆல்சோ தே ஹவ் கிவன். ஓகே, இப்போ ஆரோட வேல்யூ Tயோட வேல்யூ டிகிரியில் இருக்குது, கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 273 ஐ ஹவ் ஆடட் இயர் டு த 27. ஸோ 12 atm இன்ட்டு வால்யூம் எவ்வளோ 30 × 10⁻³ ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். இதில் என்ன ஆகும், ஜீரோஸ் ஆர் கோயிங் டு கெட் கேன்சல் இயர். அதுக்கப்புறம் 3. ஓகே, ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா
14.54 moles is the answer N2. இப்போ இனிஷியலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்துச்சு கொஸ்டினில்? ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 18.2 இருந்துச்சு. பட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் N2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த N2வை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 14.54 இஸ் த மோல்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரிஜினலாக 18.2 இருந்துச்சு. இப்போ 14.54 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கேன்? ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3.656 தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரிமூவ். எப்போவுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மாஸ்ன்றது ஈஸியாக சொல்லிடலாம்ல. ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவ் எப்படி கண்டுபிடிக்கணும்? எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு ரிமூவ்டு இன்டூ மாலிகுலர் மாஸ், தட் இஸ் 32 கிராம் பர் மோல். ஸோ என்னன்றது என்னது? 3.656 மோலில். அதே மாதிரி மாலிகுலர் மாஸ்ன்றது 32 கிராம் பர் மோல். ஸோ மோல் வில் கெட் கேன்சல், மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ கிராம்னு தெரிஞ்சிடும். தட் இஸ் 117 கிராம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கான். கேஜிக்கு மாற்றினீங்கன்னா 0.117 kg, which is nothing but option D. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளமோட முக்கியமான பாயிண்ட்டே அந்த காஜ் ப்ரெஷர். அந்த கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளி ஈஸி டு சால்வ். ஓகே, இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளமில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது வந்து கிராவிடேஷன் பேஸ்டு NEET 2025 கொஸ்டின், ஒரு டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் CBSE கொஸ்டின் தான், CBSE லெவலான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் ட்ரை திஸ் ப்ராப்ளம் டு சால்வ் இட் குவிக்லி. ஓகே, கவனிங்க. பாடி வெயிட்ஸ் 48 நியூட்டன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ எர்த் சர்ஃபேஸில் 48 நியூட்டன் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாடி டியூ டு த earth at a height equal to 1/3 of the radius of the earth. That is 1/3 of the radius of the earth na r/3 ன்னு அர்த்தம். 1/3 means 1/3. r/3 from its surface. Surfaceல இருந்து எவ்வளோ ஹைட் அப்படின்னா r/3 அப்படின்றது கொடுத்துருக்கான். அங்கே வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்றதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஓகே, ஸோ ஆன் த earth surface what is the வெயிட் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்கான்? வெயிட் வந்து mg on the earth surface 48 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கானா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் அட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் என்ன கேட்டிருக்கான்? ஆன் த ஹைட் ஆஃப் r/3, that is 1/3 of the radius of our earth. ஸோ அவன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் த வெயிட் ஆஃப் த பாடி. ஸோ யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். இங்கே வெயிட் வந்து 48 நியூட்டன் சொல்லியிருக்கான். இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா ஐயோ இது வேறு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வாட்? இட்ஸ் கோயிங் டு பி த வெயிட் ஆஃப் த பாடி. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வாட்? the weight of the body. So weight at height h தான் சொல்லி கேட்குறான். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு வெயிட் ஆஃப் த பாடி. கவனிங்க, ஸோ வெயிட் ஆஃப் த பாடி என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m இன்ட்டு g டேஷ்னு சொல்லி கூப்பிடலாமா? g டேஷோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும், g/1 + h/r ஹோல் ஸ்கொயர். இப்போ முக்கியமான பாயிண்ட் வந்து இதுதான் நம்மளோட எர்த் சர்ஃபேஸ். அப்படின்னா இந்த ஹைட்டுன்றது எங்கேருந்து மெஷர் பண்ணால் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் வி ஆர் டாக்கிங் அபவுட் அப்படின்றத நம்ம ஹைட் வந்து சர்ஃபேஸ்லேருந்து தான் மெஷர் பண்ணணும். சர்ஃபேஸ் ஆஃப் ஒரு எர்த்துலேருந்து தான் நம்ம மேலே மெஷர் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்க h வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1/3 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ r/3ன்றது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ h இருக்க இடத்துல r/3 which is given in the problem. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், r கேன்சல் ஆகிடும். 1/3 + 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணி எடுத்திங்கன்னா you will get 9/16 into mg. ஸோ mgன்ற வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு 48 நியூட்டன் சொல்லி தெரியும். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இந்த mg இருக்கிறதுல I'm going to substitute 48. கேன்சல் பண்ணிங்கன்னா you get the answer as what? 27 நியூட்டன். ஸோ இந்த 27 நியூட்டன் எந்த ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3. இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம்ல உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளமில் நம்ம வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் பேஸ்டு ஒரு கொஷின் தான் இது. ஸோ அந்த ப்ராப்ளம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் சிம்பிள் தான், பேசிக் ஜென்ரல் சிம்பிள் கான்செப்ட் தான். பட் ஆனால் அதில் வந்து கேல்குலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா போட தெரியணும். ஸோ அது மாதிரியான ஒரு ப்ராப்ளம். ஸோ பென் அண்ட் பேப்பரோட ரெடியாக இருங்க. கேல்குலேஷன்ஸ் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் அவுட். திஸ் இஸ் NEET 2025 கொஸ்டின். லெட்ஸ் கோயிங் டு இந்த வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோயிங் டு தட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். அ பால் ஆஃப் மாஸ் வந்து 0.5 kg இஸ் ட்ராப்டு ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் 40 மீட்டர். ஸோ 40 மீட்டர் ஹைட்லேருந்து ஒரு பால் ட்ராப் பண்ணுறான் 0.5 kg. The ball hits the ground and raises to a height of 10 meter. So 40 மீட்டர்லேருந்து கீழே விழுந்து திரும்ப எவ்வளோ ஹைட்டுக்கு ரைஸ் ஆகுதான்? திரும்ப 40க்கு ரைஸ் ஆகலை, வெறும் 10 meters தான் ரைஸ் ஆகுது. The impulse imparted to the ball during its collision with the ground. அதாவது ஜியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கான்? 9.8. இந்த ப்ராப்ளமோட முக்கியமான பார்ட்டே என்னது? நீங்கள் ஜி வந்து 10ன்னு எடுத்துகிட்டு பண்ணுறேன் சார், ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷன் பண்ண. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பட் பெட்டர் அவனா ஜி வந்து 10ன்னு கொடுத்தா மட்டும்தான் எடுங்க, இல்லைனா 9.8 எடுங்க. ஏன்னா 9.8 கொடுத்தீங்கன்னா
நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கால்குலேஷன் இருக்கும். இது வந்து சொல்லப்படாத ஒரு விஷயம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜியோட வேல்யூ 9.8ன்னு அவன் சொல்லிட்டான். அப்போ அதையே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கால்குலேஷனில் ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி ரூட்டு ஸ்கொயர்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் குட்டு தான், நல்லது தான். அவன் சொன்னால் அதையே யூஸ் பண்ணலாம் அந்த வேல்யூஸை. இந்த ப்ராப்ளமில் அதுதான் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது இந்த ப்ராப்ளமோட முக்கியமான கான்செப்ட் லெட்ஸி. இந்த ப்ராப்ளமோட பேசிக் ஐடியா என்னென்னா, மேலேருந்து ஒரு பால் ரெஸ்ட்லேருந்து கீழே விட்டோன்னா v ஸ்பீடில் வரும். v is equal to root of 2gh. அதே மாதிரி கீழேருந்து ஒரு பால் v ஸ்பீடில் நான் கொடுத்தேன்னா மேலே வந்து h ஹைட்டு போகும். h ஹைட்டு போயிட்டு இட் வில் கம் டு ரெஸ்ட். ஸோ தட் இஸ் ஐடியா. இப்போ இங்கே இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மேலேருந்து ஒரு பாலை விடுறோம், ட்ராப்டுன்னு சொல்லியிருக்கான். ட்ராப்னா என்ன அர்த்தம்? ட்ராப்டுனா ரெஸ்ட்லேருந்து விடுறோன்னு அர்த்தம். ஸோ ரெஸ்ட்லேருந்து ஒரு பாலை மேலேருந்து விடுறோம் 40 மீட்டர்ஸில். கீழே வரும்போது எவ்வளோ ஸ்பீட் இருக்கும்? v ஸ்பீட். வாட் இஸ் த மொமெண்டம் இம்பார்ட்டட் டு த பால் அப்படின்னு கேட்குறான். தட் இஸ் இம்பல்ஸ்னால் என்னது? அந்த பாலோட சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகே, ஸோ பால் மேலேருந்து வரும்போது v1 ஸ்பீடு. v1 ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? இப்போ தானே பார்த்தோம், ரூட் ஆஃப் 2gh1. இப்போ திரும்ப அதே ஹைட் ரைஸ் ஆகல, அதுக்கு பதில் என்ன ஆகுது? 10 மீட்டர்ஸ் தான் ரைஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழே எவ்வளோ ஸ்பீடு? டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. ஓகே, v2 ஸ்பீட் நான் கொடுக்குறேன். இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னா 10 மீட்டர்ஸ் ஹைட்டு போயிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஸோ வாட் இஸ் த v2 அப்படின்னா ரூட் ஆஃப் 2gh2. ஸோ ஹோட வேல்யூ எவ்வளோ? 10 மீட்டர்ஸ் அண்ட் h1ஓட வேல்யூ 40 மீட்டர்ஸ். இஸ் தட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த பால் கண்டுபிடிக்கணும். கிரவுண்டு, ஏன்னா பால் வந்து கிரவுண்டோட கொலைட் ஆகுது. யாரோட சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டிருக்கான்? இம்பல்ஸு பாலோடதை கேட்டிருக்கான். அப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் டெல் பி ஆஃப் த பால். அப்போது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் நம்ம பண்ணுவோம். அப்போ நம்ம யாரோட வேல்யூஸ் யூஸ் பண்ணணும்? பாலோட வேல்யூஸ். ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பால், இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பால் we should use. ஃபைனல் மொமெண்டம் m into vf மைனஸ் m into vi. இப்போ பால் வந்து இனிஷியலி என்ன ஆகுது? மேலேருந்து கீழே வரும்போது இனிஷியலி கீழே பார்த்தோன்னு வருது. ஸோ v1ஓட வேல்யூ நான் இங்கே vi என்ன போடலாம்? மைனஸ் v1. அதே மாதிரி பால் பட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது பாசிட்டிவ், மேலே பார்த்து போச்சுன்னா பாசிட்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் v2. ஸோ சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலே பார்த்து போகிறனால v2 ப்ளஸ்ஸு, தட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி கொலிஷனுக்கு கீழே வரும்போது என்னது? மைனஸ் தானே. ஸோ மைனஸ் v1. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த v1 அண்ட் v2 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இட் பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ வி ஆர் ஹேவிங் காமனாக m வெளில எடுங்க. v1 ப்ளஸ் v2ன்னு வருமா? இப்போ இந்த v1 அண்ட் v2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் என்னென்னா v1 அண்ட் v2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதனால தான் பென் அண்ட் பேப்பர் உங்களை வைக்க சொன்னேன். யூ கேன் ட்ரை நவ். ஸோ v1 ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயர் கொடுத்தனால அதே வேல்யூ யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் சேஞ்ச் இட். டோன்ட் யூஸ் 10 அண்ட் ஆல். ஸோ v1 வந்து ரூட் ஆஃப் 2g, ஹோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் 784 இஸ் நத்திங் பட் வாட்? நம்மளுக்கு 28 வரும். இல்லை சார் எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டம்னா அப்ராக்சிமேட்டாக கூட கொஞ்சம் போடுங்க, தப்பில்லை. ஓகே, நம்மளுக்கு 25னா 625 வந்துடும். ஸோ க்ளோசர் டு தட் 28. அதே மாதிரி v2ஓட வேல்யூ ட்ரை வில் கெட் 196. நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் கோயிங் டு பி 14 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலி v1 அண்ட் v2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த vf அண்ட் vi கண்டுபிடிக்கும் போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். vfன்றது ஃபைனல் வெலாசிட்டி, மேலே பார்த்து போகிறது. இனிஷியல் வெலாசிட்டின்றது கீழே பார்த்து வர்றது. அதனால் மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 28 + 14 into 0.5 வில் கெட் 21 நியூட்டன் செகண்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டு. இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம். நீட் 2025 வந்து ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டினில் இதுவும் ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் காட் நெகட்டிவ் மார்க்ஸ் இயர். ஆன்சர் பண்ண முடியாமல் நிறைய பேர் தின ப்ராப்ளம் இது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம யூஸ்வலாக படிக்கிற தியரியிலேருந்து எப்படி மாறுபட்டு அவங்க கேட்ட ட்விஸ்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். Let's go into the video. So என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. A balloon is made of a material of surface tension S and its inflation. Inflationனா பலூன் ஊதி இருக்குல்ல, பலூன்ன்றது பெருசாக தானே இருக்கும், அது பேர் இன்ஃப்ளேஷன் they are calling. So the inflation outlet அப்படின்னா பலூனில் ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியாக காற்று வருது, அதுதான் சொல்கிறான். இன்ஃப்ளேஷன் அவுட்லெட்னா காற்று வெளில வருது. From which the gas filled in it has a small area A. It is filled with a gas of density rho and takes a spherical shape of radius r. When the gas is allowed to flow freely out of it, its radius r changes from capital R to small 0 in time capital T. நம்ம கிட்ட ஒரு ஸ்பெரிக்கல் பலூன் இருக்கு, அதோட இன்ஃப்ளேஷன் அவுட்லெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட அவுட் சைட் பகுதி, இந்த பலூன் ஊதி இருக்குல்ல அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அவுட்லெட்னா அந்த சின்ன ஓப்பனிங், இந்த பலூன் ஊதுவோம்ல
அந்த ஓட்டை வழியாக ஏரியா வந்து ஏ இருக்குது, அதில் வந்து நம்ம கேஸ் ஃபில் பண்ணுறோம், டென்சிட்டி வந்து ரோன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த பலூனோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு ஆர், கேபிட்டல் ஆர். இப்போ அந்த பலூன்லேருந்து காற்று வந்து வெளில போகுது. கேபிட்டல் ஆர் ரேடியஸ்லேருந்து ஜீரோக்கு மாறுறது வந்து எவ்வளோ டைமில் காற்று கேபிட்டலாக இருந்து ஜீரோ ஆகுது, கேபிட்டல் டி டைம். இஃப் வி இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கேஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த பலூன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர் ஆஸ் அ ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு ஏன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் டீன்றது என்னது, டைம் டேக்கன் ஃபார் த ரேடியஸ் டு கோ ஃப்ரம் வேர், capital R to 0. So அதுக்கான டைம் தானே capital T. அந்த capital T is proportional to surface tension alpha, A power beta, rho power gamma and R power delta. ஸோ நான் அந்த கொடுத்துருக்க கொஸ்டினை குயிக்காக நான் சொல்லிடுறேன். ஒரு நம்மளோட பலூன் இருக்கு இல்லையா, ஸ்பெரிக்கல் பலூன், இதுதான் இந்த அவுட்லெட். அவன் சொல்லிட்டு இருக்க அவுட்லெட். ரேடியஸ் ஆர் ஆஃப் த பலூன் சேஞ்சஸ் ஃப்ரம் கேபிட்டல் ஆர் டு 0 இன் கேபிட்டல் டி டைம். அதுக்கு தாண்டி சர்ஃபேஸ் டென்ஷன் மென்ஷன் பண்ணா இல்லையா, சர்ஃபேஸ் டென்ஷனை எஸ்ன்ற லெட்டரால் டினோட் பண்ணுறான். ஃபார்முலா வந்து என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். நிறைய பேர் சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா ஃபோர்ஸ் அப்படின்னு நினைச்சிடுறாங்க, டென்ஷன் இருக்கனால. அப்படி கிடையாது. ஸோ டென்சிட்டி ஆஃப் த கேஸ் வந்து மாஸ் பை வால்யூம். ஸ்பீட் ஆஃப் த கேஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த அவுட்லெட். ஓகே, அந்த பலூனோட ஓட்டையிலேருந்து காற்று வரக்கூடிய வெலாசிட்டி இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர் பவர் ஏன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக, ஆர் பவர் ஏ. அதே மாதிரி த டைம் டேக்கன் ஃபார் த ரேடியஸ் டு கோ ஃப்ரம் ஆர் டு 0 எவ்வளோ டைமில், கேபிட்டல் டி டைமில் நடக்குது. இட் இஸ் ப்ரொபோஷனல் டு எஸ் பவர் ஆல்ஃபா, ஏ பவர் பீட்டா, ரோ பவர் காமா, ஆர் பவர் டெல்டா. இப்போ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு டைமென்ஷனல் ப்ராப்ளம். 4 ஆப்ஷன்ஸ்லுமே என்ன இருக்குது, ஏ ஆல்ஃபா பீட்டா ரோ டெல்டா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இது பேசிக்கலி டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு சாப்டரில் உள்ள ப்ராப்ளம் தான் இது. அப்புறம் ஏன் சார் இது டிஃபிகல்ட் அப்படின்னா, அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. நம்ம தியரியில் முக்கியமாக டைமென்ஷனல் அனாலிசிஸோட லிமிட்டேஷன் சொல்லின்னு ஒன்று படிச்சிருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க, அதில் என்னென்னா, ஃப்ரம் டைமென்ஷனல் அனாலிசிஸ் 3 unknowns கேன் பி ஃபவுண்ட். எப்போவுமே டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு 3 unknowns தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லி 4 இருக்கா, ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த வீக்கு ப்ரொபோஷனல் டு ஆர் பவர் ஏ, டி இஸ் ப்ரொபோஷனல் டு ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா. 4 மேலே ஒன்று சேர்த்து 5. மொத்தம் எத்தனை இருக்குது, 5 unknowns இருக்குது. நீங்கள் கூட பாருங்கள் ஆப்ஷன்ஸில் எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது, 5 அன்னோன்ஸ், 1 2 3 4 5. பட் ஜென்ரலாக டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு எத்தனை கண்டுபிடிக்க முடியும், we can find only 3 unknowns in ஒரு ப்ராப்ளமில். ஸோ எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, இதை வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் 5 இது கண்டுபிடிக்க முடியாது, பட் யூ ஷுட் ட்ரை டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்றது தான் NEET 2025 வந்து இந்த கொஸ்டினோட முக்கியமான கோலே. ஜென்ரலாக பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு இதை வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத இங்கே ட்ரிக்கே. எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ பட் இயர் 4 unknowns, டோட்டலாக 5 unknowns. அந்த வி பவர் ஆர் பவர் ஏ வச்சு மொத்தம் 4 unknowns டீக்கு. பட் இதுக்கு வந்து ஆர் பவர் ஏ அதை சேர்த்து மொத்தம் 5 unknowns. எப்படி கண்டுபிடிக்குது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். 3 தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி பண்ணுறது கவனிங்க. ஸோ டி இஸ் ப்ரொபோஷனல் டு இந்த டேர்ம்ஸ் சொல்லிட்டான். ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் எடுத்தால் கண்டிப்பாக அங்கே என்ன வரும், ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் எடுத்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இப்போ டீன்றது டைம் தானே, டைம் டேக்கன் ஃபார் கேபிட்டல் ஆர் ரேடியஸ்லேருந்து 0 ஆகிற வரைக்கும் தேவைப்படக்கூடிய டைம். ஸோ கேபிட்டல் டி வந்து டைமென்ஷன் எழுதிட்டேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டால் என்னது, எப்பவுமே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு தான் டைமென்ஷன்ஸ் எழுதணும். டைமு, அதனால டைமென்ஷன் வந்து கேபிட்டல் டி. கேன்றது டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட், அது டைமென்ஷன் கிடையாது. இப்போ எஸ்ன்றது என்னது, எஸ்ன்றது சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் என்னது, mt பவர் -2 தான் சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன். அதே மாதிரி இது வந்து ஏரியா எல் ஸ்கொயர், டென்சிட்டி மாஸ் பை வால்யூம் ml பவர் -3. ஆர்ன்றது என்னது, ரேடியஸ் எல். ஸோ டோட்டலாக 4 குவான்டிட்டிஸ், எஸ்ஏ ரோ ஆர் அப்புறம் டி. எல்லாரோட டைமென்ஷனும் எழுதிட்டேன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. எத்தனை 4 unknowns இருக்குது, 4 கண்டுபிடிக்க முடியாது, 3 தான் ஜென்ரலாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்றதையும் நான் சொல்கிறேன். ஆல்ஃபா உள்ளே கொண்டு வாங்க, எம் பவர் ஆல்ஃபா, டி பவர் -2 ஆல்ஃபா. இது வந்து நாங்கள் 2 பீட்டா. இந்த காமா உள்ளே கொண்டு போனால் எம் பவர் காமா, எல் பவர் -3 காமா, இது எல் பவர் டெல்டா. ஓகே, ஸோ இங்கே என்ன எழுதலாம் டைமென்ஷனு, வாட் யூ கேன் ரைட் இயர். வெறும் டி இருக்குது, வெறும் டீயை நான் என்ன எழுதலாம், எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 1ன்னு எழுதலாமா. வெறும் டீனா பவரில் 1 தானே அர்த்தம். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் தட். நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், யூ ஷுட் பவர் கம்பேரிங் த பவர்ஸ். ஸோ எம்மோட பவரை கம்பேர் பண்ணலாமா. இங்கே எம்மோட பவர் என்னென்னா 0, இங்கே எம் பவர் என்னது ஆல்ஃபா. வேறு எதுவும் இருக்கா. ஸோ எம்எல்லாம் 1 சேர்த்திங்கன்னா ஆல்ஃபா பவர் காமா அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் பவரில் 0, இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் காமா. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து நான் எதை கம்பேர் பண்ணலாம்னா, லென்த்தோட பவரில் என்ன இருக்குது, 0 இருக்கா. லென்த்தோட பவரில் வாட் வி ஆர் ஹேவிங். ஸோ லெட்ஸ் ட்ரை டு கம்பேர் தட். லென்த்தோட பவரில் 0, இங்கே லென்த்தோட பவரில் என்ன இருக்குது, 2 பீட்டா -3 காமா ப்ளஸ் டெல்டான் இருக்கா.
அதை எழுதிடுங்க. LHS ஈக்குவல் டு RHS பவர்ஸில். இது ஈக்குவேஷன் 3. அதே மாதிரி T பவர்ஸ் கம்பேர் பண்ணலாமா? Tக்கு பவரில் இங்கே என்ன இருக்குது? we are having 1. கரெக்டாக இங்கே 1 இருக்குது. இங்கே என்ன இருக்குது பவரில்? -2 ஆல்ஃபான்னு இருக்கா? ஸோ the point is 1 is equal to -2 ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைக்குது? -1/2 we are getting. ஸோ நல்லா கவனிங்க. நம்மளால ஏன் 3 அன்னோன்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னா, எத்தனை ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 1 2 3 3 ஈக்குவேஷன். m பவரை கம்பேர் பண்ணுவோம் ஒரு ஈக்குவேஷன், l பவர் கம்பேர் பண்ணுவோம் ஒன்று, t பவர் கம்பேர் பண்ணுவோம். ஸோ 3 அந்த பவர்ஸ் கம்பேர் பண்ணுவோம் 3 ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இப்போ என்னால் 3 அன்னோன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். எஸ் ஆர் நோ? அப்புறம் எப்படி சார் மீதி அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கிறது? அங்கே தான் ட்ரையல் அண்ட் எரர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் இதை பார்த்தோன்னே பசங்க பயந்துருப்பாங்க NEET 2025 எக்ஸாம் ஹால்குள்ளே இருந்து. ஆனால் இது பேப்பர் ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஜென்ரலாக நான் எதுவுமே புதுசாக பண்ணல, கொடுத்ததை தான் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்டெப் தெரியும். இதுலேருந்தே ஆல்ஃபா வேல்யூ தெரிஞ்சிருச்சா? இந்த ஆல்ஃபாவை கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? இந்த ஆல்ஃபா வந்து -1/2 கிடச்சிருச்சு. 0 is equal to ஆல்ஃபா ப்ளஸ் காமா படி காமாவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? சப்ஸ்டியூட் 2 in 1. இந்த 2 எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1ல் யூ வில் கெட் காமா இஸ் கோயிங் டு பி 1/2 கிடச்சிரும். ஸோ காமாவோட வேல்யூ 1/2, ஆல்ஃபாவோட வேல்யூ -1/2. இப்போ நல்லா கவனிங்க. அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, திஸ் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு கிடைச்ச காமாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3 காமான்னு இருக்கா? காமா இருக்கிறதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1/2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். யூஆர் ஏபிள் டு see காமான்னு இருக்கா? காமா இருக்கிறதுல 1/2 போட்டிருக்கேன். ஃபைனலாக 2 பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3/2 சொல்லி கிடைக்குது. இப்போ பாயிண்ட் என்னென்னா, ஆல்ரெடி 2 அன்னோன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ லெட்ஸ் கோ அண்ட் see the ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கலாம். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ -1/2 எந்தெந்த ஆப்ஷனுக்கு இருக்குது? இதுக்கு இருக்குது. வேற யாருக்கு? இதுக்கு இல்லை. ஆல்ஃபாவோட வேல்யூ -1/2 இதுக்கு இல்லை. அதே மாதிரி ஆல்ஃபாவோட வேல்யூ -1/2 இதுக்கும் இல்லை. அப்போ 1 and 2 கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 and 4 மட்டும்தான் இருக்குது. 3 and 4ல் தான் ஆல்ஃபா -1/2, இதுக்கும் -1/2. அப்போது இன்னொரு இப்போ காமா செக் பண்ணி பாருங்க. காமா 1/2 யாருக்கு வருது? இவங்க 2 பேரில் இதுக்கு மட்டும் தானே வருது காமா 1/2. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு பாருங்கள். இதுக்கு காமா 1/2 வரல, -1/2 வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு, தேர்ட் ஆப்ஷன். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் என்னது கரெக்டு. ஸோ ஐடியா இஸ், இதை வந்து எலிமினேஷன் மெத்தடுன்னு சொல்லுவான். அதாவது ஜென்ரல் மெத்தட் தான். யூ கேனாட் கிரியேட் சம்திங் நியூ இன்சைட் அன் எக்ஸாம் ஹால். ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் அவன் கேட்க முடியும். ஆனால் அவன் கேட்டதை எப்படி ட்ரையல் அண்ட் எரர், இது ஆப்ஷனை பார்த்தா தான் கண்டுபிடிக்கும். இப்போது ஆல்ஃபா காமா தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் வி டோன்ட் நோ த அன்னோன்ஸ். இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் தான் கண்டுபிடிக்கும். ஃபோர்த் ஈக்குவேஷன் வேணும், அது நம்மளுக்கு கிடையாது. ஸோ வி கேனாட் ஏபிள் டு ஃபைண்ட். ஸோ அதனால் ஆப்ஷன் இந்த இடத்துல ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு இங்கே கரெக்டு. ஸோ பேசிக்காக இந்த ப்ராப்ளம் எதை டெஸ்ட் பண்ணுது? நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. த ப்ராப்ளம், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் திஸ் கொஸ்டின்? இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் தான் இதுமாதிரி கொஸ்டின் கொடுப்பான். நீங்கள் தான் கிளாரிட்டியோட இதை அட்டன் பண்ணணும். ஓகே, அது உங்கள் கையில் தான் இருக்குது. லேர்ன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் மேக் எஜுகேட்டட் கெஸ். பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. யூ ஷுட் திங்க், ஓகே 3 அன்னோன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் 4க்கு 5 கேட்டிருக்கான். அப்போது நம்ம இந்த ப்ராப்ளம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜென்ரல் ப்ரொசீஜரை பண்ண உங்களுக்கு ஐடியாஸ் வந்துடும். அப்படி தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பண்ணணும். ட்ரையே பண்ணாமல் இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணால் பாசிபிலிட்டி இஸ் தேர். ஓகே, ஸோ அதனால் எஜுகேட்டட், யூ ஷுட் நோ டு மேக் எஜுகேட்டட் கெஸ். ஓகே, கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம், ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு ப்ராப்ளம் தான் இது. வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் பேஸ் பண்ணி NEET 2025 கேட்ட ஒரு கொஸ்டின் இது. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் NEET எக்ஸாமில் பண்ணலை. ஸோ அந்த கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ இன்டு திஸ் வீடியோ. இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். they have given a bob of heavy mass m is suspended by a light string of length L. ஸோ ஒரு ஹெவி பாப் வந்து மாஸ் m இட்ஸ் ஹேங்க்ட் பை அ லைட் ஸ்ட்ரிங், லென்த் வந்து L. the bob is given a horizontal velocity v0 as shown in the figure. ஸோ பாப்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா கீழே இருக்குது நம்மளுக்கு மாஸ் m. ஹாரிசாண்டல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கான்னா v0ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ ஒரு மாஸ் m நான் ஸ்ட்ரிங்கில் ஹேங் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் இல்லையா மாஸ் m. ஸோ அதுதான் யூ கேன் டேக் ஹியர். Okay, so if the string gets slack at some point P, making an angle theta from the horizontal, அதாவது from the horizontal அப்படின்னா கொஷினில் கொடுத்த டயக்ராம் இதுதான் horizontal. ஹாரிசாண்டல் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னா theta ஆங்கிள் மேக் பண்ணது வித் horizontal at point P. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா at point P என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா the string gets slack அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்லாக்னா என்னன்னா லூஸ் ஆகிடுதுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த கொஸ்டின். ஸ்லாக் ஆகுது பாயிண்ட் Pயில். அப்போ என்ன அர்த்தம்னா string is getting slack அப்படின்னா டென்ஷன் அந்த இடத்துல என்னதுன்னா 0.
அந்த ஸ்ட்ரிங் வந்து லூஸ் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ அந்த இடத்துல டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ என்ன கேட்டிருக்கான், அந்த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் v ஆஃப் த பாப் அட் பாயிண்ட் P to that of இனிஷியல் ஸ்பீட் v0. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன ஸ்பீடு கொடுத்துருக்கோம், v0. அதே பாயிண்ட் Pயில் கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல டென்ஷன் என்ன அப்படின்னா டென்ஷன் 0. டென்ஷன் அந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் வந்து 0. பட் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் இருக்கும் பாயிண்ட் Pயில். ஸோ v/v0 என்னன்னு சொல்லி தான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். கிளியரா? ஸோ கீழேருந்து ஒரு மாதம் நம்ம வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி கொடுக்குறோம் v0. இது நேராக மேலே போயிடுது. எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு, ஹாரிசான்டலோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் Pயில் டென்ஷன் வந்து 0. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து ஸ்லாக் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான். அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் இருக்குது v. அந்த ஸ்பீட் v/v0 தான் என்னன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்குறான். இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட் ஸ்டார்ட் வித் இந்த ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி நீங்கள் கிளியர். இந்த ஸ்ட்ரிங் வந்து பாயிண்ட் Pயில் ஸ்லாக் ஆகுது, டென்ஷன் வந்து அந்த இடத்துல 0. சரி, இப்போ நம்ம பாட்டம் எடுத்துக்கலாம். பாட்டம்ன்ற பாயிண்ட் ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் A. இந்த பாயிண்ட் ஏன்னு கூப்பிட போகிறோம். இந்த பாயிண்ட் வந்து P ஆல்ரெடி. ஸோ அட் பாயிண்ட் A we are going to do, let's get an equation from there. ஸோ பாயிண்ட் Aல ஹாரிசான்டல் வெலாசிட்டி இருக்கா v0. இப்போ இதுதான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து Lன்னு கொடுத்துருந்தா, இப்போ டவுன்வர்டு பார்த்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா mg, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கரெக்டாக? இது டவுன்வர்டு பார்த்து mg, இங்கே என்ன இருக்கும், கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும் இல்லையா, மேலே பார்த்து டென்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிலேஷன் we can write. ஸோ டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து இருக்கிறது என்னது, டென்ஷன். ஸோ +T போடலாம். அவே ஃப்ரம் த சென்டர் இருக்கிறது -mg. ஓகே, ஸோ +T because it is towards the center plus -mg, that will be equal to mv0² / L. ஸோ v0ன்றது ஸ்பீடு, L is the radius. ஸோ mv² / Rன்னு போடுவோம்ல, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து வாட் we got is the first equation we got. இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வேற என்ன பண்ண முடியும், v/v0 கண்டுபிடிக்க அப்படின்னா லெட்ஸ் கோ டு பாயிண்ட் P. ஓகே, பாயிண்ட் P. ஸோ கேர்ஃபுல்லி லிசன் இயர். இதுதான் நம்மளோட டயக்ராம். ஸோ இனிஷியலாக பாயிண்ட் ஏல ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சி வச்சுருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்து இங்கேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாயிண்ட் P போனதுக்கப்புறம் இந்த இடத்துல டென்ஷன் என்னவா இருக்குது, டென்ஷன் இஸ் கோயிங் டு பி 0. யூ ஷுட் பி கிளியர் வித் திஸ். ஓகே, இப்போ நான் எழுதிட்டேன் T0. இப்போ ஹாரிசான்டலோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்றதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதலைன்னா அங்கே எழுதுன மாதிரி இங்கேயும் எழுத ட்ரை பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருந்து இந்த பாட்டம் எடுத்துக்கலாம். இந்த பாட்டம்லேருந்து இது எவ்வளோ ஹைட்டு, எல் லென்த்தா, ரேடியஸ் தான் இங்கே நம்மளுக்கு எல். அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும், திஸ் ஹைட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ தட். கீழே இருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றது பாயிண்ட் P. நம்மளுக்கு வெர்டிக்கல் ஹைட் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம பண்ண போகிற ஸ்டெப்புக்கு ஹைட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இது ஆல்ரெடி எல். ஓகே, ஸோ இது வந்து என்னது, லென்த் வந்து எல் தானே, திஸ் இஸ் எல். ஸோ இது வந்து நம்மளுக்கு எல், இது தீட்டான்றது என்னது, எல் காஸ் தீட்டா. அப்போ இது என்னவா இருக்கும், எல் சைன் தீட்டா. யாருக்கா டவுட்ஸ் இதில்? அதாவது இது வந்து நம்மளுக்கு எல், இது தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ், எல் காஸ் தீட்டா. இது என்னது, எல் சைன் தீட்டா. ஸோ அதுதான் இது. ஸோ டோட்டல் ஹைட் என்னது, எல் ப்ளஸ் எல் சைன் தீட்டா. இதில் யாராவது டவுட் இருக்கா? இங்கேருந்து பாயிண்ட் Pக்கும் ஏக்கும் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் ஹைட்டோட வந்து எல் ப்ளஸ் எல் சைன் தீட்டா. யூ ஷுட் நோ திஸ். இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணலாம். லெட்ஸ் கோ டு த ஈக்குவேஷன் நவ். ஸோ இந்த பாயிண்ட் Pயில் நம்ம ஈக்குவேஷன் எழுத ட்ரை பண்ணலாம். இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது இந்த பாயிண்ட் Pயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்வர்டு பார்த்து mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, ஏதாவது டவுட்ஸ்? ஸோ இந்த பாயிண்ட் Pலேருந்து நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், இப்போ இந்த ஆங்கிள் தீட்டா, அப்போ இந்த ஆங்கிளும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், தீட்டா. இஸ் தட் கிளியர்? இப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா, அண்ட் திஸ் இஸ் லென்த் எல், ஸ்ட்ரிங்கோட லென்த் எல். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஸ்ப்ளிட் இன்டு காம்பனன்ட்ஸ். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ இது தீட்டா, இது தீட்டா. இப்போ இது என்னவாக இருக்கும், 90 மைனஸ் தீட்டா தானே, திஸ் கோயிங் டு பி 90 மைனஸ் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ வாட் த பாயிண்ட் இஸ், இது mg, அப்போ இது என்னவாக இருக்கும், mg காஸ் 90 மைனஸ் தீட்டா. கரெக்டாக, காஸ் mg காஸ் 90 மைனஸ் தீட்டா. ஓகே, இது என்னவாக இருக்கும், mg சைன் 90 மைனஸ் தீட்டா. சார் எதுக்கு சார் இதை பிரிக்கிறோம், நம்மளுக்கு என்ன வேணும், இந்த mgயோட காம்பனன்ட் டுவர்ட்ஸ் சென்டர் என்னன்னு தெரியணும். அப்போ தான் நம்ம அடுத்த ஈக்குவேஷன் எழுத முடியும். ஸோ இங்கே எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு, v ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ v/v0 தானே கொஸ்டினில் கேட்டிருக்கான், எஸ் ஆர் நோ. ஸோ இது mg, இது தீட்டா, இது தீட்டா. அப்போது இது வந்து என்னவாக இருக்கும், தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டா. ஸோ mgக்கு
90 minus theta இந்த பக்கம் தானே இருக்குது. ஸோ mg cos 90 minus theta வரும். ஸோ இந்த mg cos 90 minus theta தானே டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத்துக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், mg cos 90 தான் என்ன ப்ரொவைட் பண்ண போகுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இங்கே எதுவும் டென்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் கிடையாது, தெர் இஸ் நோ டென்ஷன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரிப்பீட், இந்த mg அலாங் இந்த சென்டர் பார்த்துக்கூடிய காம்பனண்ட் வந்து mg cos 90 minus theta. ஸோ mg cos 90 minus theta நம்ம என்ன எழுதலாம், mv ஸ்கொயர் பை L. ஸோ vன்றது ஸ்பீடு, Lன்றது ரேடியஸ். ஸோ cos 90 minus theta நம்ம என்ன எழுதலாம், sin thetaன்னு எழுதலாமா. ஸோ mm is going to cancel. இதுலேருந்து நம்ம என்னால் என்ன சொல்ல முடியும், v ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் gl sin thetaன்னு சொல்லலாமா. ஸோ இது மொத்தமாக நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம பாயிண்ட் ஏல அப்ளை பண்ணி we got one ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் பாயிண்ட் பியில் ஸ்லாக்கிங்ன்ற கண்டிஷன், தட் இஸ் டென்ஷன் 0ன்ற வச்சு ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் மட்டும் வச்சு we got the one more ஈக்குவேஷன். கரெக்டாக. இப்போ நம்ம மூணாவதாக பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா எனர்ஜி கன்சர்வேஷன். சார் இதெல்லாம் எப்படி சார், எனக்கு எப்படி சார் தெரியும் இந்த கொஸ்டினை இதை இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஸ்டெப்ஸ். வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் படிக்கும் போதே தியரியில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, டாப் மோஸ்ட் பாயிண்ட், இதிலலாம் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் காம்பனன்ட் ஸ்பிட்டிங், தட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிலேஷன் இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஃபைனலி யூ வில் கெட் த ஆன்சர். அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னது, T0 அட் பாயிண்ட் பி. அதெல்லாம் இன்பில்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். புரியுதா? அதனால் ஆன்சர் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நான் டெசிபேட்டிவ் ஃபோர்ஸஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரிக்ஷன் அதுமாதிரி எதுவும் கிடையாது. ஸோ வி கேன் அப்ளை தட். ஓகே. ஸோ எனர்ஜி அட் ஏ, எனர்ஜி அட் பி. ஸோ வி ஆர் கோயிங் டு அப்ளை நவ். ஸோ எனர்ஜி அட் ஏ என்னது, பாட்டமில் இருந்த ஒரே ஒரு எனர்ஜி என்னது, கைனடிக் எனர்ஜி, ½ m v0 ஸ்கொயர். அட் பாயிண்ட் பியில் என்னென்ன எனர்ஜி இருக்க போகுது, கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது, v ஸ்பீட் இருக்குது. ஸோ அங்கே என்ன ஒரு ½ m v ஸ்கொயர். இஸ் ஆர் நோ, ½ m v ஸ்கொயர். இப்போ அதுக்கப்புறம் பாட்டம்லேருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது, mgh போடுவோம்ல, எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம், L ப்ளஸ் எல் சைன் டீட்டா. ஸோ ஹைட் வந்து L ப்ளஸ் எல் சைன் டீட்டா. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும், கண்டிப்பாக m is going to cancel on both the sides. இங்கே இருக்க 2 அன்சைட் கொண்டு போனீங்கன்னா 2 will come here. ஸோ v0 ஸ்கொயர் இஸ் equal to v ஸ்கொயர். யூ கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். அந்த L வந்து வெளில எடுங்க, 2gl you will have finally. ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இந்த gl இருக்குல்ல, இந்த மேலே உள்ள எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள். இந்த gl வந்து யூ ட்ரை டு சப்ஸ்டியூட் இயர். gl சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா v ஸ்கொயர் பை சைன் டீட்டான்னு வரும். இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய gl சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா v ஸ்கொயர் பை சைன் டீட்டா யூ கேன் சப்ஸ்டியூட் இயர். ஃபைனலி என்ன பண்ணுங்கள், v ஸ்கொயரை வெளில எடுங்க. எடுத்திங்கன்னா 1 + 2 யூ வில் கெட் 3. 3 + 2 பை சைன் டீட்டா. ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு என்ன வேணும், v பை v0 தானே. ஸோ v ஸ்கொயர் பை v0ன்னு வருது. v0 ஸ்கொயர் என்ன கிடைக்குது, சைன் டீட்டா பை 3 சைன் டீட்டா + 2ன்னு கிடைக்குது. ஸ்கொயர் இன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா ரூட்டுன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே. ஸோ இது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 1. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக will explain you. இது வெரி சிம்பிள். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, ஈக்குவேஷன் எழுதுகிறோம், எனர்ஜி கன்சர்வேஷன், தட்ஸ் இட். அதுக்கப்புறம் கொடுத்த கண்டிஷன் T0 அப்ளை பண்ணுறோம், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். கிளாஸ் 11 NEET 2025 வந்து ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து ஆசிலேஷன் சாப்டர் பேஸ் பண்ணது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ப்ராப்ளம். அண்ட் கொஞ்சம் இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க, பட் இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம இன்றைக்கி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ இன்டு திஸ் ப்ராப்ளம். 2 ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாசஸ் P and Qன்னு சொல்லிட்டு 2 ஈக்குவல் மாசஸ், ஐடென்டிக்கல்னா ஈக்குவல்னு அர்த்தம். தே ஆர் பீன் சஸ்பெண்டட் ஃப்ரம் அ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு இதுதான் வந்து ஒரு சப்போர்ட். இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஸ்ப்ரிங் மூலிமா, மாஸ் M which is P, அதே மாதிரி இன்னொரு ஸ்ப்ரிங் ஆஃப் K2 ஆஃப் மாஸ் வந்து M. ரெண்டுமே ஐடென்டிக்கல் மாசஸ்ன்னு கொடுத்துருந்தா இது P அண்ட் திஸ் இஸ் Q. இப்போ பாயிண்ட் என்னென்னா, தே ஆர் ஆஸ்லேட்டிங் வெர்டிகலி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கான். இஃப் தேர் மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ் ஆர் தி சேம். ஸோ இந்த 2 SHM இருக்கு இல்லையா, ஆஸ்லேஷன், ரெண்டுத்தோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து சேமா. ஓகே. தே ஆர் ஆஸ்கிங் த ரேஷியோ ஆஃப் AQ டிவைடட் பை AP, ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆஃப் AQ அண்ட் ஆல்சோ AP, 2 மாசஸோட ஆம்ப்ளிடியூட்ஸ் அது. ஓகே. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, தேர் ஆஸ்கிங் த ரேஷியோ AQ பை AP என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம அந்த கொடுத்த ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணிடலாம். திஸ் இஸ் அ சப்போர்ட், மாஸ் M சஸ்பெண்டட் ஃப்ரம் ஸ்ப்ரிங் K1, அதே மாதிரி மாஸ் Q which is M,
identical masses suspended by K2 spring vertically. இப்போ இதோட oscillation வந்து நான் ஒமேகா பின்னு எழுதுகிறேன் K1 by M. இதோட oscillations Q வந்து என்னது K2 by M. ஸோ இவன் கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் பாருங்கள் K1 K2 PQ. ஸோ அந்த வேரியபிள்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீட்டாக ஒரு டயக்ராம் போட்டு இதை எழுதுங்க. இல்லைனா K1 K2 ஒமேகா P ஒமேகா Q கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் யூ ரைட், தென் யூ கேன் ஈஸிலி ஆன்சர் திஸ் வித்வுட் எனி மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அப்புறம் கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, மேக்ஸிமம் வெலாசிட்டி V1 and V2 ஆர் கோயிங் டு பி ஈக்குவல். மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது A into ஒமேகா தானே. இது வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் P mass ஒமேகா P and this is what AQ omega Q. This is the condition. ரெண்டுத்தோட மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்பீட் எல்லாமே என்னது சேம். கவனிங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வேணும், AQ by AP தானே என்னன்னு சொல்லி வேணும். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் வந்து ஒமேகா P by ஒமேகா Qன்னு வருது. ஸோ ஒமேகா Pன்றது ஆல்ரெடி we are having root K1 by M and ஒமேகா Qன்றது என்னது டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா M மேலே போயிடும். ஸோ root M divided by K2. M கேன்சல் ஆகிடும். ஸோ left with root K1 by K2. ஸோ ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்க்கலாம் ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ்லேருந்து. இது வந்து ஒரு சிபிஎஸ்சி லெவல் கொஸ்டின்ஸ் தான், பட் ஆனால் NEET 2025 எல்லாரும் சொன்ன டஃபஸ்ட்டான பேப்பரில் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ ரொம்ப டேரெக்டான கொஸ்டின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. A sun rotates around its center once in 27 days. அதாவது ஒன்ஸ் இன் 27 டேஸில் சன் வந்து ரொட்டேட் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருக்கான். வாட் வில் பி த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இஃப் த சன் வேர் டு எக்ஸ்பேண்ட் டு இட்ஸ் ட்வைஸ் இட்ஸ் ப்ரெசன்ட் ரேடியஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிற சன்னோட ரேடியஸ்லேருந்து நம்ம ஸ்பெரிக்கல்னு எடுத்துக்கிறோம் சன்னை. ஓகே, அவன் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கான். அசியூம் த சன் டு பி a sphere of uniform density. ஸோ ஸ்பியராக தான் எடுத்துக்கிறோம். இனிஷியலி இருக்க ரேடியஸோட என்ன எடுத்தான், ரேடியஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பிகம் as ட்வைஸ் த ரேடியஸ் அப்படின்னு மாறப்போகுது. இப்போ இதனால நம்மளுக்கு வந்து டைம் பீரியட் என்ன ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த டைம் பீரியட் அப்படின்றது வி நீட் டு ஆன்சர் இயர். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இனிஷியலாக இதுதான் நம்மளோட சன்னு, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவில் ரொட்டேட் ஆகுது. டைம் பீரியட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 27 டேஸ்னு. ரேடியஸ் ஆஃப் சன் வந்து R. இப்போ சன் வந்து அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ் ரொட்டேட் ஆகிறதுனால ஆங்குலர் மொமெண்டம் வந்து I ஒமேகா. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, ரேடியஸ் வந்து ஆல்ரெடி Rலேருந்து நம்மளுக்கு ரேடியஸ் 2Rன்னு மாறிடுது, தட் இஸ் R டேஷ். ஓகே, அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி மாறிடும். ஓகே, முன்னாடி ஒமேகா, இப்போ ஒமேகா டேஷ். அதே மாதிரி ரேடியஸ் வந்து Rலேருந்து இப்போ 2Rஆக மாறிச்சு, விச் இஸ் R டேஷ். இப்போ டைம் பீரியட் என்னன்றது தான் பேசிக்காக கொஸ்டின். ஸோ இங்கே இருக்கும்போது ஆங்குலர் மொமெண்டம் என்ன வந்துச்சு, I ஒமேகா. இங்கே இருக்க ஆங்குலர் மொமெண்டம் என்னது, I டேஷ் ஒமேகா டேஷ். ஏன்னா சைஸ் பெருசாகிறனால இனர்ஷியாவும் மாறிடும், ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவும் மாறும். இப்போ முக்கியமான பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா, இந்த சன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான்ல, ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லியிருக்கு. அதாவது தானாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு டியூ டு மெனி ரீசன்ஸ். ஓகே, இட் ஹவ் பீன் எக்ஸ்பேண்டட். ஸோ எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆர் டார்க் காரணமாக இல்லாமல் இருக்கோ அப்போலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ L இஸ் ஈக்குவல் டு L டேஷ். எல்லோட வேல்யூ I ஒமேகா, L டேஷ்ன்றது I டேஷ் ஒமேகா டேஷ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும், இங்கே வந்து மாஸ் வந்து மாறல, கரெக்டாக மாஸ் வந்து மாறல, ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஸோ ஜென்ரல் இனர்ஷியா வந்து 2/5 சாலிட் ஸ்பியரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம சன்னை 2/5 mr². புது இனர்ஷியா என்னவாக இருக்கும், 2/5 m2r². ஏன்னா ரேடியஸ் ட்வைஸாக இருக்கு இல்லையா. ஸோ 4 வெளியில் வந்துடும், 2² 4 வெளியில் வந்துடுது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், I dash is nothing but 4iன்னு எழுதலாமா. This is I dash 4 times this I. ஓகே, ஸோ I dash is nothing but 4i. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஒமேகா டேஷ் கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகா டேஷ் தெரிஞ்சிச்சுன்னா T டேஷ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ I ஒமேகா டிவைட் பை I டேஷ். I டேஷ் என்ன தெரியும், 4 times I இல்லையா. ஸோ 4 is going, I is going to get cancel. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது, 2π/14 வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒமேகா டேஷ்ன்றது என்னது, 2π/T டேஷ் தானே. ஸோ 2π/T டேஷ்னா 2π is going to get cancel. ஸோ T டேஷ் இஸ் நத்திங் பட் what, 4T. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு டைம் பீரியட் என்ன கொடுத்துருக்கான், T வந்து 27 டேஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இங்கே என்ன வரும், 4 into 27 days you will get what, 108 days. ஸோ ஆப்ஷன் A தான் இங்கே நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இது எவ்வளோ ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிபிஎஸ்சியில் இது சேம் ப்ராப்ளம் இருக்குது. ப்ரீவியஸாக நீட்டில் நிறைய தடவை இதே பேஸில் கேட்டிருக்கான். ஸோ ஒரு ஈஸியான ப்ராப்ளம் NEET 2025 கேட்டிருக்கான். இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான 2025 NEET பேப்பரை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னி கொஸ்டினில் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் குவான்டிட்டி P இஸ் ரிலேட்டட் டு 4 அப்சர்வேஷன் ABCD.
ஓகே as follows அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷனும் கொடுத்துருக்கான். p is equal to a power 3 b square divided by c into root d அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து இதுதான், a power 3 b square divided by c d power root dன்னு கொடுத்துருக்கான், which is 1/2. வெறும் சீன் கொடுத்துருந்தா பவரில் 1ன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் கிவன். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கான், the percentage errors of the measurement ABCD. பர்சன்டேஜ் எரர்னா என்னது, இப்போ என்கிட்ட ஒரு குவான்டிட்டி ஏன்னு இருந்துச்சுன்னா அதோட பர்சன்டேஜ் எரர் எப்படி எழுதுவோம், delay by a into 100. கரெக்டாக? இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்கான். ஒரு குவான்டிட்டிக்கும் 1 3 2 4 அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அப்புறம் பர்சன்டேஜ் எரர் இந்த குவான்டிட்டி p என்னன்னு சொல்லி கேட்குறான். ஃபார்முலா கொடுத்துட்டான். ஃபார்முலா கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், அதோட பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்கான். பியோட பர்சன்டேஜ் எரர், தட்ஸ் த கொஸ்டின் பீன் ஆஸ்க்ட். ஸோ இதுக்கு நம்மளுக்கு டேரெக்டான ஃபார்முலாஸ் இருக்குது, ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ a பவர் 3 இங்கே p இருக்குது. ஸோ p இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், del p by p. ஸோ del p by p னா என்ன அர்த்தம், இட் இஸ் கால்ட் ஃப்ராக்ஷனல் எரர். ஸோ ஃப்ராக்ஷனல் எரர் இன்டூ 100 தான் நம்மளுக்கு என்ன தரும், பர்சன்டேஜ் எரர். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் எரர் எழுதிடலாம், லாஸ்ட்டாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ p இருக்குது. ஸோ del p by p, a பவர் 3 நம்ம எப்படி எழுதலாம், பவர் எப்பவுமே முன்னாடி வந்துடும், 3 del a by a. அதுக்கப்புறம் பிக்கு பவரில் இருக்குது 2. ஸோ 2 del b by b. அதே மாதிரி சிக்கு பவரில் இருக்கிறது 1 அண்ட் டிக்கு பவரில் இருக்கிறது 1/2. எப்போவுமே எரர்ஸை வந்து ஆட் தான் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், இது எல்லாமே ஃப்ராக்ஷனல் எரர். இப்போ நான் அடுத்து வந்து இன்டூ 100, ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்டூ 100 எவ்ரிவேர் ஐ காட். ஸோ இன்டூ 100 பண்ணாலே அது என்ன எரராக மாறிடும், பர்சன்டேஜ் எரராக மாறிடும். ஏபிசிடி குவான்டிட்டிக்கான பர்சன்டேஜ் எரர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 1%. பிக்கான பர்சன்டேஜ் எரர் என்னது, 3%. சிக்கானது இட்ஸ் கோயிங் டு பி 2%. அண்ட் இதுக்கு வந்து 4%. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலி வில் கெட் an answer like this, 3% plus 6 2 plus 2. ஸோ ஃபைனலாக 13%. நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வந்து எரர்ஸ் வந்து ஜென்ரலாக சிபிஎஸ்சியில் டெலிட்டட், பட் நீட்டில் கேட்டிருக்கான் 2025. ஓகே ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு சூப்பரான ப்ராப்ளம் நீட் 2025 இருந்து 11 உள்ள ப்ராப்ளம் தான் இது, கிளாஸ் 11. ஸோ கிளாஸ் 11 ப்ராப்ளம் இட்ஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் a tricky ப்ராப்ளம் தான், பட் வெரி ஈஸி டு ஒர்க் இட் அவுட் வென் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் படித்த ஒரு சின்ன ட்ரிக் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், டிஃபரன்சியேஷன். ஸோ எப்படின்றது லெட்ஸ் see. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், என்ன கேட்டிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். So in some appropriate units, time and the position relation for a moving particle is given by t equal to x square plus x ன்னு கொடுத்துருக்கான். The acceleration of the particle என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ பொசிஷன் வெர்சஸ் டைம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான், பட் they are asking what, acceleration. ஸோ இதில் நல்லா கவனிங்க, விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் இருந்து படிச்சிருக்கோம், we know. இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். x is equal to t square plus tன்றது ஜென்ரல் ஃபார்ம். அங்கே வந்து t is equal to x square plus x இருக்குது. பட் நம்ம படித்ததை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. x is equal to t square plus tனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் டைரெக்டாக முடிஞ்சிடும். திஸ் இஸ் வெரி டைரக்ட் ஒன், கரெக்டாக? பட் ஆனால் இங்கே வந்து அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான் வேரியபிள்ஸ், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. t is equal to x square plus x. இது மாதிரி விஷயத்தை எப்படி பண்ணணும்னா அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ணுங்க அப்படின்னா, டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரெண்டு பக்கம் பண்ணுறேன். இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஸ்டெப். ஓகே, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கூட, நெக்ஸ்ட் இயரில் நீட்டில் வந்தால் கூட அதே ஸ்டெப் தான். இது வந்து கொஞ்சம் வியர்டான ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுத முடியல, வி கேன் நாட் ஏபிள் டு ரைட் திஸ். அப்போது ஜென்ரல் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் இது மாதிரி இது படிச்சிருக்கீங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ ரெண்டு பக்கம் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுறேன். டி பை டிடி போட்டிருக்கேன்னா, you're able to see that d by dt, இங்கே d by dt I am differentiating. okay, so dt என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், you will get 1. மல்டிப்ளை பண்ணுங்கள், d by dt உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx by dtன்னு வரும். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். d இப்படி இருக்குது. ஓகே, இது பண்ணால் என்ன வரும், 2x dx by dt. this is the step. this is a very very important step which you studied in your mathematics. அதே ஸ்டெப் தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வருது, dx by dt அப்படியே இருக்குது. இதில் நான் காமனாக என்ன பண்ணலாம், dx by dtயை வெளில எடுக்கலாமா? வெளில எடுத்துட்டோம்னா 2x plus 1 வந்து கீழே வந்துடும். ஸோ dx by dtன்றது நம்மளுக்கு என்ன தெரியும், சிம்பிளி வெலாசிட்டி தானே. ஸோ dx by dt நான் இப்போ என்னென்னு போடலாம்னா வெலாசிட்டின்னு போடலாம். வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் 1/2x plus 1. இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? 1/2x plus 1. ஓகே, இப்போ நான் இதை அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்.
பண்ணால் எனக்கு ஆக்சலரேஷன் வரும். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் தெரிஞ்சோன்னா ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? a is equal to dv by dt. கரெக்டாக? வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் தெரிஞ்சுன்னா a is equal to dv by dt. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும்னா பொசிஷன், தட் இஸ் வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் தான் தெரியும். வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதில் நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். ஆக்சலரேஷன் v dv by dx. அப்போது இந்த ஆக்சலரேஷன் தெரியணும்னா எனக்கு dv by dx ஆல்ரெடி எனக்கு v தெரியும். ஸோ dv by dx மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு dv by dx கண்டுபிடிக்க போகிறேன். அந்த v இருக்க இடத்துல என்ன எழுதலாம்? 1 by 2x plus 1. கரெக்டாக? இப்போ டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். இது ரொம்பவே ஈஸியான டிஃப்ரென்சியேஷன் தான். இந்த 2x plus 1 இருக்குல்ல, அதை மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? நியூமரேட்டரில் -1ன்னு வரும். வாட் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர் இஸ் 1 by 2x plus 1 இருக்குல்ல, இது மேலே போச்சுன்னா என்ன வரும்? 2x plus 1 பவர் -1ன்னு சொல்லி வரும். ஸோ கீழே இருக்க 1 by 2x plus 1 மேலே கொண்டு போனீங்கன்னா -1. இப்போ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்கள். இதை எப்படி டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது? எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? nx n-1 இல்லை, அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷன் தான் இது. இது 2x plus 1 ஹோல் பவர் -1 இருக்குது. இந்த -1 என்ன பண்ணுங்கள்? ஸோ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். -1 முன்னாடி வந்துருச்சா, அதுக்கப்புறம் -1 அதே ஸ்டெப் தான். n ஃப்ரண்ட்டில் வந்துருச்சா, அதுக்கப்புறம் n-1 அதே தான் ஐ எம் டூயிங் இயர். பவரில் இருக்கக்கூடிய -1 கீழே முன்னாடி வந்துருச்சு, -1 ஆல்ரெடி இருந்தால் அதுக்கு -1 போட்டிருக்கேன். இஸ் இட் கிளியர்? அடுத்து நான் என்ன பண்ணணும்? ஸோ நான் இந்த ஸ்டெப்பை பண்ணிட்டேன், அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய 2x plus 1 இருக்குல்ல, அதை திரும்பவும் நான் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், நம்மளுக்கு ஆக்சலரேஷன் வேண்டியதுக்கு v is equal to dv by dx தான் கண்டுபிடிக்கணும். இந்த dv by dx கண்டுபிடிக்கிறதுக்கு we have the v as 1 by 2x plus 1. இப்போ இந்த 1 by 2x plus 1 இது பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2x plus 1 மேலே கொண்டு போனால் -1 இருக்குது. இதை நம்ம நார்மல் டிஃப்ரென்சியேஷன் லைக் திஸ் யூ நீட் டு டூ இட். ஸோ பவரில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடுது, அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இருக்கிற அந்த பவரில் இருக்கிறத -1 பண்ணுறோம். ஆல்ரெடி -1 இருக்குது, -1. ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் இதோட ஸ்டாப் பண்ணாமல் இந்த உள்ளே இருக்கிறத திரும்ப டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன். தெரியுதா? டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? யூ வில் கெட் 2x. கரெக்டாக? ஸோ 2x plus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு சொல்லி கிடைக்கும். பவரில் -2 இருக்குது. -2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? இட் பிகம்ஸ் ஆஸ் வாட்? +2. ஸோ -1 பவரில் இருக்க -2 கீழே வந்தால் +2. அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். ஸோ அந்த 2வை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இஸ் இட் கிளியர்? ஸோ ஐ காட் வாட்? dv by dx இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, விச் இஸ் திஸ் ஒன். யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு v என்னன்னு தெரியல. v is equal to dv by dx. vன்றது இந்த 1 by 2x plus 1 dv by dx இந்த டேர்ம் மட்டும் மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி டினாமினேட்டரில் 2x plus 1 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? 2x plus 1 பவர் 2 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பவர் 3ன்னு வரும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டில் 2025 இந்த கொஸ்டினெல்லாம் சஃபர் ஆனாங்க. பட் இட்ஸ் வெரி ஈஸி வென் யூ யூஸ் த ப்ராப்பர் மெத்தட். ஓகே, இந்த வீடியோவில் இது ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தடும் கூட. கண்டிப்பாக இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம என்ன பண்ணுங்கள்? லைக் பண்ணுங்கள். இங்கே ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா நமக்கு நீட் 2025 ப்ராப்ளமில் இன்றைக்கி வந்து கிளாஸ் 11ல் ஒரு முக்கியமான வெர்னியர் கேலிப்பர் ப்ராப்ளம் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கூல்லேயே எடுத்துருக்க மாட்டாங்க, நிறைய இடத்துல போர்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. பட் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக்கும் கொடுங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். நீட் 2025 கொஸ்டின். கன்சிடர் த டயாமீட்டர் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் பீயிங் மெஷர்ட் வித் ஹெல்ப் ஆஃப் அ வெர்னியர் கேலிப்பர். ஒரு ஸ்பெரிக்கல் பாடியோட டயாமீட்டரை நம்ம மெஷர் பண்ண போகிறோம் யூஸிங் அ வெர்னியர் கேலிப்பர். சப்போஸ் இட்ஸ் 10 vernier scale division, that is VSD, are equal to 9 main scale division MSD. Okay, 10 vernier scale division is equal to 9 main scale division அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் டேட்டா 10 vernier scale division is equal to 9 main scale division. அவன் கொடுத்ததை நான் எழுதியிருக்கேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. The least division in the main scale is 0.1 centimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ மெயின் ஸ்கேல் எம்எஸ்ன்றது மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலில் ஸ்மாலஸ்ட் டிவிஷன்றது நத்திங் பட் வாட்? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் லீஸ்ட் டிவிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கான். 1 MSD is given as 0.1 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கா? and the zero of the vernier scale is at what? 0.1 centimeter when the jaws of vernier calipers are being closed. So 0 of vernier caliper எங்கே இருக்கா? vernier scale. 0 of vernier scale is at
x is equal to 0.1 centimeter when the jaws of the vernier caliper are closed. So இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா carefully listen here. இதுதான் வந்து மெயின் ஸ்கேல். எப்போவுமே vernier caliperல மெயின் ஸ்கேல் மேலே இருக்கும், vernier ஸ்கேல் கீழே இருக்கும். இப்போ ரெண்டு ஜாஸ் உங்களுக்கு தெரியும், vernier caliperல ரெண்டு ஜாஸ், நான் டயக்ராம் பக்கத்தில் போடுறேன். அந்த ரெண்டு ஜாஸும் க்ளோஸ் ஆகிருக்கும்போது இந்த டயக்ராம் இஸ் தேர். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இதுதான் vernier ஸ்கேலு. vernier ஸ்கேலோட ஜீரோ கரெக்டாக எங்கே இருக்குது? இட் இஸ் அட் 0.1 சென்டிமீட்டர். கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போது எதுக்கு சார் நம்ம ரெண்டு ஜாஸை க்ளோஸ் பண்ணி வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஜீரோ எரரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெண்டு ஜாஸ் க்ளோஸ் பண்ணும்போது vernier ஸ்கேல் வந்து எப்படி இருக்குது? மெயின் ஸ்கேலோட ஜீரோக்கு ரைட் சைடில் இருக்குது இல்லையா? மெயின் ஸ்கேலோட ஜீரோ வந்து லெஃப்ட்டில் இருக்குது, vernier ஸ்கேலோட ஜீரோ ரைட் சைடு இருக்குது. அப்போது இந்த எரருக்கு பேர் என்னது? பாசிட்டிவ் எரர். இந்த எரருக்கு பேர் என்னது? பாசிட்டிவ் எரர். ஸோ எவ்வளோ வேல்யூ இப்போ நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர் இஸ் த எரர். ஸோ 0.1 சென்டிமீட்டர் தானே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு vernier ஸ்கேலோட ஜீரோ. அப்போ எரர் வந்து இங்கே எவ்வளோ நம்மளுக்கு? 0.1 சென்டிமீட்டர் அண்ட் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் எரர். ஓகே, நம்ம என்ன மறந்துடக்கூடாதுன்னா பாசிட்டிவ் எரர் வந்து 0.1 சென்டிமீட்டர்னா ஜீரோ கரெக்ஷன் என்னவாக இருக்கும்? மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர். எப்போவுமே ஜீரோ கரெக்ஷன்றது மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எரர் வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் 0.1 சென்டிமீட்டர். அப்போ நம்ம ஜீரோ கரெக்ஷன் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் ஜீரோ இருந்தால மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் போடணும். கிளியரா? ஸோ அவன் கொடுத்த டேட்டாவில் நம்ம திரும்ப நான் குயிக்காக ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டயாமீட்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் பாடியை மெஷர் பண்ண போகிறோம் யூசிங் a vernier caliper. 10 divisions of vernier scale coinciding with what? 9 main scale division. Least division of main scale is 0.1 centimeter கொடுத்துருந்தான், which is nothing but 1 MST தான் 0.1 centimeter. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தான்? ஜீரோ ஆஃப் the vernier scale is at where? 0.1 centimeter when the jaws of the vernier caliper are closed. So zero of the vernier scale எங்கே இருக்குது? கரெக்டாக 0.1 சென்டிமீட்டரில் பாயிண்ட் அவுட் ஆகிருக்குல்ல. ஸோ அப்போ அது வந்து பாசிட்டிவ் எரர். மெயின் ஸ்கேலோடது லெஃப்ட்டில் இருக்குது, vernier ஸ்கேலோட ஜீரோ ரைட் சைடில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் எரர். இதே இப்படி இருந்துச்சுன்னா மெயின் ஸ்கேலோட ஜீரோ இங்கே ரைட் சைடில், vernier ஸ்கேலோட ஜீரோ லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது பேர் நெகட்டிவ் எரர், இது பாசிட்டிவ் எரர். ஸோ திஸ் இஸ் அ ஜீரோ கரெக்ஷன். இப்போ நல்லா கவனிங்க, இது நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்? இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபார் த டயாமீட்டர், அதாவது டயாமீட்டரை மெஷர் பண்ணும்போது மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னவா இருக்குது? 5 சென்டிமீட்டர் அண்ட் த நம்பர் ஆஃப் கோயின்சைடிங் vernier division is 8. The measured diameter after zero correction, zero error correctionக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இதில் கவனிங்க, இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபார் த டயாமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து டயாமீட்டரை மெஷர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை வந்து வச்சுட்டதுக்கப்புறம் vernier கேலிப்பரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது மெயின் ஸ்கேல் வந்து 5 சென்டிமீட்டரும் நம்பர் ஆஃப் கோயின்சைடிங் vernier divisions is 8 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கா. த மெஷர்டு diameter after zero error correction. ஸோ ஜீரோ எரர் கரெக்ஷன்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனல் ரீடிங் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு டேரெக்டாக என்ன இருக்குது? ஃபார்முலாஸ் இருக்குது. சார் என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் நத்திங் பட் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 vernier ஸ்கேல் டிவிஷன் தான் லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவாங்க vernier caliperல. அதுக்கப்புறம் ஃபைனல் ரீடிங்கை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ கரெக்ஷன். ஸோ எக்ஸ்ன்றது என்னென்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு vernier ஸ்கேல் ரீடிங். அதுக்கப்புறம் ஜீரோ கரெக்ஷன்றது என்னது? மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அவன் கொடுத்துருக்க டேட்டா, நம்ம கொஸ்டினில் கொடுத்த டேட்டா வச்சு ஜீரோ எரரும் ஜீரோ கரெக்ஷன் என்னன்றதை நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினில் கொடுத்த டேட்டா என்னது? இப்போ பேசிக்காக நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஜீரோ கரெக்ஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸை கண்டுபிடிச்சி இதுதான் எக்ஸு, அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஃபைனல் ரீடிங்கு திஸ் இஸ் வாட் தே ஆஸ்ட். ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தான்? 10 vernier scale division is equal to 9 main scale division சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கானா. ஸோ அதுபடி நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 vernier scale division is nothing but 9/10 of main scale division. மெயின் ஸ்கேல் டிவிஷன்றது ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம்ல 0.1 சென்டிமீட்டர். அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 1 vernier scale division is 0.09 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்து கவனிங்க, இப்போ நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லீஸ்ட் கவுண்ட்டுக்கு 1 MST minus 1 VST. So 1 MST is nothing but 0.1 centimeter and 1 VST is nothing but just now we have found 0.09 centimeter. Okay, so least count நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சிடலாமா? x is nothing but MSR plus least count into VSR. So least count 0.01 centimeter. vernier scale division எவ்வளோ ரீடிங் இருக்குது? எதில் கோயின்சைட் ஆகுது? 8ல் தானே கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ 0.01 சென்டிமீட்டர் இன்ட்டு 8. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் ஆட் பண்ணுங்கள், 5.08 சென்டிமீட்டர்னு வரும். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பிளி த எக்ஸ். ஆனால் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? we need to add the zero correction. So zero correction of already we have. So zero correction is nothing but
மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர் இல்லையா, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், விச் இஸ் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 4.98 சென்டிமீட்டர். ஸோ the option is going to be what? 4.98 சென்டிமீட்டர், which is going to be option 4. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, பட் ஆனால் இதில் நிறைய திங்ஸ் டு பி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ புரியலன்னா திரும்ப கூட ப்ளேபேக் பண்ணி பாருங்கள். ஓகேப்பா, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளமில் மீட் பண்ணுறவங்கள. ஸோ இன்றைக்கி வந்து NEET 2025 ஒரு முக்கியமான ப்ராப்ளம், கிளாஸ் 11 ப்ராப்ளம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். தே ஹவ் கிவன் அ ஆர்கன் பைப். ஓகே, ஸோ அண்ட் பைப் open at both the ends has a fundamental frequency of F in air. The pipe is now dipped vertically in a water drum to half of its length. ஓகே, ஸோ ஒரு பைப் வந்து L லென்த் இருக்குன்னா அது ரெண்டு சைடும் ஓப்பனாக இருக்குது, அப்போ அது வந்து ஓப்பன் ஆர்கன் பைப். அப்போ வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து F இருக்கான். அதே அந்த பைப்பை வந்து தண்ணிக்குள்ளே டிப் பண்ண போகிறேன், half of its length. அப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குன்னு கேட்குறான் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஸ்மால் எஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஓப்பன் ஆர்கன் பைப், ரெண்டு சைடு ஓப்பனாக இருக்குது, அண்ட் திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னது? V/2L. கரெக்டாக? ஸோ லென்த் ஆஃப் த பைப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பைப் எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே போய் டிப் பண்ண போகிறேன். ஸோ தண்ணிக்குள்ளே போய் டிப் பண்ணுறேன், அப்போ half of its length வந்து டிப் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய லென்த் வந்து L டேஷ் அப்படின்னா கேன் ஐ கால் இட் அஸ் L/2 ரிமைனிங் லென்த்து. இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குன்னா, நல்லா கவனிங்க, இது வந்து ஓப்பன் ஆர்கன் பைப்பாக இருக்கிறது. நம்ம தண்ணிக்குள்ளே டிப் பண்ணதுக்கப்புறம் என்னவாக மாறிடும்? அது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். ஏன்னா அது ஒரு சைடு வந்து என்ன ஆகிடும், தண்ணிக்குள்ளே போயிடுறதுனால அது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பாக மாறிடும். இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்மில் வந்து V/4L டேஷ், 4L பேசிக்கலி. இங்கே L டேஷ்ன்றது லென்த், திஸ் லென்த் விச் இஸ் L/2. இப்போ இந்த லென்த்தை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். புது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இன் கேஸ் ஆஃப் வாட்? க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். F dash is nothing but V/4L dash. So L dash இன்றது L/2, 2 to 4 will get cancelled, finally will get 2L. So V/2L என்றதா புது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி வந்து V/2L, இப்போ நம்மளுக்கு கிடைச்சது V/2L. கரெக்டாக? அப்போ ஃபைனல் ஆன்சர் will be both are equal. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு கரெக்ட். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போனால் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இது வந்து கிளாஸ் 11ல் 2025 நீட்டில் வந்த கொஸ்டின் தான் இது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ டு திஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோ. இது வந்து ஒரு கெப்லர் லா பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து the radius of Martian orbit around the sun is 4 times the radius of orbit of Mercury. ஸோ இப்போ நம்மளுக்கு சன்னை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் வந்துட்டு இருக்கு. இந்த மார்டியன் ஆர்பிட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் மார்ஸ் சுற்றி வர ஆர்பிட் அபவுட் த சன். ஓகே, சன்னை சுற்றி வரக்கூடிய மார்ஸோட ஆர்பிட் தான் மார்டியன் ஆர்பிட். அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கா? மார்ஸோட ஆர்பிட் வந்து 4 times the orbit of the radius of Mercury. ஸோ மெர்க்குரியோட ஆர்பிட் இருக்குல்ல சரௌண்டிங் த சன்னு, அது வந்து 4 times of radius of மெர்க்குரியோட ஆர்பிட் வந்து இஸ் ஈக்குவல் டு வாட்? ரேடியஸ் ஆஃப் மார்டியன் ஆர்பிட். இது கொடுத்துருக்க டேட்டா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? மார்டியன் இயர் 687 எர்த் டேஸ். ஸோ மார்டியன் இயர் அப்படின்னா டைம் பீரியட் ஆஃப் வாட்? மார்ஸோட ஆர்பிட் எவ்வளோவா? 687 த எர்த் டேஸ். எர்த் டேஸ்ன்றது யூனிட், ஒரு டேன்றது எவ்வளோ? 24 ஹவர்ஸ் தானே. ஸோ 687 எர்த் டேஸ் அப்படின்னா 687 into earth days. ஒரு earth டேன்றது என்னது? 24 hours. You can substitute there. ஓகே, இப்போ நம்மளுக்கு மார்ஸோட ஆர்பிட்டோட ரேடியஸ் நம்ம டைம் பீரியட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, TM. இப்போ என்ன சொல்கிறாங்க? தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லென்த் ஆஃப் 1 year ஆஃப் மெர்க்குரி. ஸோ 1 year ஆஃப் மார்டியன் ஆர்பிட், மார்ஸோட ஆர்பிட் தெரிஞ்சிருச்சு. இப்போ யாரோட ஆர்பிட்டோட இது கேட்குறான்? மெர்க்குரியோட லென்த் ஆஃப் த ஆர்பிட் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி யூஸிங் வாட்? கெப்லர்ஸ் தேர்ட் லா. ஸோ கெப்லர்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? T² is nothing but proportional to radius of the orbit power 3. நம்மளுக்கு ME கேட்டிருக்கான். தட் இஸ் மெர்க்குரியோட ஆர்பிட் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறான். லென்த் ஆஃப் த மெர்க்குரி ஆர்பிட், இது மார்ஸ். ஓகே, திஸ் இஸ் கிவன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மெர்க்குரியோட ஆர்பிட் டிவைடட் பை மார்ஸோட ஆர்பிட் ரெண்டுத்தையும் போடுறேன், விச் இஸ் மார்டியன் ஆர்பிட். இப்போ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஆல்ரெடி ME வந்து எத்தனை டைம்ஸ்? 1 by what you are getting? 1/4 r power 3. Next what we can do is இதிலிருந்து நம்மளுக்கு என்ன வரும்? TME divided by TM whole square will be nothing but what? இது பண்ணால் என்ன வரும்? 64 you will get. ஸோ இது அந்த சைடு கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன வரும்? You will get TME divided by TM as what? 1/8 சொல்லி வருது. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இயர்ஸ் இருக்குது? What is the answer we got? TME is equal to 1/8 TM.
ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்னது 687 is the length of what earth days, ரைட்டா? ஸோ டிவைடட் பை என்ன பண்ணலாம் 8. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் வந்து க்ளோஸ் டு யூ வில் கெட் அஸ் வாட் 88 earth days அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். ஓகேவா? 88 earth days அப்படின்னு வருது. பட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எது ஆன்சர் அப்படின்னா ஓகே ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ண. அண்ட் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். பை பை.